எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைய கதைக்கு போகலாம். நிரஞ்சனா மேம் உங்களை பிரின்சிபல் சார் கூப்பிடுறாங்க என்று ஓயை கூறிவிட்டு சென்றார். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பியூன். எதுக்காக கூப்பிட்டு இருப்பார் என்று நினைத்து கொண்டே சென்றவள் பிரின்சிபல் ரூமின் கதவை தட்டி எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றவுடன் எஸ் கம்மின் என்றான் பிரின்சிபல் முரளி. ப்ளீஸ் பி சீட் என்றவுடன் நாற்காலில் பட்டும் படாமல் அமர்ந்தாள் நிரஞ்சனா. அவளை பார்த்த பிரின்சிபல் முரளி, நீங்க உங்க சப்ஜெக்ட்ல ஸ்டூடெண்ட்ஸை நல்ல பர்சன்டேஜ் வாங்க வச்சிட்டிங்கன்னா இந்த இயர் எண்டில் உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் கிடைக்கும். நீங்க புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் கூப்பிட்டேன். அது மட்டும் இல்லாம மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தணும். வேணும்னா நீங்க இங்க ஹாஸ்டல்லே தங்கிக்கலாம், அது உங்க விருப்பம் என்று கூறினான். ஹாஸ்டல்லே தங்கிக்கலாம் தான் சார், காலையிலேயே என்னோட லக்கேஜை கொண்டுக்கிட்டு வந்தேன். ஆனால் ரூம் எதுவும் காலியாக இல்லைன்னு நினைக்கிறேன் சார் என்றார். நான் வார்டன்ட்ட பேசுகிறேன். ஓகே யூ கேரியன் என்று கூறி அனுப்பி வைத்தான். நிரஞ்சனா இன்றுதான் அந்த பிரபலமான பள்ளியில் வேலைக்கு சேர்ந்திருந்தாள். முதல் நாள் என்பதால் பக்கத்து ஊரில் இருந்த உறவினர் வீட்டிலிருந்து வந்திருந்தாள். வரும்போதே ஹாஸ்டலுக்கு தேவையான பொருட்களுடன் உறவினர் கொண்டு வந்து விட்டு சென்றார். ஹாஸ்டலில் அறை எதுவும் காலியாக இல்லை என்பதால் இப்போதைக்கு வார்டன் அறையில் பொருட்களை வைத்துவிட்டு வந்திருந்தாள். நிரஞ்சனா பார்ப்பதற்கு நடிகை பானிபிரியா போலிருப்பாள். ஹைட் வெயிட் எல்லாம் மிகச்சரியாக இருக்கும். பார்ப்பவர்களை மீண்டும் ஒரு முறை பார்க்க தூண்டும் அழகு. இவள் அழகில் மயங்கியதால் தான் பிரின்சிபலாக இருக்கும் முரளி இன்டர்வியூவில் அதிக கேள்வி கேட்காமல் இவளை செலக்ட் செய்திருந்தான். இந்த ஒரு வருடமாகத்தான் இவன் இந்த நிறுவனத்தின் பொறுப்பை ஏற்றிருக்கிறான். இதற்கு முன் இவனது தந்தை தான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல் மற்றும் கரஸ்பாண்டடாக இருந்தார். இப்போது இவனை பிரின்சிபல் போஸ்டில் அமர வைத்து விட்டு இவனது தந்தை கரஸ்பாண்டடாக இருந்து வருகிறார். இவனுக்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுத்து கவனித்து வருகிறார். மாலை பள்ளி முடிந்து ஹாஸ்டலுக்கு சென்ற போது இவளுக்கு வார்டன் தன்னுடைய அறையை கொடுத்துவிட்டு வேறு அறைக்கு தன் பொருட்களை மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த நிரஞ்சனா, மேம் எனக்காக நீங்க ஏன் வேற ரூம் போறீங்க? நானே அந்த ரூமுக்கு போய்க்கிறேன். காலையில எந்த ரூமும் காலி இல்லைன்னீங்களே என்றால் ஆச்சரியமாக. இல்லை ஆமாம் என்று தடுமாறிய வார்டன், அந்த ரூம்ல தங்கியிருந்த பொண்ணுங்க 3 பேரும் நம்ம ஸ்கூலுக்கு பின்னால இருக்க கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க. அதனால அந்த ரூம் பூட்டியே இருக்கும். அங்க நைட்ல அமானுஷ்யமான சத்தம் கேட்கறதால யாரையும் இது வரைக்கும் தங்க வைக்கல. நீங்க பயந்துக்கிட்டா என்ன பண்றதுன்னு தான் பிரின்சிபல் என்ன அந்த ரூமுக்கு போக சொல்லிட்டு உங்களை இங்க தங்க வைக்க சொன்னார் என்றால் சோகமாக. நீங்க ஏன் பயப்பட மாட்டீங்களா என்று கேட்டு புன்னகை புரிந்தவள், நானே அந்த ரூமில் தங்கிக்கிறேன், எனக்கு எந்த பயமும் இல்லை என்றாள். வார்டன் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் அந்த ரூமை சுத்தம் செய்து தர சொல்லி அங்கேயே சென்று தங்கினாள். அன்று இரவு களைப்பினால் படுத்தவுடன் உறங்க ஆரம்பித்தாள். சரியாக 12 மணிக்கு மேல் இவள் படுத்திருந்த படுக்கையில் யாரோ ஏறி படுத்தது போல் ஒரு அசைவு தெரிந்தது. இவ்வளவு தைரியமான மனமும் சிறிது ஆட்டம் கண்டது. கண்களை இறுக மூடியபடி அமைதியாக படுத்திருந்தாள். திடீரென ஃபேன் மூடுவது கிறுக் 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 என்ற ஓசையுடன் மெதுவாக நின்றது. பயத்தில் அவளது இதய துடிப்பு அவளுக்கே வெளியேறியும் அளவிற்கு டிக் டிக் என்ற கடிகார சத்தம் போல் கேட்டு அந்த அலைரியின் அமானுஷ்யத்தை அதிகப்படுத்தியது. ச்சே, என்னது இது? நீ போய் பயப்படலாமா என்று மனதிற்குள் தைரியம் சொல்லி கொண்டாள். சிறிது நேரத்தில் மீண்டும் ஃபேன் வேகமாக சுற்ற ஆரம்பித்தது. அப்போது கட்டிலை யாரோ மேலே தூக்குவது போல் இருந்தது. என்னடா இது, வடிவேல் கணக்கா இருக்கே நம்ம நிலைமை. பயப்படாத மாதிரி எவ்வளோ நேரம் நடிக்கிறது என்று நினைத்தாள். சிறிது தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட நிரஞ்சனா தைரியத்தை வரவழைத்து கொண்ட குரலில், சுதா, ரீனா, மீனா என்ன பண்றீங்க என்றால் வழியே வர வைத்த புன்னகையுடன். உடனே கோபத்தில் போட்டது போல் கட்டில் வேகமாக கீழிறங்கி நங்கென்ற சத்தம் எழுப்பியது. கட்டில் கீழிறங்கிய வேகத்தில் கட்டிலத்தின் உருண்டு கீழே விழுந்தாள் நிரஞ்சனா. அப்போது அங்கே அறையின் ஒரு மூலையில் பிரகாசமான நீல நிற ஒளியில் தெளிவில்லாமல் ஒரு உருவம் கண்ணுக்கு தென்பட்டது. அதன் கண்கள் சிவந்து கோபத்தில் முறைத்தபடி இருந்தது. அதை பார்த்ததுக்கும் இவளுக்கு பயம் ஜிவ்வென்று உடலெங்கும் பரவியது. தொண்டை வறண்டு நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. கத்தக்கூட திராணியற்ற நிலையில் சிறிது நேரம் அப்படியே கட்டிலை பிடித்தபடியே கீழே அமர்ந்திருந்தாள். மெதுவாக தைரியத்தை வரவழைத்து கொண்டு, யார் மணி, உனக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லு. உன் கூட வேற யாராவது இங்க இருக்காங்களா? உங்க 3 பேரோட சாவுக்கு நியாயம் கிடைக்க செய்ய வேண்டியது என்னோட கடமை என்று அந்த உருவத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தாள். என்று அமானுஷ்யமாக ஒளியளிப்பது உருவம். எதையோ சொல்ல வந்து சொல்ல முடியாமல் தடுவாறுப்போ தோன்றியது. அதை கண்ட நிரஞ்சனா, என்னம்மாம், நீ எதையோ சொல்ல வர்ற மாதிரி இருக்கு, சொல்ல முடியலன்னா எழுதி காட்டு என்றாள். உடனே வெள்ளை நிற சுவற்றில் நீல நிறத்தில் எழுத்துக்கள் தோன்றியது. அதில்
அவர்கள் எங்களை மந்திரக்கட்டில் வைத்திருக்கின்றனர். இந்த அறையை தாண்டி வெளிவர முடியாதபடி செய்துவிட்டன. இதிலிருந்து எங்களை விடுவித்தால் எங்க சாவுக்கான ஆதாரத்தை காட்டுகிறோம் என்றிருந்தது. அதை படித்த நிரஞ்சனா, கவலைப்படாதீங்க, உங்களை மந்திரக்கட்டிலிருந்து விடுவிக்க தேவையான நடவடிக்கை உடனே எடுக்கிறேன். அதுவரை இங்க உங்க கூட தங்குறதுக்கு எனக்கு அனுமதி தரணும் நீங்க என்றாள். நிரஞ்சனான ஆறுதலான வார்த்தைகளால் சிவந்து தோன்றிய கண்கள் மறைந்து அழகிய புன்னகையுடன் கூடிய முகம் நீல ஒளிக்குள் ஜொலித்தது. அதை பார்த்தவள், உன்னோட பேர் என்னப்பா என்றாள் பரிவோடு. மீனா என்று நீல நிறத்தில் எழுத்துக்கள் ஒளிர்ந்தது. அதை பார்த்தவுடன் நிரஞ்சனா, மீனா, வாழ வேண்டிய வசையெல்லாம் இறந்து போன உங்களுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்க செய்வேன். நான் சிபிசிஐடி பிரான்ச்சை சேர்ந்தவள். உங்க இறப்புக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். இது இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது என்றாள். அதை கேட்டு ஒரு நிமிடம் சந்தோஷப்பட்ட ஆன்மா தங்கள் நிலையை நினைத்து கண்களை சோகம் மின்னம் நன்றி திறக்கும் விதமாக கை கூப்பியபடி மறைந்தது. அந்த கோலத்தில் அந்த பெண்ணின் உருவத்தை பார்த்தவளுக்கு மனதில் இன்னதென்று சொல்ல முடியாத துக்கம் தோன்றியது. மனம் துவண்டு போனவளாய் தூக்கம் வராமல் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தபடியே படுத்திருந்தாள். வெகு நேரம் விழித்திருந்தவள் எப்போது தூங்கினாள் என்றே தெரியவில்லை. வெளியே படபடவென கதவை தட்டும் ஓசை கேட்டுதான் விழித்தாள். இதோ வந்துட்டேன் என்று குரல் கொடுத்தபடி சென்று கதவை திறந்தாள். வெளியே வார்டனும் சில மாணவிகளும் கண்களில் மிரட்சியுடன் இவளையே பார்த்தபடி நின்றனர். என்னாச்சு நிரஞ்சனா, ரொம்ப நேரமா கதவை தட்டினேன், நீங்க திறக்காதால பயந்து போயிட்டேன் என்றாள் வார்டன். அது ஒண்ணுமில்ல மேம், புது இடங்கிறனால தூக்கம் ரொம்ப நேரம் வரல, அதனால காலையில தான் நல்லா தூங்கிட்டேன் போல இருக்கு என்றாள் நிரஞ்சனா. ஓ சாரி நிரஞ்சனா, நீங்கள் ரொம்ப நேரமாக கதவை திறக்கலையா? அது மட்டும் இல்லாமல் நைட்டு உங்கள் ரூம்லேருந்து என்னென்னமோ சத்தம் வந்துச்சுன்னு பிள்ளைங்க வேற சொன்னாங்களா, அதனால தான் பயந்து போய் கதவை தட்டிட்டேன். அடடா, என்ன ஒரு அக்கறை, நைட்டு கேட்ட சத்தத்துக்கு காலைல காப்பாற்ற வந்திருக்காங்க என மனதுக்குள் நினச்சிக்கிட்டு, இங்கே தங்க பிடிக்கலன்னா சொல்லுங்கள், என்னோட ரூம்லேயே தங்கிக்கலாம் என்றால் வார்டன். நோ ப்ராப்ளம், தேங்க்ஸ் மேம் என்று கூறினாள். ஓகே, டேக் கேர் என்று கூறிவிட்டு சிந்தனை படிந்த முகத்துடன் சென்றாள் வார்டன். மனதுக்குள் சிரித்தபடி ரூமுக்குள் வந்தவள் பேஸ்ட் பிரஷ் எடுத்துக்கொண்டு குளிப்பதற்கு தேவையான ட்ரெஸ் எடுப்பதற்குள் அந்தரத்தில் சோப்பும் துண்டும் அவள் முன் நீண்டது. அதை பார்த்த புன்னகைத்தவள், மீனா, இதெல்லாம் நானே செய்துகிறேன், மற்றவங்க முன்னாடி இந்த மாதிரி செய்யாத, எல்லாரும் பயந்துருவாங்க என்று சிரித்து கொண்டே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு விடை பெற்று கொண்டாள். விரைவில் குளித்து முடித்து டைனிங் ஹால் சென்றாள் நிரஞ்சனா. பேருக்கு குறித்து விட்டு 7:30க்கெல்லாம் ஸ்பெஷல் கோச்சிங்காக ஸ்கூலுக்கு சென்று விட்டாள். 8:30 மணிக்கு கோச்சிங் முடிந்து பிள்ளைகளை அனுப்பிவிட்டு ஸ்டாஃப் ரூம் சென்றாள். அதற்குள் ஸ்டாஃபுகளிடையே இவளோட தைரியத்தை பற்றி பேச்சாக தான் இருந்தது. எதிர்பட்ட ஒரு சிலர் இவளை பார்த்து புன்னகைத்தபடி சென்று கொண்டிருந்தனர். இவளும் பதிலுக்கு புன்னகைத்தபடி ஸ்டாஃப் ரூமில் எதுவும் பேசாமல் அமைதியாக சென்று தன் இருப்பிடத்தில் அமர்ந்து கொண்டாள். அன்று தனக்கு எந்தெந்த ஹவர் எந்தெந்த கிளாஸ் போக வேண்டும் என்று பார்த்துவிட்டு அதற்காக ப்ரிப்பேர் செய்து நோட்ஸ் எழுதி கொண்டிருந்தாள். அப்போது அங்கே வந்தார் ஓஏ. நிரஞ்சனா மேம், பிரின்சிபல் உங்களை கூப்பிடுறாங்க என்றார். ஸ்டாஃப் ரூமில் இருந்தவர்கள் தன்னையே பார்ப்பது போல ஒரு நிமிடம் மனம் குறுகுறுத்தது நிரஞ்சனாவிற்கு. இந்த ஆள் இப்படி அடிக்கடி கூப்பிட்டு நம்ம இமேஜை டேமேஜ் பண்ணிடும் போலிருக்கே என்று நினைத்து கொண்டு சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள். பின் எழுதிய நோட்ஸை அப்படியே வைத்துவிட்டு எழுந்து சென்றாள். பிரின்சிபல் ரூம் சென்று கதவை தட்டி விட்டு காத்திருந்தாள். உள்ளிருந்து முரளி எஸ் கம்மின் என்றான். உள் நுழைந்தவளை பார்த்து சற்று கடுமையாக, என்ன நிரஞ்சனா மேம், உங்களை வார்டன் ரூமில் தங்க சொன்னதுக்கு கேட்காம அந்த ரூமுக்கு எதுக்கு போனீங்க என்றார். சார், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. தென் ஒய் ஆர் யூ ஃபீல் ஆங்க்ரி என்றவுடன் தான் முரளிக்கு சுயநினைவிற்கு வந்தான். நாம் கொஞ்சம் தேவையில்லாமல் தான் கோவப்பட்டுட்டோமோ, எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு நாமே காட்டி கொடுத்துடக்கூடாது என்று நினைத்தவன் வழியை வரவழைத்த புன்னைகளுடன், அது இல்லை மேம், அந்த ரூமில் யாருமே தங்க பயப்படுறாங்க, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் தானே பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்றான் சமாளித்தபடி. டோன்ட் வரி சார், ஐ வில் டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன், மே கோ சார் என்று படபடத்தவளை பார்த்து சிந்தனையுடன் ஓகே யூ மே கோ நவ் என்றான். வேக வேகமாக ஸ்டாஃப் ரூம் வந்தவளை மற்றவர்கள் கவனிக்காதது போல் கவனித்து கொண்டிருந்தனர். அன்று நல்லபடியாக கிளாஸ் முடித்துவிட்டு மாலையில் மிகவும் சோர்வாக ஹாஸ்டல் ரூம் சென்றாள். இவள் பூட்டை திறந்துவிட்டு கதவில் கை வைக்கும் முன் தானாக திறந்து கொண்டது கதவு. உள்ளே நுழைந்தவள் ஆச்சரியப்பட்டாள். அங்கே அவளது பொருட்கள் எல்லாம் மிக அழகாக செல்ஃபில் பேப்பர் போட்டு அடுக்கப்பட்டிருந்தது. காலையில் இவள் களைத்து போட்டு விட்டு சென்றிருந்த அனைத்தும் நேர்த்தியாக மடித்து வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தவுடன் கண் கலங்கி போனாள். அவளோட எமோஷனல்ஸை கட்டுப்படுத்த சிறிது நேரமானது. அவளது தோளில் யாரோ மென்மையாக கையை வைத்ததை உணர்ந்தவள் தன் சைகைகள் மெதுவா தொட்டாள். கண்களால் காண முடியாவிட்டாலும் அந்த தொடு உணர்வில் மறந்திருந்த சிநேகத்தை புரிந்து கொண்டாள். அந்த பெண்ணின் இறப்பை நினைத்தவளுக்கு என்ன மனிதர்கள், என்ன உலகமடா சாமி என்று அனைத்தின் மீதும் வெறுப்பு தோன்றியது.
அதன் பின்னர் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு, மீனா என்னடா இது, எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றாள் நிரஞ்சனா. அப்போது சுவற்றில், ப்ளீஸ் மேம், எங்களை செய்ய வேண்டாம்னு சொல்லாதீங்க, எங்க திருப்திக்காக செய்கிறோம், எங்க சாவுக்கு சீக்கிரம் நியாயம் கிடைக்க செய்யுங்கள் என்ற வாசகங்கள் நீல நிறத்தில் ஒளிந்தது. ஓகே, கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாளில் சனிக்கிழமை வருதுல்ல, அன்னைக்கு ஊருக்கு போகிற சாக்கில் உங்களை மந்திரக்கட்டிலேருந்து விடுவிக்க போகிறேன் என்று கூறிவிட்டு தன் தோளில் இருந்த கையை மென்மையாக அழுத்தி உறுதி கொடுத்தாள். பிறகு தன்னை ஃப்ரெஷ் அப் செய்து கொள்ள ரெஸ்ட் ரூம் சென்றாள். இரவு உணவிற்கு பிறகு சிறிது நேரம் வார்டனுடன் பேசிக் கொண்டிருந்தாள். தன் ரூமில் வந்தவள் அடுத்த நாள் கிளாஸிற்கு நோட்ஸ் எழுதி கொண்டிருந்து விட்டு வெகு நேரம் கழித்தே உறங்கச் சென்றாள். உறங்குவதற்கு முன் கேர்ள்ஸ் குட் நைட் என்று கூறிவிட்டு லைட்டை ஆஃப் செய்தாள். உடனே நீல நிற ஒளியில் புன்னகையுடன் தோன்றிய முகம் குட் நைட் என்று வாயசத்தைக் கண்டு ஆனந்தம் அடைந்தாள். பிறகு அந்த உருவம் மறைந்தவுடன் உறங்க ஆரம்பித்தாள். இப்படியே 2 நாட்களும் வேகமாக ஓடியது. வெள்ளிக்கிழமை மாலையிலேயே ரூமிற்கு வந்து தன் துணிகளை பேக் பண்ணிய போது சுவற்றில் நீல நிறத்தில் எழுத்துக்கள் தோன்றியது. மேம், பத்திரமா போயிட்டு வாங்க, கண்டிப்பா நல்ல செய்தியோட வரேன், பாய் கேர்ள்ஸ் என்று கூறிவிட்டு கிளம்பினாள். வார்டனும் சென்று ஊருக்கு செல்வதாக கூறிவிட்டு அங்கிருந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்த மெயின் பஸ் ஸ்டாண்டிற்கு பஸ் ஏறினாள். அங்கிருந்து ஏற்கனவே ஆன்லைனில் பதிவு செய்திருந்த எர்ணாகுளம் செல்லும் பேருந்திற்காக காத்து கொண்டிருந்தாள். அவர் காத்து கொண்டிருக்கும் போது எதேச்சியாக திரும்பியவள் ஒன்றை கவனித்தாள். சிறிது தள்ளி இருந்த ஒரு கடையிலிருந்து இவளையே பார்த்தபடி இருவர் நின்றிருந்தனர். இவள் திரும்பியவுடன் வேகமாக வேறுபுறம் திரும்பிக் கொண்டனர். இது சாதாரணமாக நிகழ்வாக கூட இருக்கலாம் என்று எண்ணினாள். ஏனெனில் இவள் அழகு பலரையும் திரும்பி பார்க்க வைக்கும் அழகு. அதனால் கவனத்தை வேறு பக்கம் செலுத்தியபடி இருந்தவளின் மொபைல் ரிங்காக ஆரம்பித்தது. மொபைலை எடுத்தவள் ஸ்கிரீனில் தெரிந்த தன் ஹையர் ஆஃபீஸரின் நம்பரை பார்த்துவிட்டு மற்றவளை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று ஆன் செய்து, ஹலோ, குட் ஈவினிங் சார், சொல்லுங்க சார் என்றார். குட் ஈவினிங் நிரஞ்சனா, இஸ் தேர் எனி இம்ப்ரூவ்மெண்ட் இன் தட் கேஸ், டோன்ட் மிஸ் ஈவன் எ ஸ்மால் எவிடன்ஸ் என்றாள். ஓகே சார், ஐ வில் கால் யூ லேட்டர், சம் ஒன் இஸ் வாட்சிங் நவ் என்று கூறிவிட்டு மொபைலை கட் பண்ணிவிட்டு திரும்பினாள். அவளது போலீஸ் மூளை கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருந்தது. அங்கே கடையில் இருந்த இருவரும் நகர்ந்து வந்து இவளுக்கு சற்று தூரத்தில், அதாவது இவள் பேசுவதை கேட்கும் தொலைவில் நின்றிருந்தனர். இவள் ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு திரும்பியவுடன் இவளை கடந்து செல்ல ஆரம்பித்தனர். பிரின்சிபல் அனுப்பிய ஆட்களாக இருப்பார்களோ, தன் மீது சந்தேகம் ஏதும் வந்திருக்குமோ என்று நினைத்து கொண்டு மீண்டும் தன் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள். இவள் டிக்கெட் புக் பண்ணியிருந்த டிராவல்ஸ் ஆஃபீஸில் இருந்த உதவியாளர் இன்னும் 1/2 மணி நேரத்தில் எர்ணாகுளம் போகிற பஸ் வந்துவிடும் என்று பொதுவாக அறிவித்தார். உடனே இவள் சென்று ஒரு டீ மட்டும் குடித்துவிட்டு ரெஸ்ட் ரூம் போய்விட்டு அப்படியே அருகில் இருந்த கடையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கி கொண்டு வந்தபோது அந்த இருவரும் அதே எர்ணாகுளம் பேருந்திற்காக காத்து கொண்டிருந்தனர். மீண்டும் எழுந்த சந்தேகத்தை புறத்தள்ளிவிட்டு பேருந்திற்காக காத்திருந்தாள். ரெஸ்ட் ரூம் போகும்போதுதான் ரகசியமாக எர்ணாகுளம் செல்லும் நோக்கத்தை பற்றியே ஹையர் ஆஃபீஸருக்கு தெரிவித்திருந்தாள். அவரும் உதவிக்கு யாரையாவது ஏற்பாடு செய்யட்டுமா என்று கேட்டார். வேண்டாம் சார், ட்ரெயினிங்கில் என்னோட ஒன்னாங் கோச்சிங் எடுத்த ஷீலா எர்ணாகுளத்தில் தான் இருக்கா, தேவைப்பட்டா ஹெல்ப் கேட்டுக்கிறேன் என்று கூறி மறுத்துவிட்டாள். ஒரு வழியாக பஸ் வந்தவுடன் ஏறி அமர்ந்த போது அவர்கள் இருவரும் 2 சீட் தள்ளி அமர்ந்திருந்தனர். இடையில் பேருந்தை 10:30க்கு ஒரு இடத்தில் நிறுத்தினர். பிறகு நிற்காமல் சென்ற பேருந்து விடியற்காலை 4:30 மணிக்கு எர்ணாகுளம் சென்றடைந்தது. தூக்கத்திலிருந்து விழித்த நிரஞ்சனா தன்னுடைய லக்கேஜை எடுத்துக்கொண்டு இறங்க ஆயத்தமானாள். அப்போது இவளுக்கு பின்னால் அமர்ந்திருந்த இருவரும் இவளை திரும்பி பார்த்தபடியே கடந்து சென்றனர். இவள் கண்டு கொள்ளாமல் கீழே இறங்கி அங்கிருந்த வாடகை கேப்பை அழைத்து சோட்டாக்கரை போவதற்கு எவ்வளவு ஆகும் என்பதை கேட்டுவிட்டு ஏறி அமர்ந்தாள். எர்ணாகுளத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவுள்ளது சோட்டானிக்கரை. ஏறி அமர்ந்தவள் மொபைலில் ஷீலாவிற்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு சீட்டில் நன்றாக சாய்ந்தபடி கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். 1/2 மணி நேரத்தில் சோட்டானிக்கரை சென்று விட்டது டாக்ஸி. இவள் டிரைவரிடம் நல்ல லாட்ஜில் நிறுத்த சொல்லி இருந்தாள். லாட்ஜ் வந்ததும் பணம் கொடுத்துவிட்டு லக்கேஜை எடுத்துக்கொண்டு இறங்கினாள். எதிர்ச்சியாக பின்னால் திரும்பிய போது அங்கே அதே ஆட்கள் வேறொரு டாக்ஸியில் இறங்கி கொண்டிருந்தனர். இவளது சந்தேகம் ஊர்ஜிதமானதால் இப்போதான் முதல் முறையாக தன் ஹேண்ட்பேக்கில் பிஸ்டல் உள்ளதென்று தொட்டு பார்த்து கொண்டாள். வேகமாக ரிசப்ஷன் சென்று ரூம் புக் செய்துவிட்டு வெயிட்டிங் ஹாலிலே அமர்ந்திருந்தாள். இவள் ரூமுக்கு போனவுடன் வரலாம் என்று நினைத்தபடி வெளியவே வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்கள் இருவரும். அவர்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டவள் விட்டு பிடிக்க நினைத்து தன்னுடைய அறைக்கு சென்றாள். மொபைலில் மணியை பார்த்தபோது அது காலை 6 என்று காட்டியது. தன்னை ஃப்ரெஷ் அப் செய்து கொண்டவள் 8 மணிக்கு அலாரம் வைத்துவிட்டு படுத்தாள். பிறகு எழுந்து குளித்து கிளம்பி அங்கிருந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு சென்றாள். சோட்டானிக்கரை பகவதி அம்மனுக்கு காலையில் வெண்ணிற ஆடை அணிவித்து சரஸ்வதி அலங்காரமும், மதியம் ஆழ்ந்த சிவப்பு வண்ண உடையில் சௌபாகிய வழங்கும் அன்னை மகாலட்சுமி அலங்காரமும், மாலையில் கருநீல வண்ண உடையில் துர்க்கையம்மன் அலங்காரமும் செய்யப்படுகிறது.
கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு நுழைந்த நிரஞ்சனா அங்கிருந்தவர்களிடம் நல்ல மனம் படைத்த மந்திர தந்திரங்களை கைத்தேர்ந்த நம்பூதிரியை பற்றிய விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டாள். கோயிலுக்குள் இவள் சென்றதிலிருந்தே இவளை அறியாமல் இவளை பின்தொடர்ந்து நினைத்து கொண்டு அங்கிருந்த தெப்பக்குளம் அருகில் அந்த இருவரும் நின்றிருந்தனர். நிரஞ்சனாவோ அவர்களை கவனித்து விட்டாலும் கவனிக்காதது போல் காட்டிக்கொண்டாள். கோயிலுக்குள் பிரபலமான அந்த நம்பூதிரியை தேடிக்கொண்டு சென்றாள். பார்த்தாலே மதிக்கத்தக்க தோற்றத்தில் வயதில் மூத்த அந்த பெரியவரிடம் தன்னுடைய ஐடி கார்டை காண்பித்துவிட்டு, சுவாமி, ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கேன். ஒரு கொலைகேஸ்ல முக்கியமான தடயத்தை கண்டுபிடிக்க உங்களுடைய உதவி தேவை. நீங்க மறுக்காம உதவி செய்யணும் என்று கேட்டார். மோலோ, நான் செய்யும் எந்த விடயமும் விளக்கமாயிட்டு பறியும் என்று கூறினான் நம்பூதிரி. நிரஞ்சனா ஹாஸ்டலில் தனக்கு நேர்ந்த அனுபவங்களை கூறி அவர்களை எப்படியாவது மந்திரக்கட்டில் இருந்து விடுவீங்க என்று வற்புறுத்தி கேட்டுக்கொண்டான். ஐயோ என்ற பகவதி அம்மே, எந்த இது ஞான் இது ஸ்தாலத்துல துர்மரணம் சம்பவிச்ச ஆத்மாக்களுக்கு சாந்தி செய்யும் நோக்குமோவலே நீ பறஞ்ச இவ்விடயத்துல ஆபத்து நிச்சயமாயிட்டு சம்பவிக்கும் என்றார். சுவாமி, நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க இடத்துல வச்சு பூசை செய்யுங்க. அவங்க ஆத்மா ஆத்திரத்தை காமிச்ச உடனே நான் உங்களை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறேன். உடனே நீங்கள் சாந்தி ஹோமம் செஞ்சிடுங்க. இப்போ ஆகிற செலவை கொடுத்துட்டு போகிறேன். போகும்போது உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. சாந்தி ஹோமம் செய்கிறதுக்கு ஆகிற செலவை ஊரில் போய் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுறேன் என்று வற்புறுத்தினான். சரி மூளை, நான் செய்யும். இன்னைக்கு முடிச்சிட்டு உன் ஃபோனில் ஞான் வெளிச்சு பறையும். அப்போ வந்து மதி என்று கூறினான். சரி சுவாமி, உங்களுக்கு தேவையான பொருளை வாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க என்று கூறி ஒரு தொகையை கொடுத்துவிட்டு பகவதி அம்மன் தரிசனத்தை முடித்துவிட்டு வெளியே நடந்து வந்தாள். அப்போது இவளை ஃபாலோ செய்தபடி வந்த ஆட்களை காணவில்லை. சுற்றிலும் பார்வையை சுழல விட்டவளின் கண்களுக்கு அவர்கள் அகப்படவில்லை. சரி, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தபடி சாப்பிட நல்ல ஹோட்டல் தேடிச் சென்றாள். அப்போதுதான் பெரும் பசியை உணர்ந்தாள். ஹோட்டலில் சென்று அமர்ந்தவள் ஆர்டர் செய்துவிட்டு ஹையர் ஆஃபீஸருக்கு தெரிவித்தாள். சார், இதுவரை பிரச்சனை இல்லை. வந்த வேலை இன்னைக்கு முடிஞ்சிடும். நாளைக்கு காலையில் கிளம்பிடுவேன் என்றார். ஓகே, டேக் கேர் நிரஞ்சனா என்று கூறிவிட்டு வைத்து விட்டார். அதற்குள் ஆர்டர் செய்து வந்திருந்ததால் சாப்பிட்டு விட்டு வாட்டர் பாட்டில் வாங்கி கொண்டு தான் தங்கியிருந்த லாட்ஜை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். ஒரு ஜன சந்தையற்ற குறுக்கு தெரு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். அப்போது திடீரென முளைத்த ஒரு வண்டியில் ஹெல்மெட் அணிந்திருந்த இருவரும் எதிர் திசையிலிருந்து வேகமாக இவளை நோக்கி வந்தனர். சுதாரித்து கொண்ட நிரஞ்சனா தன் கையில் வைத்திருந்த வாட்டர் பாட்டிலை இறுக பற்றி கொண்டு அருகில் வந்தவுடன் தாக்குவதற்கு தோதாக தலைக்கு மேல் உயர்த்தி பிடித்து கொண்டாள். அதை கண்ட பின்னால் அமர்ந்திருந்தவன் தன் முதுகில் இருந்த கத்தியை சரக்கென்று உருவி எடுத்தான். இவள் கையில் வைத்திருந்த வாட்டர் பாட்டிலில் வண்டியோட்டி வந்தவளின் கழுத்தை குறிவைத்து தாக்கினாள். அதனால் வண்டியோட்டி வந்தவள் நிலை தடுமாறி சாய்ந்த நிமிடத்தில் தன் தோளில் தொங்கிய ஹேண்ட்பேக்கில் இருந்த பிஸ்தலை எடுத்து கொண்டாள். வண்டி சாய்ந்த போது சுதாரித்து கொண்டான் பின்னால் அமர்ந்தவன் அப்படியே ஜம்ப் பண்ணிவிட்டு தன் கையில் இருந்த கத்தியை அவளது தலைக்கு குறிவைத்து வீசினான். கத்தியை கவனித்து விட்ட நிரஞ்சனா சரால் என குனிந்ததில் கையில் இருந்த பிஸ்தலின் இற்றங்களில் கைப்பட்டு கத்தி வைத்திருந்தவனின் தோள்பட்டியில் குண்டு பாய்ந்தது. ஆவென அலறியபடி ஒரு கையாலேயே கத்தியை வீசியதில் இவளது பின்புற தலையில் ஒரு வெட்டு விழுந்தது. பலமாக விழாமல் மெதுவாக வெட்டுப்பட்டதால் உயிர் தப்பினாள். இருந்தாலும் காயம் அதிகம் என்பதால் இரத்தப்போக்கு அதிகரித்து மயங்கி சரிகும் முன் பிஸ்டலை இறுக பிடித்தபடி அவர்களை நோக்கி மீண்டும் ஒரு முறை சுற்றாள். அதை பார்த்து ஆத்திரமடைந்த வண்டியோட்டி வந்தவன் கத்தி எடுத்துக்கொண்டு வேகமாக இவளை நெருங்கினான். அப்போது நிரஞ்சனா நிற்க முடியாது தள்ளாடி மயங்கி சரிந்தாள். அவள் கதையை முடித்துவிடும் கோபத்துடன் அவளை நெருங்கியிருந்தான் வண்டியோட்டி வந்தவன். அதற்குள் இரு தெருமுனைகளிலும் இருந்தும் ஆட்கள் திமுதிமுதுவென ஓடி வருவதை பார்த்து வண்டியில் குண்டடிப்பட்டவனை அமர வைத்து கொண்டு படுவேகமாக கிளம்பினான். தங்கள் மேல் மோதிவிடும் வேகத்தில் வந்தவனை நோக்கி ஒரு சிலர் கற்களால் தாக்கினர். அப்படியும் லாகவமகம் தப்பித்துச் சென்றனர் இருவரும். ஓடி வந்த கூட்டம் அவள் கையில் இருந்த பிஸ்தலை பார்த்து ஒரு நிமிடம் தயங்கியது. பின் உடனடியாக போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் ஃபோன் பண்ணினார். ஆனால் ஒருவர் மட்டும் தைரியமாக, இது எந்தானும் ஆம்புலன்ஸில் வருவனு மும்ப ஜீவன் போகும். ஒரு ஓட்டக்கல்ல சர்க்கார் ஆஸ்பத்திரியிலே கொண்டு போகலாம் என்றார். பெண்குட்டியோட கையில துவகுண்டு, கையில் துப்பாக்கி. அவள் இதென்ற வழியே ஆராத்திக்கானு தோணுண்டு. பார்த்தா பெரிய தீவிரவாதி போல இருக்கும். நாங்கள் சயாக்கன் போய வழிய குடும்பத்திலாகும். நம்மளை பெரிய சிக்கலை கொண்டு போய் விட்டுரும் என கூறி பயந்து உதவி செய்ய சொன்னவரை அடக்கினார். அந்த ஆள் கேட்காமல், எங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டி மனசுத்ததும் மறிக்கட்டே, அது வராட்டே, நான் போய் என்னத்த கூட்டம், மனித பாபினம் செத்து போச்சா, வர்றது வரட்டும், நானே போய் சேர்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு ஆட்டோவை அழைத்து கொண்டு வந்தார். மற்றவர்கள் ஆட்டோவில் ஏற்ற உதவி செய்தனர். அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றார். அதன் பிறகுதான் ஆம்புலன்ஸ் வந்தது. அதற்குள் போலீஸுக்கு இன்ஃபார்ம் செய்து விட்டதால் நேராக ஜிஹெச்சுக்கு வந்த போலீசார் அவளது ஹேண்ட்பேக் மற்றும் பிஸ்டலை கைப்பற்றி செக் செய்தனர். அப்போதுதான் அவளது ஐடி கார்டு பார்த்து உடனடியாக நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி டாக்டர்களும் அவளை பற்றி விவரம் கூறினர். உடனே ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு செல்லப்பட்டு ரத்தம் ஏற்றப்பட்டது. இன்ஸ்பெக்டரும் கையெழுத்து வாங்கி கொண்டு தலையில் ஏற்பட்ட காயத்திற்கு ட்ரீட்மெண்ட் செய்து தையல் போடப்பட்டது.
ஆபரேஷன் தியேட்டர்லேருந்து வெளியே வந்த டாக்டரிடம் இன்ஸ்பெக்டர் கேட்டபோது, சார் பிளட் லாஸ் வளரிதிய காரணம். அதானு கிரிட்டிக்கல் பொசிஷன். பல்ஸ் ரேட் வளரி குறைவானும். கோமா ஸ்டேஜ் போறாங்கன்னு வளரிய சாத்தியங்கள் உண்டு. வி வில் ட்ரை அவர் பெஸ்ட் என்று கூறிவிட்டு சென்றனர். சோட்டானிக்கார பகவதி அம்மன் கோவில் நம்பூதிரி தன் வீட்டில் ஆத்மாக்களை மந்திரக்கட்டிலிருந்து விடுவிக்கும் பூஜையை செய்து கொண்டிருந்தார். மந்திர உச்சாடனங்கள் இரவு 11 மணிக்கு முடிவந்தது. தன் வீட்டை சுற்றிலும் ஏற்கனவே எந்தவித ஆத்மாக்களும் நெருங்க முடியாதபடி அச்சரம் எழுதிய மந்திர தகட்டை புதைத்து வைத்திருந்தார். அப்போது அதே நேரம் ஸ்கூல் ஹாஸ்டலில் நிரஞ்சனா தங்கியிருந்த அரைக்கதவு படாரணை வெடித்து சிதறியது. ஹாஸ்டல் பிள்ளைகள் அனைவரும் பயத்தில் நடுங்கியபடி ஓவென்று அலறியபடி வார்டன் ரூமை நோக்கி ஓடினர். இங்கு ஹாஸ்பிட்டலில் ஆபரேஷன் தியேட்டர்லேருந்து ஐசியூ வார்டுக்கு மாற்றப்பட்டால் நிரஞ்சனா. 1/2 மணிக்குள்ள கண்ணு உணரணும். இல்லை எங்களுக்கு கோமா ஸ்டேஜ் போகிறதுக்கான வளரிய சாத்தியங்கள் உண்டு. அப்படி இல்லைன்னா கோமா ஸ்டேஜ் போகிறதுக்கு என்று கூறிவிட்டு சென்றார் டாக்டர். சரியாக 1/2 மணி நேரத்தில் அந்த அறையில் திடீரென அனைத்து பொருட்களும் அதிவர்ந்து நின்றது. அங்கிருந்த நர்ஸ் வேகமாக வெளியே ஓடி வந்தார். நிலநடுக்கம் ஏதாவது ஏற்பட்டிருக்குமோ என்ற பயத்தில் வந்த நர்ஸ் வெளியே இருந்த கான்ஸ்டபிளிடம், சாரே ஒரு பூகம்பம் வந்தது போல குலுங்கியதன்னே என்றாள். ஒருக்காம் இல்லை என்றார் கான்ஸ்டபிள். அதற்குள் அங்கிருந்த நிரஞ்சனா காதலர்கள், நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் சீக்கிரம் எழுந்து வாங்க, உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம் என்ற குரல் ஒலித்தது. ஆச்சரியம் அதிர்ச்சியமாக வெளியிருந்த நர்ஸ் மீண்டும் அறைக்குள் சென்றார். அப்போது நிரஞ்சனாவிடம் சிறிய அளவில் அசைவு தெரிந்தது. உடனே டாக்டரை கூப்பிட ஓடினார். அப்போது திடீரென கண் விழித்த நிரஞ்சனா சுற்றிலும் ஒரு முறை தன் பார்வையை செலுத்தினாள். அப்போது அறையில் நீல நிற ஒளியில் தெளிவில்லாமல் அவர்கள் மூவரின் உருவம் கண்களுக்கு தென்பட்டது. உடனே இவளது முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. பேச முடியாத சோர்வாக இருந்தவனின் உடலில் சிறிது தெம்பு வந்தது போல் இருந்தது. நிரஞ்சனாவிற்கு நினைவு திரும்பிவிட்டதாக கூறியதால் டாக்டர் ஆச்சரியமடைந்தார். வேகமாக ஐசியூ அறையை நோக்கி நடந்து கொண்ட நர்ஸ் டயானிவிடம், வா, இட்ஸ் மெடிக்கல் மெராக்கல் என்று சொல்லிக்கொண்டே இன்ஸ்பெக்டர் சோதிச்சு கொண்டே, ஞா வேறென்ன பறிஞ்சது, ஆறன யாதாத்தில் கோமா ஸ்டேஜ் ஆயின்னு நான் இன்ஸ்பெக்டரிடம் கேட்டதால் 1/2 மணி நேரம் கழித்து நினைவு தரலாம் என்றேன். உண்மையில் கோமா ஸ்டேஜ் போற நிலையில் இருந்த பேஷண்ட் என்று கூறிவிட்டு நிரஞ்சனா இருந்த அறைக்குள் நுழைந்தார். நிரஞ்சனா நன்றாக விழித்து இருந்ததைக் கண்டு டாக்டர், ஆர் யூ ஆல்ரைட், ஹவு டு யூ ஃபீல் என்றார். ஆல்ரைட் டாக்டர், ஃபீல் பெட்டர், பட் காயத்தில் வலி அதிகமாக தெரியுது. எனக்கு இந்த காயம் சரியாக எவ்வளோ நாள் ஆகும் என்றார். ஒன்றும் வெறு பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் உங்களோட அபாய கட்டத்திலேருந்து தாண்டி விட்டீங்க. இங்கே தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் என்று மலையாளத்தில் கூற, என்னோடய ஃப்ரெண்ட் ஷீலா எர்ணாகுளத்தில் சிபிஐசிஐடி பிரான்ச்சில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். என்னோட மொபைல் இருந்தால் அப்படியே எங்கள் வீட்டுக்கும் தெரியப்படுத்துவேன் என்றாள். நிரஞ்சனா பேடிக்கண்டா, நீங்கள் ஃபோன், ஹேண்ட்பேக் எல்லாமே போலீஸ்ன்ற பக்கம் சராஜனம்மா, வி வில் கெட் இன் ஃப்ரம் தம் என்றார் டாக்டர். அதற்குள் வெளியில் இருந்த கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் ஜோசப்பிற்கு தெரியப்படுத்தியிருந்ததால் அவரும் வந்துவிட்டார். வந்தவர் நேராக நிரஞ்சனா இருந்த ஐசியூ அறைக்கு வெளியில் இருந்தபடி, டாக்டர் மேயே கம்மின் என்று பர்மிஷன் கேட்டார். வெளியில் வந்த டாக்டர், சார், இவங்களோட காரியத்தில் சம்பவிச்சது ஒரு மெடிக்கல் மெராக்கல்னு, அதனால் வளர கேர்ஃபுல்லாக ஹேண்டில் செய்யணும். ஒருபாடு சோதிங்களும் சோதிக்கணும் புத்தி முட்டுருக்குது. இவங்க ஃப்ரெண்ட் ஷீலா சிபிஐடி பிரான்ச்சில் தான் தாமசம். யூ இன்ஃபார்ம் டு ஹெர், தென் டிட் யூ பிரிங் ஹெர் மொபைல் என்று கேட்டார். எஸ், ஐ ஹாவ் பிரெட் டாக்டர், அவங்க ஃபேமிலிக்கு ஹையர் ஆஃபீஸர்ஸ் இன்ஃபார்ம் செய்யணும் என்றார் ஜோசப். ஓகே சார், யூ கேன் கேரி ஆன் என்று கூறிவிட்டு சென்றார் டாக்டர். உள் நுழைந்த எஸ்ஐ நிரஞ்சனாவை பார்த்து, குட் மார்னிங் மேடம், ஜஸ்ட் ஏ ஸ்மால் என்கொயரி, ஆர் யூ ஓகே, கெட் யுவர் மொபைல் அண்ட் ஹேண்ட்பேக், நீங்கள் தங்கியிருந்த லாட்ஜ் எதானா പറയണം, தென் அவங்க நீங்கள் கொள்ள எந்தன மோட்டிவ், நீ எந்த ரீசனுக்காக இவிட வந்து, இது மந்திரம் பறஞ்சனால மதி, நான் அவங்கள ஈஸியாக கண்டுபிடிக்கிட்டேன் என்றார். ஷுர் சார், ஐ வில் கிவ் யூ ஆல் த இன்ஃபர்மேஷன் அபவுட் இட், பட் வித் யுவர் பர்மிஷன் ஐ வாண்ட் டு டாக் டு மை ஹையர் ஆஃபீஸர் மிஸ்டர் நரசிம்மன், அவர் சொன்னதையும் அனைத்தையும் சொல்லிடுறேன் என்றார். ஓகே ஓகே, கோ ஹெட் என்று கூறிவிட்டு ஐசியூ விட்டு வெளியே வந்தார். நிரஞ்சனா தன்னுடைய ஹையர் ஆஃபீஸர் நரசிம்மனிடம் கேஸ் பற்றி சொல்லலாமா வேண்டாமா என்று கேட்டுக்கொண்டாள். அதன்பின் தன் தந்தையின் நம்பருக்கு ஃபோன் செய்து தனக்கு ஏற்பட்ட விபத்தை பற்றி தெரிவித்தார். ஃபோனை வைத்தவளுக்கு திடீர்னு மயக்கம் வருவது போல் தோன்றியது. அவளுடைய கண்கள் சொருகி அரை மயக்கத்தில் இருந்தபோது உள் நுழைந்தார் எஸ்ஐ. நிரஞ்சனாவின் நிலையை பார்த்துவிட்டு தொந்தரவு செய்யாமல் வெளியேறி நர்ஸிடம் தெரிவித்தார். உடனடியாக ட்ரிப்ஸில் டாக்டர் சொன்ன மெடிசனை இன்ஜெக்ட் செய்தால் நர்ஸ். சிறிது சிறிதாக ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றால் நிரஞ்சனா. நர்ஸ் வெளியே வந்தவுடன் அந்த அறையில் இருந்த ஆத்மாக்கள் அவளுடன் நுழைந்து கொண்டன. தூக்கம் மயக்கமா இருந்த அவளுடன் ஒரு முறை அதிர்வடைந்து தூக்கி போட்டது. கட்டில் அதிர்வடைந்த சத்தத்தில் உள்ளே வந்த டயானா ட்ரிப்ஸை சரிபார்த்துவிட்டு அங்கே சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள். அவள் அமைதியாக உறங்கி கொண்டிருப்பதை பார்த்த பின் தான் நிம்மதியடைந்தாள். நிரஞ்சனாவின் உடலில் புகுந்த ஆத்மாக்களால் மீண்டும் அவளின் பல்ஸ் ரேட் நார்மல் நிலைக்கு வந்திருந்தது. அவளது பல்ஸ் ரேட்டை செக் பண்ணிய டயானா முடிந்து போன ட்ரிப்ஸை மாட்டினாள். அவளது டியூட்டி டைம் முடிந்து விட்டதால்
கான்ஸ்டபிளிடம் கூறிவிட்டு உடைமாற்ற நர்ஸ் ஸ்டேஷன் சென்றாள். அப்போது நிரஞ்சனா மருந்துகளின் ஆதிக்கத்தால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். திரும்பி வந்த டயானா நைட் டியூட்டிக்கு வந்திருந்த நர்ஸிடம், நிரஞ்சனா மேம், முன்னரெல்லாம் இம்மருந்துகள் விழித்து கொண்டால் இந்த மருந்துகளை ட்ரிப்ஸில் இன்ஜெக்ட் செய்யணும், சுவாச முட்டல் வந்தான பேடி கண்டு என சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள். இரவு நடுநிசி நெருங்கிய நிலையில் தூக்கத்திலிருந்து விழித்த நிரஞ்சனா சர்வசாதாரணமாக எழுந்து அமர்ந்தாள். அப்போது டியூட்டி நர்ஸ் நல்ல தூக்கத்தில் இருந்தாள். எழுந்தவள் ட்ரிப்ஸின் ரிமூவ் செய்துவிட்டு அறைக்கு வெளியே எட்டி பார்த்தாள். கான்ஸ்டபிளும் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். உடனே தாமதிக்காமல் வெளியேறியவள் தலையை தான் அணிந்திருந்த சுடிதார் ஷாலில் மறைத்து கொண்டு மொபைலை காதில் வைத்தபடி வேகமாக லிஃப்டை உபயோகப்படுத்தி கிரவுண்ட் ஃப்ளோர் நோக்கி சென்றாள். மருத்துவமனைக்கு வெளியே இருந்த அடர்ந்த இருட்டில் கலந்தாள் நிரஞ்சனா. சிறு தூரம் சென்றதும் ரோட்டில் வேகமாக சென்ற காரை கை காட்டி நிறுத்தினாள். காரில் இருந்தவனின் கண்கள் தீய எண்ணத்தில் மின்னன. அதை கண்டு கொள்ளாமல் தான் செல்ல வேண்டிய லாட்ஜின் பெயரை சொல்லிவிட்டு அமர்ந்தாள். சிறிது தூரம் சென்றதும் கார் வேகம் எடுத்து மூங்கில் மரங்கள் அடர்ந்த காட்டுப்பகுதியில் திரும்பியது. உடனே நிரஞ்சனா டிரைவர் காரை மெயின் ரோட்டிற்கு திருப்பு என்றால் கட்டளை தொனிக்கும் குரலில். அவள் கூறியதை சட்டை செய்யாமல் ஆளாரமற்ற இடத்தில் காரை நிறுத்தி இறங்கியவன் காரின் பின்கதவை திறந்த போது அதிர்ச்சியில் உறைந்து போனான். அங்கே கருவொளி இல்லாமல் வெறும் பளிங்கு போன்ற வெளியுடன் முகம் முழுவதும் இரத்த கலரியாக இருக்க அகோரமாக அமர்ந்திருந்த நிரஞ்சனா பயத்தில் நெஞ்சம் தடதடவென அடிக்க கதவை அடித்து சாத்திவிட்டு ஆவென அலறியபடி ஓட ஆரம்பித்தாள். திடீரென பின்னால் இருந்து யாரோ முடியை பிடித்து இழுக்க போலிருந்த தப்பித்து ஓட முடியாத பயத்தில் வெலவெலத்து போய் திரும்பாமல் நின்றான். அப்போது அவன் முன் கண்கள் சிவந்து கோரமான முகத்துடன் நீல நிற ஒளியில் 3 உருவங்கள் நெருங்கி வந்தது. அதை பார்த்தவனுக்கு இதயம் வாய்வழியே வெளியே வந்துவிடும் போல் ஆனது. அந்த உருவங்களை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு, என்ன ஒன்றும் செய்யாதே, நான் நீங்கள் பறிஞ்சிட்டு எழத்த போகணும் என்று கதறினான். அதை காதில் வாங்காத வந்த 3 உருவங்களும் ஒன்றாக இணைந்து ஒரு உருவமானது. அதன் பின் அவனை தூக்கி ஒரு சுழற்று சுழற்றி தூரி எறிந்தது. மூங்கில் மரக்குற்றில் போய் விழுந்த உயிரற்ற உடல் மரங்களுக்கிடையே சொருகி தொங்கியது. அதை பார்த்த உருவம் குரூரமான சிறுவனம், பொண்ணுங்கன்னா உங்களுக்கு கேவலமா போயிடுச்சா? எங்க கண்ணு முன்னாலே இனி எவனும் தப்பு செஞ்சாலும் அவனுக்கு மரண தண்டனை தான் என்று கூறிவிட்டு அட்டகாசமாய் சிரித்தது. பின்னர் மீண்டும் காருக்குள் நுழைந்து நிரஞ்சனா உடலில் புகுந்தது. சோர்வடைந்து மயங்கி சரிந்த நிரஞ்சனா பளிச்சென்று தெளிவாகி நிமிர்ந்து அமர்ந்தாள். பின்னர் எதுவும் நடவாதது போல் காரின் முன்பக்கம் சென்று டிரைவர் சீட்டில் அமர்ந்தவள் கூகுள் மேப் உதவியுடன் தான் செல்ல வேண்டிய லாட்ஜை அடைந்தாள். ரிசப்ஷனில் ரூம் கீ வாங்கி கொண்டு ரூமை வெக்கேட் செய்வதாக கூறி பில்லை ரெடி பண்ண சொல்லிவிட்டு சென்றாள். தன்னுடைய பொருட்களை சேகரித்து கொண்டவள் ரிசப்ஷன் வந்து பணத்தை செட்டில் செய்தாள். வெளியே வந்தவள் காரில் ஏறி எர்ணாகுளம் நோக்கி காரை செலுத்தினாள். இவள் ஏற்கனவே ரிட்டர்ன் டிக்கெட் புக் செய்திருந்த பிரைவேட் டிராவல்ஸுக்கும் கொஞ்சம் தூரத்திலே காரை தள்ளி நிறுத்திவிட்டு பேக்கை எடுத்துக்கொண்டாள். இவள் வருகைக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்த சொகுசு பஸ் கிளம்பியது. பேருந்தில் அமர்ந்தவுடன் தன் மொபைலில் லாக் ஸ்கிரீனில் தன் தந்தை மற்றும் ஹையர் ஆஃபீஸர் நம்பர் டிஸ்பிளே ஆவது போல செட் செய்தாள். பின்னர் தன் தந்தையின் நம்பருக்கு கால் செய்தாள். அப்பா, நீங்கள் இப்போ எவ்வளோ தூரம் வந்திருப்பீங்க என்றாள். ஏண்டாம்மா, என்ன விஷயம் சொல்லுமா? உடம்புக்கு ரொம்ப முடியலையா? கொஞ்சம் பொறுத்துக்கோ, சீக்கிரம் வந்துடுவேன் என்றால் நெஞ்சம் பதைக்க. நான் ட்ராவல்ஸ்லாம் வந்துட்டே இருக்கேன். நீங்கள் திரும்பி வீட்டுக்கே போங்க. காலைல சரியாக 5 மணிக்கு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. மீதியை நேரிய சொல்கிறேன் என்று கூறிவிட்டு மொபைலை ஆஃப் செய்தாள். அதன் பிறகு அவள் உடலில் இருந்த ஆத்மாக்கள் வெளியேறின. உடனே மயக்கமும் தூக்கமான நிலைக்கு சென்ற நிரஞ்சனா நன்றாக தூங்க ஆரம்பித்தாள். வெளியேறிய ஆத்மாக்களை காரை நோக்கி சென்றன. காரை ஸ்டார்ட் செய்து ஓட்டிச் செல்ல ஆரம்பித்தன. அப்போது எதிரில் வந்த காரில் இருந்தவர்கள் கார் ஒன்று டிரைவர் இல்லாமல் வருவதை பார்த்து பயந்து போய் சிறிது தொலைவிலே ஓரமாக நிறுத்திவிட்டனர். உடனே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்து, சார், ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் வண்டி டிரைவர் இல்லாமல் சோட்டானிக்கரை பக்கம் வழியாக போயிட்டு வந்துட்டு இருக்கும் என்று கூறிவிட்டு கார் நம்பரையும் தெரிவித்தார். நேராக சென்ற கார் திடீரென ஒரு வளைவில் திரும்பி குறுக்கு வழியில் சென்று டிரைவர் கடந்த மூக்கல் காட்டில் சென்று நின்றது. நிரஞ்சனா அமர்ந்திருந்த பேருந்து காலையில் தமிழக பேருந்து நிலையம் வந்தடைந்தது. இவளை எழுப்பி பார்த்துவிட்டு அதிர்ச்சியடைந்த கண்டக்டரும் டிரைவரும் உடனடியாக அருகில் இருந்த பேருந்து நிலைய காவலர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். அதற்குள் காரை பேருந்திற்கு அருகிலேயே நிறுத்தி இறங்கிய நிரஞ்சனாவின் தாயும் தந்தையும் கிட்டத்தட்ட ஓடி வந்து பேருந்தில் ஏறினர். நிரஞ்சனாவின் பெற்றோர் பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உதவியுடன் தங்கள் காரில் நிரஞ்சனாவை ஏற்றிக்கொண்டு சிட்டியில் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு சென்றனர். நிரஞ்சனா பேருந்தில் ஏறியவுடன் ஹையர் ஆஃபீஸர் நரசிம்மனுக்கு தகவல் கொடுத்திருந்ததால் அவரும் இவளை தேடிக்கொண்டு பஸ் நிலையம் வந்திருந்தார். அதற்குள் நிரஞ்சனாவின் பெற்றோர் அவளை கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருந்தனர். அது தெரியாததால் உடனடியாக அவளது மொபைலுக்கு கால் செய்தார் நரசிம்மன். அதை அட்டன் செய்த நிரஞ்சனாவின் தந்தை, சார், நாங்கள் நிரஞ்சனாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செஞ்சுருக்கோம். நீங்கள் உடனே வந்தால் பரவாயில்ல. இவையே ட்ரீட்மெண்ட் பாதியில் நிறுத்திட்டு அங்கேருந்து புறப்பட்டு வந்தான்னு தெரியல. அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நீங்கள் தான் இன்ஃபார்ம் பண்ணணும் என்று பதட்டமாக கூறியவர் ஹாஸ்பிட்டலின் பெயரையும் கூறிவிட்டு வைத்தார். சார், நீங்கள் பதட்டப்பட வேணாம். நாங்கள் அங்கே தான் வந்துட்டு இருக்கோம். நிரஞ்சனாவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள். நான் எர்ணாகுளம் கிரைம் பிரான்ச்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்றான் நரசிம்மன்.
நிரஞ்சனாவின் பெற்றோரிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு செல்லப்பட்ட நிரஞ்சனாவுக்கு உடனடியாக தலையில் சின்ன சர்ஜரி செய்து பிளட் கிளாட் சர்ஜரி செய்யப்பட்டது. அதற்குள் நரசிம்மனும் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தார். அவர் நிரஞ்சனாவின் தந்தையிடம், இப்போ நிரஞ்சனாவுக்கு பரவாயில்ல சார், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்று கேட்க, ஸ்கல்லை ஸ்கேன் செய்ததும் பிளட் கிளாட் இருக்கிறதா சொல்லி சர்ஜரி செஞ்சுருக்காங்க சார். இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் செய்யறதுக்கு என் பொண்ணை மட்டும் எதுக்கு சார் தனியாக அனுப்புனீங்க என்று சற்று கோபத்தில் இருந்தார் நிரஞ்சனாவின் தந்தை. தவறாக நினைக்காதீங்க சார், நிரஞ்சனா சொன்னால தான் தனியாக அனுப்புனேன். அது மட்டும் இல்லை, நிரஞ்சனா என்ன சொன்னாங்கன்னா, சோட்டானிக்கரை பகதியம்மன் கோயிலுக்கு போய் நம்பூதிரி கிட்ட ஒரு உதவி கேட்க தான் சார் போகிறான். இந்த விஷயமா ரகசியமாகவே இருக்கட்டும், ஏதாவது உதவி தேவைன்னா அங்கே இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு ஷீலா கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் பேசாமல் இருந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் நிரஞ்சனா தன்னை எந்த சுச்சுவேஷனில் இருந்து தைரியமாக பாதுகாக்கக்கூடிய பொண்ணு. அவளோட திறமை பற்றி உங்களை விட எனக்கு தான் நல்லா தெரியும். ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த உதவி வேணாலும் கேளுங்க என்று தைரியம் கூறிவிட்டு சென்றார் நரசிம்மன். ஐசியூவிலிருந்து ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றப்பட்டாள் நிரஞ்சனா. அப்போதான் அவளது தாயும் தந்தையும் சிறிது நிம்மதியடைந்தனர். அவளுடைய தந்தை நிரஞ்சனா அம்மாவை பார்த்து, காஞ்சனா, நீ டிரைவரை கூட்டிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு இங்கே தங்குறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடு என்று கூறி அனுப்பி வைத்தார். அவரும் இரவெல்லாம் தூங்காதால் அறையில் இருந்த பேஷண்டுடன் தங்கும் அட்டண்டருக்கு பெட்டில் படுத்து உறங்க ஆரம்பித்தார். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நேரத்தில் நிரஞ்சனாவின் அருகில் சென்ற நீல ஒளியில் தோன்றிய உருவங்கள் அவள் காதருகில் சென்று, அக்கா அக்கா, நாங்கள் வந்துட்டோம், தைரியமா மீண்டும் வாங்க. உங்கள் மேலே கொலைப்பழி விடக்கூடாதுன்னு தான் காரை ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்தோம். இப்போ அந்த கேஸை திசை திருப்பியாச்சும், நீங்கள் கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு அவள் உடலில் புகுந்து கொண்டன அந்த ஆத்மாக்கள். உடனடியாக அவள் உடல் ஒரு முறை வேகமாக அதிர்வந்து பின் அமைதியடைந்தது. அந்த அதிர்வினால் அவள் படுத்திருந்த கட்டிலும் அதிர்வந்தது. அந்த சத்தத்தில் விழித்து கொண்ட அவள் தந்தை பயத்தில் நர்ஸை அழைத்து வர ஓடினார். அங்கே சோட்டானிக்கரை செல்லும் வழியில் இருந்த மூங்கில் தோப்பில் மரக்குற்றில் சொருகியபடி வினோதமான முறையில் இறந்து கிடந்த டிரைவரை பற்றிய தகவல் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. ஸ்பாட்டுக்கு சென்ற எஸ்ஐ ஜோசப் தன்னுடன் ஒரு போலீஸ் பட்டாளத்தை அழைத்துச் சென்றிருந்தார். அப்போது ஏட்டு எஸ்ஐயை நோக்கி, சாரே, இந்நாள ராத்திரி ஒரு ஆளில்லா காரு ரோட்லன்னு கிடக்குன்னு வந்தாயி, ஆரோ ஆயிற்று என்றார். சரி, நீங்க தன்னை நைட் டியூட்டி கண்டு விவரம் அறிந்தது போல் எந்த செய்து டோல்கேட்டில் விழிச்சு அலாட் கிட்டலையாம் என்றார் கோபமாக. ഞാൻ ഉടൻ വിളിച്ചു മുന്നറിയിപ്പ് നൽകി സാറേ. എന്നാൽ അങ്ങനെയുള്ള ഏതുവരെ കറണ്ടയും ചരിത്രം പറയാം. ஒரு பக்கேஸ் ஆரோ கள்ளிக்குகைன்னு ஞான் கருதி சாரே என்றார் ஏட்டர். உடனே ஃபோன் பண்ணி அலாட் பண்ணிட்டேன். ஆனால் எப்படி ஒரு காரு கிராஸ் ஆகணும்னு சொன்னாங்க. ஒருவேளை வேணும்னு யாரோ விளையாடி இருப்பாங்கன்னு நினச்சி விட்டுட்டேன் சார். சரி, அவையிட பார்க்க செய்திருக்குன்னா காரியம் இன்னல விவரம் நல்லேக்கன்னு பச்சித்தோ. சரி, இங்கே நிற்கிற கார் தானே நேற்று நைட் தகவல் கொடுக்கப்பட்ட கார், செக் பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே ஃபாரன்சிக் ஆட்களுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் ஃபோன் பண்ணுறேன். காரில் ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு தரவா செக் பண்ணுங்கள். அனைத்து ஏற்பாடுகளும் செய்துவிட்டு மூங்கில் குற்றில் சொருகியபடி தொங்கிய உடலை ஆராய்ந்து கொண்டிருந்தார் எஸ்ஐ ஜோசப். அப்போது நிரஞ்சனாவின் அட்மிட் செய்திருந்த ஹாஸ்பிட்டலிலிருந்து ஃபோன் வந்தது. சாரி, நிரஞ்சனா மேமை காணலையாம். இதுவரை எல்லா இடத்துலையும் தேடிட்டாங்க என சொல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தப்ப அதிர்ச்சியாயிடுச்சு. அவங்க ஷாலால் முகத்தை மதிச்சுட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகிறது தெரிஞ்சிச்சு. இட்ஸ் இம்பாசிபிள் என்று சொல்லி கொண்டிருக்கையில் அவங்க நடக்கிறத கண்டிஷன் இல்லாமல் தானே இருந்தாங்க. பின்ன எப்படி அவங்க மயக்கத்தில் இருந்தது சொன்னாங்க. எப்படி அப்புறம் அவங்க நடந்து போக முடியும் என்று நெற்றியை சுருக்கி யோசித்து கொண்டார். அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணுறது? எங்களுக்கும் அதுதான் சார் புரியல. நீங்கள் தமிழ்நாடு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஒரு முறை இங்கே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போது அங்கே வந்து ஏட்டு எஸ்ஐயிடம் సారే, ఇల్లంతా ఫోన్ కాల్ ప్రకారం స్విఫ్ట్ డిజైర్ కారును, அது மாத்திரமல்ல கலர் நம்பர் எல்லாம் சரியான சாரே என்றார் ஏட்டர். சரி, அனுப்பி வைங்கள். கார்லேருந்து എന്തെങ്കിലും ஃபிங்கர் பிரிண்ட் உண்டான்னு பரிசோதிக்க, അതിനുശേഷം കാർ പോലീസ് സ്റ്റേഷനിലേക്ക് கொண்டு ஹாஸ்பிட்டலில் நிரஞ்சனா காணலாம் குறித்து இன்வெஸ்டிகேட் செய்ய ஞான் போகணும் என்று கூறிவிட்டு ஜீப்பை எடுத்துக்கொண்டு சென்றார். எஸ்ஐ ஜோசப் நிரஞ்சனாவை அட்மிட் செய்த ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தார். அவரை வரவேற்ற டீன், சாரே, நீங்கள் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் காணும் என்று கூட்டிக் கொண்டு சென்றார். ஃபுட்டேஜை பார்த்த எஸ்ஐ ஜோசப் நம்ப முடியாமல் தன் முகவாயை தேய்த்தபடி யோசனையில் வந்தார். அப்போது அவரது ஃபோன் ரிங் ஆனது. ஹலோ, ஜோசப் ஸ்பீக்கிங் என்றவுடன் எதிர்முனையில், I am crime branch inspector. Now only I have received the information from Tamil Nadu police என்றார் எர்ணாகுளம் பிரான்ச் கிரைம் இன்ஸ்பெக்டர். ஓகே சார், எந்த மெசேஜ் ஆனோ? இஸ் இட் கான்ஸ்டபிளேஷன்? டெல் மீ இஃப் யூ கேன். ஐ ஆம் இன்வெஸ்டிகேட்டிங் திஸ் கேஸ் நிரஞ்சனா டிஸ்அப்பியரன்ஸ் என்றார். விஷயம் ரகசியமானதா? சொல்லணும்னா சொல்லுங்கள். நான் தான் நிரஞ்சனா ஹாஸ்பிட்டல்லேருந்து காணாமல் போன கேஸை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என சொல்ல,
அதை பற்றி சொல்ல தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நிரஞ்சனா சேஃபாக வந்து சேர்ந்துட்டாங்களாம். அவருடைய ஹெட் நரசிம்மன் சொன்னார். அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செஞ்சுருக்காங்க. தலையில் சின்ன சர்ஜரி செய்திருக்காங்க. அவங்க டீல் பண்ணுற கேஸ் மினிஸ்டர் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால கேஸை வெளியே லீக் ஆகக்கூடாது. அதனால தான் இதை அப்படியே ட்ராப் பண்ணிடுங்க. சிபிசிஐடி பிரான்ச் இதை பார்த்துக்குவாங்க. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஐ வில் கீப் திஸ் சீக்ரெட்லி என்று கூறி ஃபோனை வைத்தார் ஜோசப். ஹாஸ்பிட்டல் டீனிடம் ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இப்போதானே இன்ஃபர்மேஷன் வந்தது. இங்கே இருந்தால் அவங்க உயிருக்கு ஆபத்து வருதுனால சீக்கிரட்டாக கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கிரைம் பிரான்ச் உங்கள் பில்லை செட்டில் பண்ணிடுவாங்க என டாக்டரிடம் கூறினார். ஜிஹெச்சில் போஸ்ட்மார்ட்டம் செய்கிற டாக்டர் ஏற்கனவே எஸ்ஐக்கு நல்ல ஃப்ரெண்ட் என்பதால் அவரோட அறைக்கு சென்றார். அப்போது டாக்டர் நந்தா கேண்டீன் நோக்கி சென்று கொண்டார். அவரை நோக்கி சென்ற எஸ்ஐ ஜோசப் பின்னாலிருந்து ஹலோ நந்தா, ஹவ் ஆர் யூ என்றார். திடுக்கிட்டு திரும்பிய டாக்டர் நந்தா, அட எந்த பேடிக்கணும், இங்கு ஜோலி செய்யணும் பண்டில் எவிடங்களும் போய்க்கணும் என்று அழுத்து கொண்டு கேட்டார். ஏப்பா பயத்தில் இவன் வேலை செய்து எங்கேயாவது மூட்டை தூக்கி பொழைக்கலாம். எந்த ஆயுது மிச்சிரமும் வெட்டினா எந்த செய்யணும் பாடிலே நம்மளும் மனுஷராயினும் என்றார் நந்தா. என்னப்பா செய்யுது, நாங்களும் மனுஷங்க தானே என சொல்லி கொண்டிருக்கையிலே பயந்ததாக சொல்லவும், என்ன இப்படி சொல்றீங்க, டெட் பாடியை கூறு போற்றால் இப்படி பயப்படலாம். என்னப்பா செய்யுது, நாங்களும் மனுஷங்க தானே. நந்தா, எல்லா ஜோசிலையும் ரிஸ்க் ஆத்தியம் உண்டு. எவ்வளோ ஜோலி இதிலும் கடினமானது. சரி சரி, ரிப்போர்ட் எந்த பறஞ்சினோ என்று நடந்து கொண்டே கேட்டார் ஜோசப். மனுஷனால கழுத்து எலும்பு முறிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எதையோ பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சதுனால ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் கழுத்து எலும்பு முறிக்கப்பட்டிருக்கு. எனக்கு என்னவோ இது அமானுஷம் சம்மந்தப்பட்ட மாதிரி தெரியுது. இதுக்கு மேலே உங்கள் டிபார்ட்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு கிடைத்த தகவல் படி பார்த்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்திருக்க சான்ஸ் இருக்குது. அந்த கார் டிரைவர் இல்லாமல் ரோட்டில் வந்துட்டு இருக்குது. நேற்று நைட்டு டியூட்டியில் இருந்த ஏட்டுக்கு ஃபோன் வந்திருக்கு. செக் போஸ்ட்டை அலர்ட் பண்ணிட்டேன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் செக் போஸ்ட் வழியாக போகாமல் கார் குறுக்கு வழியாக அந்த மூங்கில் தோப்புக்கு போயிருக்கு. ஒரே மர்மமாக இருக்குது. அந்த காரை பார்த்த ஐ விட்னஸை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ண வேண்டியதுதான். மர்மம் மரன்னு கேஸை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான் என்று சொல்ல, அப்படியே செய்திருங்க, அதுதான் சரி என்று கூறிவிட்டு வாங்க கேண்டீன் போய் ஒரு காஃபி சாப்பிடலாம் போகலாம் என்று கிளம்பி விட்டனர். நிரஞ்சனா அட்மிட் செய்திருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். நிரஞ்சனா உடல் அதிர்வடைந்து பயந்து போன அவரது தந்தை நர்ஸை அழைத்து வர ஓடி வந்து அப்போது நிரஞ்சனா விழித்து கொண்டாள். அவளது கண்கள் ஒரு நொடி நீல நிறத்தில் மின்னி மறைந்தது. அதற்குள் நுழைந்த நர்ஸ் விலாசினி நிரஞ்சனா விழித்து கொண்டு போய் பார்த்து ஆச்சரியப்பட்டாள். நிரஞ்சனா நர்ஸி விஷாலினியும், ஹலோ மேம், இப்போ எப்படி இருக்குது, தலையில் வலி இருக்கா என்றாள். தலையில் தான் கொஞ்சம் வலி இருக்குது, மற்றபடி பரவாயில்ல சிஸ்டர் என்றாள். அது சரியாயிடும் மேம், நைட்டு மட்டும் வலி தெரியாமல் இருக்க டாக்டர் டேப்லெட் கொடுக்க சொல்லியிருக்காரு. சரி, உங்கள் பேர் என்னன்னு ஞாபகம் இருக்கா மேம், இவரை யாருன்னு தெரியுதா பாருங்க என்று கேட்டாள். அதை கேட்டு சிறிது நேரம் அப்படியே சிந்தனை செய்தபடி தன் தந்தையை நோக்கினாள் நிரஞ்சனா. அப்போது அவளது காதில், அக்கா, அவர் தான் உங்கள் டேடி, உங்கள் பேர் நிரஞ்சனா, நான் உங்களுக்கு பக்கமாலமாக இருப்போம், நீங்கள் கவலைப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக இருங்க என்ற குரல் ஒலித்தது. உடனே அவளது உடலில் ஒருவித தெம்பு வந்தது போல் இருந்தது. மனமும் புத்துணர்ச்சி அடைந்தாலும் அவள் முகத்தில் புன்னகை படர்ந்தது. நர்ஸை பார்த்து, சிஸ்டர், எனக்கு தலையில் ஆப்ரேஷன் செஞ்சுருக்கலாம், நல்ல நினைவு திரும்பிடுச்சு, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கேன்னு செக் பண்ணுறீங்க அப்படித்தானே என்று வேட்டுவிட்டு சிரித்தார். நிரஞ்சனா இப்படி பேசியதை கேட்டவுடன் அவளது தந்தைக்கு நிம்மதியாக இருந்தது. நர்ஸும் சிரித்துக்கொண்டே, ஆமாம் மேம், செக் பண்ண வேண்டியது என்னோட கடமை இல்லையா? நீங்கள் இவ்வளோ பிரிஸ்காக இருக்கிறத பார்க்கும்போது உங்கள் மன உறவு தான் பாராட்டணும். யாருமே இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி ஆனதில்லை. யூ ஆர் கிரேட் மேம் என்று பாராட்டினார். நிரஞ்சனா தன் தந்தையை நோக்கி, அப்பா, என்னை பற்றி கவலைப்படாதீங்க, சீக்கிரமே உங்கள் பழைய நிரஞ்சனாவை பார்ப்பீங்க என்று தைரியமாக கூறினார். இதை கேட்டு அவளது தந்தையின் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. சரி மாம், இனிமேலாவது நான் சொல்கிறத கேளு, இந்த வேலை வேண்டாம், பேசாமல் ரிசைன் பண்ணிவிட்டு அப்பா கூட வந்து கம்பெனியை பார்த்துக்கோ. காலகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எனக்கும் உன்னோட அம்மாவுக்கும் ஆசை இருக்காதா என்று கேட்டார். இதை கேட்ட நிரஞ்சனா, அப்பா, நீ சொல்கிற மாதிரியே கேட்குறேன், ஆனால் எடுத்துக்கிட்ட இந்த ஒரு கேஸை மட்டும் முடிச்சுட்டு ரிசைன் பண்ணுறேன் என்று கூறி சமாதானப்படுத்தினான். பிறகு நினைவு வந்தவளாக தன் தந்தையிடம், அப்பா, அம்மா எங்க கண்ணே படலை என்று ஆச்சரியப்பட்டாள். அம்மா இப்போ தான் வீட்டுக்கு போயிருக்கா, குளிச்சுட்டு மீனாட்சி அம்மா சமைச்சு சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துடுவா. உனக்கு அடிப்பட்டதை கேட்டதுலேருந்து மீனாட்சி அம்மாவும் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக உங்கள் அம்மா கூட கிளம்பி வந்தாலும் வருவாங்க என்றார். சரிப்பா, அம்மா வர்ற வரைக்கும் நீங்கள் தூங்குங்க, நானும் கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று கூறிவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள். அதிக நேரம் நிரஞ்சனா பேசக்கூடாது என்பதால் அவள் கூறியது போல் அவரும் சிறிது நேரம் கண்ணயர்ந்தார். அப்போது நிரஞ்சனா விட்டு வெளியேறின 3 ஆத்மாக்களும் அவளது காதருகில், அக்கா, எங்கள் சாவுக்கு காரணமாகல மரண பயத்தை காட்டிட்டு வரும், அவனுங்களுக்கு எதிரான ஆதாரத்தை உங்களுக்கு காட்டுறோம், ஆனால் அவனுங்களுக்கு தண்டனை கிடைச்சாலும் பணபலத்தால் ஜாமீனில் வெளியே வந்துடுவாங்க. அதனால நீங்கள் உங்கள் டியூட்டியை பாருங்கள், நாங்கள் எங்கள் வெளியே காட்டுறோம், அவனுங்களுக்கெல்லாம் உடனே சாகக்கூடாது, மரண பயத்தில் தினம் தினம் துடிக்கணும் என்று ஒன்று மாறி ஒன்றாக 3ம் கோபத்தில் கொந்தளித்தன.
பட்டென்று கண் விழித்த நிரஞ்சனா அறையின் மூலையில் நீல நிற ஒளி தெரிந்த மூவரின் உருவத்தையும் பார்த்தாள். மிகவும் சோர்வாக இருந்ததால் அவர்களை நோக்கி பலவீனமாக வேண்டாம் என்று கையசைத்தாள். ஆனால் அவைகள் சட்டென்று மறைந்தன. இவ்வளவு அவசியமாக மீனா, ரீனா, சுதா ஆகியோரின் ஆத்மாக்கள் பழிவாங்க நினைப்பதற்கு ஏதாவது வலுவான காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அது என்னவென்று அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். அந்த பிரபலமான பள்ளியில் 10ஆம் வகுப்பில் 95% மதிப்பு பெற்றவர்களுக்கு ஃப்ரீ சீட் வழங்கினர். அப்போதுதானே நல்ல மதிப்பெண் பெற்ற பிள்ளைகள் அதிக அளவில் அந்த பள்ளியில் சேர்வார்கள். பின் 12ஆம் வகுப்பில் மாநில அளவில் ஏதாவது ஒரு ரேங்க் எடுத்து வைத்து பள்ளியின் பெயரை பிரபலப்படுத்தலாம். அந்த வகையில் ஃப்ரீ சீட் கோட்டாவில் சேர்ந்த ஏழை பிள்ளைகள் தான் இந்த மூவரும். மூவரும் டாப்பர்ஸ்களாக செக்ஷனில் படித்து கொண்டிருந்தனர். ஒரே செக்ஷனில் படிப்பதால் ஃப்ரீ சீட்டில் வந்தவர்கள் என்பதாலும் மூவரும் விரைவில் தோழினார்கள். அது மட்டுமல்லாமல் மூவரின் குடும்ப பின்னணியும் ஏழ்மையானது என்பதால் மிகவும் நெருங்கி பழகி வந்தனர். 11ஆம் வகுப்பில் மூவருக்கும் வேறு வேறு அறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் 12ஆம் வகுப்பில் மூவரும் ஒரே அறையை கேட்டு பெற்றனர். மூவரில் மீனா நல்ல தைரியசாலியான மட்டுமில்லாமல் எதையும் கொஞ்ச நேரத்தை படித்தாலே கிரகித்துக் கொள்ளும் புத்திசாலி. அதனால் ஸ்கூல் பீப்பிள் லீடராகவே தேர்வு செய்யப்பட்டார். ஹாஸ்டலில் ஏதாவது குறை என்றாலோ பள்ளி மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றாலோ மீனா தான் பிரின்சிபலை அணுகி தெரிவிப்பாள். அதுதான் அவளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தியது. ஒரு முறை ஒரு வாரமாக சாப்பாடு சரியில்லாமலும் சாம்பார் புழு பூச்சி என்றும் இருந்தது. மாணவிகள் சாப்பிட முடியாது தவித்தனர். அதனால் மீனா பிரின்சிபலிடம் கம்ப்ளைண்ட் செய்ய முடிவெடுத்தாள். பிரின்சிபல் ரூம் சென்று கதவை தட்டிவிட்டு எஸ்கியூஸ் மீ சார் என்று கூறிவிட்டு வெளியே வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். எஸ் கம்மின் என்ற போது ஸ்டைலாக ஒலித்த குரலை கேட்டு ஒரு நிமிடம் ஆச்சரியப்பட்டாள். நம் பிரின்சிபல் குரல் மாதிரி இல்லையே என்று நினைத்தபடி உள்ளே நுழைந்தாள். பழைய பிரின்சிபல் பரமசிவத்திற்கு பதிலாக அங்கு புதிதாக அமைந்திருந்த அவரது மகன் முரளியை பார்த்தவுடன் மீனாவிற்கு சிறிது தடிமாற்றம் ஏற்படுது. சார், நான் பிரின்சிபல் சாரை பார்க்கணும். அவர் வரலையா என்றால் திக்கு திணறியபடி. நான் தான் இனிமேல் உங்களுக்கு பிரின்சிபல். நாளைக்கு மார்னிங் ப்ரேயர் இன்டர்வியூவில் பண்ணுவார். பழைய பிரின்சிபல், அதாவது என்னோட அப்பா என்றான் வசீகரமாக புன்முறுவல் பூத்தபடி. ஓ, கங்க்ராட் சார். ஒரு சின்ன அப்ளிகேஷன் சார். எங்களுக்கு ஹாஸ்டலில் 1 வீக்காக ஃபுல்லாக ஃபுட் ப்ராப்ளம் சார். அதாவது ஒரு நாள் சாம்பாரில் புழு இருந்துச்சு, இன்னொரு நாள் பொரியல்ல பாய்ச்ச, எல்லாத்துக்கும் மேலே குடிக்கிற தண்ணியில் சின்ன அட்டை குஞ்சுகள் கிடந்துச்சு. டைனிங் ஹால் பொறுப்பில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் அது மாதிரி இருந்தால் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. மற்ற பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்கல்ல, சாப்பிட பிடிக்கலன்னா கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க என்றார். வார்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே என்றான் முரளி. வார்டன் அவங்க சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க. அதனால தான் சார் இதை பிரின்சிபல் கவனத்துக்கு கொண்டு வரலான்னு வந்தேன் என்றாள் மீனா. ஓகே, நீ போயிட்டு வார்டனை வர சொல்லுமா என்று கூறினான் முரளி. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட்ஸ் என்று கூறிவிட்டு வெளியேறினாள். அவள் போன பிறகு இவனது எண்ணத்தில் அந்த பெண்ணின் எளிமையும் அழகுமே சுற்றி சுற்றி வந்தது. ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பவர் படிக்கிற பிள்ளைகளை தன் குழந்தை போல் எண்ண வேண்டும். ஆனால் நடைமுறையில் அப்படியே நடக்கிறது? அதுவும் முரளி செல்வ செழிப்புடன் வளர்ந்தவன். தான் நினைத்ததை அடைவதில் பிடிவாதம் உள்ளவன். மேலும் தன் தந்தையின் தயவால் ஒவ்வொரு பட்டப்படிப்பிலும் பணம் கொடுத்து பாஸ் பண்ணிவிட்டு வந்தவன். உடனே பரம்பரை பிசினஸில் அமர வைத்து அழகு பார்ப்பதைப் போல் பெரிய இன்ஸ்டிடியூட்டின் தலைமை பொறுப்பை கொடுத்து விட்டார். இதன் புனிதமும் பொறுப்பும் சிறு வயதிலே வந்தவனுக்கு தெரியுமா? மீனா வார்டனிடம், மேம், உங்களுக்கு புது பிரின்சிபல் வந்து பார்க்க சொன்னார் என்று கூறிவிட்டு சென்றார். அதை கேட்ட வார்டன், ஐயோ, இந்த குட்டி பிசாசு என்னத்தை போட்டு கொடுத்துச்சே தெரியலையே என்று மனதுக்குள் புலம்பியபடி ஓட்டமும் நடையுமாய் பிரின்சிபல் ரூமிற்கு சென்றார். கதவை தட்டிவிட்டு காத்திருந்தவளை உள்ளே வர சொன்ன முரளி, என்னம்மா நீங்கள் ஹாஸ்டல் பிள்ளைங்க ஏதாவது குறை சொன்னால் அவங்களுக்கு ஃபேவரபுளாக பேசி பிரச்சனையை சுகமாக முடிக்க தெரியாதா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் எப்படி பிள்ளைங்களை நம்ம ஸ்கூலில் சேர்ப்பாங்க? போயிட்டு கிச்சனில் ஒழுங்காக சுத்தமாக சமைச்சு கொடுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த மாத சம்பளத்தில் கை வைக்க வேண்டி வரும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க என்றாள். சரிங்க சார், இனிமேல் நான் தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறேன் என்றாள் வார்டன் வளர்மதி. சரி சரி, இப்போ வந்ததே ஒரு பொண்ணு, அந்த பெண்ணை பற்றின டீட்டெயில்ஸை சொல்லுங்கள் என்றாள் மொழி. சரிதான், அவளுக்கு நல்ல டோஸ் விழற மாதிரி சொல்லி கொடுத்துட வேண்டியதான் என்று மனதிற்குள் கருவியபடியும், சார் 95% மார்க் வாங்கினா ஃபீஸ் கிடையாதுங்கிற சலுகையில் வந்த பொண்ணு சார் அது. இவளோட இன்னும் 2 பொண்ணுங்க ஃப்ரீ சீட்டில் வந்து படிக்கிறாங்க. ஆனால் பணம் கட்டி படிக்கிறவங்கள கூட குறை சொல்கிறது இல்லை சார். இவங்க தான் அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை கூப்பிட்டு கண்டிச்சு வைங்க சார் என்றாள் வளர்மதி. ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். 3 பேரையும் இன்னைக்கு ஈவினிங் ஸ்பெஷல் கோச்சிங் முடிஞ்சதும் என்னை வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்கள் என்றான். என்னையவா மாட்டி வைக்கிறீங்க? நல்லா மாட்டிக்கிட்டு முழிக்க போறீங்க என்று மனதிற்குள் நினைத்தபடி, சரிங்க சார், வர சொல்கிறேன் என்று கூறிவிட்டு சந்தோஷமாக சென்றாள் வார்டன். அன்று ஈவினிங் 7 மணிக்கு கோச்சிங் முடிந்ததும் சுதா, ரீனா, மீனா மூவரும் பிரின்சிபல் அறை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது இவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை தங்கள் வாழ்க்கை இனி பெரும் சூழலில் சிக்கப் போவதென்று.
பிரின்சிபல் அறை நோக்கி சென்று கொண்டிருந்த போது ரீனா மீனாவிடம், ஏன் மீனா சார்கிட்ட ஏதாவது எக்கு தப்பா சொல்லி மாட்டிக்கிட்டியா? அதை பற்றி விசாரிக்க தான் கூப்பிட்றாரோ? அப்படின்னா உன்னை மட்டும் தானே கூப்பிட்டுருப்பாரு, எங்களையும் ஏன் கூப்பிடணும்? இல்லைனா இந்த வார்டன் பொம்பளை நம்மளை பற்றி ஏதாவது வத்தி வச்சிருக்குமோ என்று வாய் ஓயாமல் கேள்வி கொண்டே வந்தாள். அடடா, கேள்விக்கு பிறந்தவளே, உன்னோட ஓட்ட வாயை கொஞ்சம் மூடுறியா? நானே பயத்தில் இருக்கேன், இதில் நீ வேற ஓட்ட பானையில் ஈ புகுந்த மாதிரி லொட லொட லொடன்ட்டே வர என்று கடுப்பெடுத்தாள் சுதா. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஏதோ யோசனை ஆழ்ந்திருந்த மீனா, ஏய் ஒன்றும் ஆகாது, பேசாமல் வாங்கடி என்று அவர்களை அடக்கிவிட்டு அறையை நோக்கி முன்னே சென்றார். கதவை தட்டிவிட்டு காத்திருந்தனர் மூவரும். வரசானுடன் உள்நுழைந்த மூவரும் அமைதியாக நின்றனர். அதை பார்த்து சிரித்த முரளி, இன்னும் 3 பேரும் அப்படியே நிற்கிறீங்க, ஏதாவது மௌன விரதம்மா இன்னைக்கு என்றவுடன் 3 பேரின் முகமும் மகிழ்ச்சியில் விகசித்தது. ரீனா முந்திக் கொண்டு, சார் நீங்கள் நல்லா டோஸ் விடத்தான் கூப்பிட்றீங்கன்னு பயந்தே போயிட்டோம் என்றால் அப்பாவியாக. அட என்னப்பா இது, நீங்கள் ஹாஸ்டல் நடக்கிறதானே சொன்னீங்க, நான் வார்டனை கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டேன், இனிமேல் சாப்பாடு சுத்தமாகவும் சுகாதாரமும் இருக்கும், நீங்கள் கவலைப்படாமல் கான்ஃபிடெண்ட்டாக படிங்க, டெய்லி என்னென்ன படிக்கிறீங்கன்னு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்காக இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் கட்டுங்கிறத மறந்துடாதீங்க, வீக்லி ஒன்ஸ் என்னை வந்து பாருங்க என்பதை மட்டும் அழுத்தி சொன்னான். அதன் பிறகு மூவருக்கும் பெரிய ஃபேண்டா பாட்டில் இருந்ததை தனித்தனி கிளாஸில் டம்ளர்கள் ஊற்றி கொடுத்தான். பிள்ளைகள் மூவரும், இல்லை சார், பரவாயில்ல சார், வேண்டாம் என்று சங்கோச்சத்துடன் மறுத்தனர். அப்படியும் விடாப்படியாக அவர்களை வற்புறுத்தி குடிக்க வைத்தான் முரளி. ஃபேண்டாவை குடித்ததும் டேஸ்ட் வித்தியாசமாகவே, சார் இது டேஸ்ட் வித்தியாசமாக நல்லா இருக்கு, இது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் சார் நாங்கள் குடிச்சதே இல்லை, தேங்க்ஸ் என்று கூறினார் ரீனா மற்றவர்களை முந்திக் கொண்டு. அதை கேட்டு சிரித்த முரளி, இது வெளிநாட்டிலிருந்து ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்த கூல்ட்ரிங்க்ஸ், நீங்கள் நம்ம ஸ்கூல் டாப்பர்ஸ்னு கொடுத்தேன், வேறு யார்கிட்டையும் இதையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க என்றார். சரிங்க சார், அப்புறம் இந்த வீக்கில் என்னைக்கு வந்து என்னென்ன படித்தாங்கிறத உங்ககிட்ட சொல்லணும் என்று கேட்டாள் மீனா. இந்த வாரம் சாட்டர்டே ஸ்கூல் ஹாலிடே தான், அதனால் அன்னைக்கு மதியமே என்னென்ன படிச்சிங்கன்னு வந்து காண்பிக்கணும், உங்களால் ஸ்கூலுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் என்று கூறி அனுப்பி வைத்தான். மூவரும் ஹாஸ்டல் திரும்பியுடன் பேருக்கு டைனிங் ஹால் சென்று கொதிர்த்து விட்டு அறைக்கு சென்றவுடன் தூங்க ஆரம்பித்தனர். மறுபடியும் இந்த ஃபேண்டா கிடைச்சா நல்லா இருக்கும் என்று அவர்களை மீறி மூளை முரண்டு பிடித்தது. ஏதோ ஒரு ஊரில் ஒரு சிலரின் கடைகளில் சாதா காளான் ரோஸ்ட் என்றும் ஸ்பெஷல் காளான் ரோஸ்ட் என்றும் கொடுப்பார்கள். நன்கு பழக்கமானவர்களுக்கு மட்டுமே அந்த ஸ்பெஷல் காளான் ரோஸ்ட் தருவார்கள். அது போதையூட்டும் வகையில் இருக்குமாம், விலை அதிகமாகவும் இருக்குமாம். அதை ஒரு முறை சுவைத்தார்கள், மீண்டும் மீண்டும் அந்த கடையை தேடி செல்வார்களாம். எப்போதோ ஒரு முறை மேகசினில் படித்த ஞாபகம் இருக்கு. அதுபோல மிக குறைந்த அளவில் பிள்ளைகள் அருந்திய பானத்தில் போதை வஸ்துவை கலந்து கொடுத்து விட்டான் முரளி. அடுத்த சனிக்கிழமை மதியமும் ஹாஸ்டல் போய் சாப்பிட்டு விட்டு மூவரும் பிரின்சிபல் ரூமிற்கு சென்றனர். தாங்கள் ப்ரிப்பேர் செய்திருந்த சப்ஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொண்டு சென்றனர். மற்ற பிள்ளைகள் ஸ்டேட் ரேங்க் வாங்க வைப்பதற்காக எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுக்கிறார்கள் போல என்று அந்த நிகழ்வை சாதாரணமாக எடுத்துக்கொண்டனர். அங்கே சென்றவருடன் மூவரிடமும் முரளி சிறிது நேரம் சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டிருந்துவிட்டு மீண்டும் மூவருக்கு ஃபேண்டாவை ஊற்றி கொடுத்தார். கொடுத்த சிறிது நேரத்திலே அவர்கள் சுயநினைவென்று துவண்டனர். நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் தங்கள் தயவில் படிக்கும் பெண்கள் தானே என்ற இலக்காரமும் அவனை தவறு செய்ய தூண்டியது. அந்த கூல்ட்ரிங்க்ஸில் அவள் கலந்த மாத்திரை பாலியல் வன்முறைக்கு ஆளாகும் பெண்களுக்கு நினைவு திரும்பிய பின் தங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சம்பவம் நடந்த 24 மணி நேரம் கழிந்துவிட்டால் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கும்போது கூட குற்றம் நடந்ததை நிரூபிக்க முடியாது. மேலும் பாலியல் வன்முறைக்கு ஆளான பெண்கள் கர்ப்பம் தரிக்கவும் மாட்டார்கள். இது வெளிநாட்டில் பிராத்தல் அடிமைகளாக விற்கப்படும் பெண்களுக்கு கொடுக்கப்படும் டேப்லெட். இது இந்திய அளவிலும் பெரிய லெவலில் தவறு செய்பவர்கள் பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. அப்பாவி ஏழை பெண்களின் வாழ்வு முரளியாலும் அவனுக்கு உதவி செய்யும் தொழிலதிபரின் மகன்களாலும் சூறையாடப்பட்டது. பிறகு மாணவிகள் மூவரும் மயக்கம் தெளிவதற்கு முன்பே பழைய மாதிரியே ஸ்டடி டேபிளை சுற்றி போடப்பட்டிருந்த 3 நாட்காலிகளும் உட்கார வைத்தனர். பின்னர் தலையை மட்டும் டேபிள் விரித்து வைத்திருந்த புத்தகத்தின் மீது படுத்த மாதிரி வைத்துவிட்டு வெளியேறினர். சிறிது நேரம் கழித்து விழித்தெழுந்த மீனா, ரீனா, சுதா 2 பேரும் எழுந்திருங்க, என்ன இது, எப்படி 3 பேரும் ஒரே சமயத்தில் தூங்கணும் என்றால் ஆச்சரியமும் சந்தேகமாக. மற்ற இருவரும் இணைந்து, ஆமாம் மீனா, எப்படின்னு தெரியலையே, எங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரே டயர்டாக இருக்கு, உனக்கும் அப்படி இருக்கா என்றன. ஆமாண்டி, அடிச்சு போட்ட மாதிரி ஒரே வலி, எனக்கு என்னவோ பயமாக இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, மதியானம் படித்ததை காண்பிக்க வந்த நாம அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சப்புறம் தான் தூங்கியிருக்கோம், இப்போ மணி நைட்டு 7:30 ஆயிடுச்சு, வாங்க வேகமாக ஹாஸ்டலுக்கு போயிடலாம் என்றாள் மீனா. சரி என்று தலையாட்டிய இருவரும் எழுந்து கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தனர். மூவருமே நடக்க மிகவும் சிரமப்பட்டனர். அப்போது அங்கே வந்து பிரின்சிபல் முரளி, என்னம்மா 3 பேரும் இந்த தூக்கம் தூங்குறீங்க, சரி பாவம் டெய்லி காலையில் நேரத்திலேயே ஸ்டடி டைமுக்கு எழுந்திருக்கிறனால இருக்கும்னு நினச்சி விட்டு எழுப்பாமல் விட்டுட்டேன், சரி சரி உள்ளே வாங்க, உங்கள் ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட பேப்பரில் 3 பேரும் ஒரு சைன் போட வேண்டி இருக்கு என்று கூறிவிட்டு 3 பேரிடமும் வெற்றுத்தாளில் சைன் வாங்கி கொண்டு அனுப்பி வைத்தார்.
மூவரும் பாதி பயத்திலும் பாதி சந்தேகத்திலும் இருந்தனர். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நேரம் கழித்து சென்றால் ஹாஸ்டல் என்ன சொல்வார்களோ என்ற பயம் வெறும் முழுக்கெடுக்க மூவரும் வாய் பேசாது கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டு ஹாஸ்டல் திரும்பினர். ஹாஸ்டல் வார்டன் எதுவும் கேட்காமல் அனுமதித்தவுடன் இவர்கள் மூவரும் ஆச்சரியமாக இருந்தது. சாப்பிட கூட தோன்றாமல் மூவரும் அறைக்கு திரும்பினர். பின்பு மூவரும் தங்களை ஃப்ரெஷ் அப் செய்து கொண்டு வேறு உடை மாற்றிக்கொண்டனர். அப்போது மூவரும் தெளிவாக உணர்ந்தனர் தங்களுக்கு நடக்கக்கூடாது நடந்துவிட்டு என்பதை. என்ன செய்யறது? இதை எப்படி அணுகிறது? இதை யார்கிட்ட சொன்னால் நியாயம் கிடைக்கும்? சொன்னாலும் எப்படி நிரூபிக்க முடியும்? மெடிக்கல் டெஸ்ட் போனால் குடும்பமானம் போயிடும். நம்மளோட வாழ்க்கையும் கல்வியும் அத்தோடு முடிஞ்சிடும் என்று பலவார சிந்தனை செய்தபடி மூவரும் குழம்பி போனார்கள். இறுதியில் மீனா தன் தோழிகள் இருவர்களையும் பார்த்து, நான் சொல்றதை கவனமாக கேளுங்க. அந்த பிரின்சிபல் முரளியால் தான் நமக்கு ஏதோ நடந்திருக்கு. இதை வெளியே சொன்னால் நம்ம அப்பா அம்மா படிப்பை நிறுத்திட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. போலீஸை சொன்னாலும் இவங்களோட பணபலத்தெல்லாம் நம்மளுக்கு எதிராக கேஸை திருப்பிடுவாங்க. அதனால எதையும் காட்டிக்காம நம்ம 3 பேரும் படிப்புல கவனத்தை செலுத்தணும். இனிமே கூப்பிட்டா போக வேண்டாம். அதே மாரி கம்பல் பண்ணா அவங்க அப்பா கிட்ட, அதாவது கரஸ்பாண்ட் கிட்ட சொல்லிடாம் என்றாள். ஓரளவு நிம்மதி அடைந்த மூவரும் உறங்கச் சென்றனர். ஆனால் நடந்த விஷயங்கள் நினைத்தபடி படுத்திருந்த மூவருக்கும் முரளை எப்படி பழிவாங்குவது என்பதே மனம் அலைப்பாய்ந்தது. பிறகு எப்போது உறங்கினாள் என்று தெரியவில்லை. காலையில் பக்கத்து அறை பெண் வந்து கதவை தட்டினான். அறக்க பறக்க எழுந்த மூவரும் மணியை பார்க்க போது காலை 7 மணி என்று காட்டியது. முதலில் கதவை திறந்த மீனா, ஓ தேங்க்ஸ் பா, ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு படிச்சனால எழுந்திருக்க முடியல. ஸ்டடி டைம் வார்டன் வந்து ஏன் எங்களை எழுப்பலாம் என்று கேட்டார். காலைல 4:30க்கு ஸ்டடி பெல் அடித்து விட்டது. வார்டன் ரவுண்ட்ஸ் வருவது வழக்கம். யாரோ தூங்கி கொண்டதால் கதவை தட்டி எழுப்பிவிட்டு செல்வார். அப்படி இருக்கும்போது தங்களை ஏன் எழுப்பவில்லை என்று சந்தேகப்பட்டனர் மூவரும். அதை கேட்ட பக்கத்து அறைப்பெண், உங்க ரூம் கதவு 2 தடவை ரவுண்ட்ஸ் வரும்போது தட்டினாங்க. ஆனால் நீங்க திறக்காதனால காலையில் அவங்க ரூமுக்கு வந்து உங்களை பார்க்க சொன்னாங்க என்று கூறிவிட்டு சென்றார். வேகமாக குளித்து புறப்பட்ட மூவரும் வார்டன் ரூம் கதவை தட்டிவிட்டு காத்திருந்தனர். வார்டன் புறப்பட்டு டைனிங் ஹால் செல்லும் ஆயத்துடன் வெளியே வந்தார். ரூமை பூட்டிவிட்டு இவர்களை பின்தொடருமாறு கை காட்டிவிட்டு நடந்தார். சிறிது தூரம் சென்றவன் நின்றவன், நேற்று பிரின்சிபல் எதுவும் கேட்க வேண்டாம், கோச்சிங் டைம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னதுனால விட்டுட்டேன். அவரோட சப்போர்ட் இருக்கிற தைரியத்தில் காலை கதவை தட்ட தட்ட திறக்காம இருக்கீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தால் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன், ஜாக்கிரதை என்று கோபத்துடன் உரிமை விட்டு சென்றார். மூவரும் செய்வதறியாது திகைத்து நின்றுவிட்டு மிகவும் சோர்வாக டைனிங் ஹால் சென்றனர். மூவரும் சாப்பிட்டுவிட்டு மிகவும் கவலையுடன் வகுப்பை நோக்கி சென்றனர். அப்போது மீனா, ரீனா மற்றும் சுதாவிடம், நேற்று நடந்ததை பற்றி வார்டன் கிட்ட கூட மூச்சு விடக்கூடாது. நமக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சா அந்த ஆளை நம்ம உயிருக்கு ஆபத்து வரும்னு தோணுது என்றார். மீனாவின் தொலைநோக்கு பார்வை எந்த அளவுக்கு உண்மை என்பதை மூவரும் வெகு விரைவில் உணரும் நேரம் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. மூவரும் மிகவும் சிரமப்பட்டு பாடத்தில் கவனம் செலுத்தி அன்றைய பொழுதை கழித்தனர். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் முடிந்ததும் ஸ்டடி டைமில் உட்கார்ந்து படிக்க முடியாமல் தலைவலியால் மிகவும் சிரமப்பட்டனர். இரவு 7:30க்கு டைனிங் ஹால் செல்லும் பெல் அடித்தது. ஒவ்வொரு நாளும் டைனிங் ஹால் செல்லும் முன் பிரேயர் நடக்கும். அது முடிந்ததும் வார்டன் யார் யாருக்கு லெட்டர் வந்திருக்குன்னு கூப்பிட்டு கொடுக்கும் வழக்கம். அனைவரது லெட்டரையும் பிடித்து படித்துவிட்டு தான் கொடுப்பார்கள். அதாவது பெண்களுக்கு வேறு யாரிடமிருந்து, அதாவது தெரியாத ஆண்களிடமிருந்து கடிதம் வரக்கூடாது என்பதற்காக தான் பிரித்து பார்ப்பது வழக்கம். அன்றிரவு டைனிங் ஹால் செல்லும் முன் அனைவருக்கும் பிரேயர் முடிந்து கடிதம் வழங்கப்பட்டது. அப்போது மீனாவிற்கு கடிதம் அவளது பெற்றோரிடமிருந்து வந்திருந்தது. மூவரும் சாப்பிட்டு விட்டு வந்த பின்னர் தலைவலிக்கு டேப்லெட் போட்டுக்கொண்டு படுத்து விட்டனர். கடிதத்தை கூட படிக்கவில்லை. இரவு திடீரென விழித்து எழுந்த மீனா கடிதத்தை எடுத்து பார்த்தாள். அந்த கடிதத்தில், அன்பு மகள் மீனாவிற்கு அம்மா எழுதுவது, எப்போதும் போல அப்பாவின் உடலில் சரியில்லாம தான் இருக்குது. அவளது தந்தை கிட்னி ப்ராப்ளம் இருப்பதால் எவ்வளவோ மருத்துவம் பார்த்தும் சரியாகதால் ஜிஹெச்சில் டயாலிசிஸ் செய்கின்றனர். தம்பியும் தங்கையும் நன்றாக படிக்கிறார்கள். நீயும் நம் குடும்ப சூழ்நிலை தெரிந்து படிப்பில் கவனம் செலுத்துவேன் என்று தெரியும். இந்த முறையும் அம்மாவால் விசிட்டர்ஸ் டேங்க்கு ஏதாவது வாங்கி வந்து கொடுத்து விட்டு பார்த்து போக முடியாது. பள்ளி விடுமுறையில் நீ வரும்போது உனக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து விடுகிறேன். ஏதாவது வாங்க பணம் வேண்டுமென்றால் உடனே லெட்டர் எழுதுவோம். நான் பக்கத்து வீட்டு அக்கா மூலம் உன் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கிட்ட கொடுத்து வரேன். உடம்ப பார்த்துக்கொள், எங்களை பற்றி கவலைப்படாதே. இப்போதைக்கு அன்பு அம்மா என்று முடித்திருந்தாள். மீனாவின் அம்மா காலை 4 மணிக்கு எழுந்து சமையல் செய்துவிட்டு கட்டட வேலைக்கு கிளம்பினால் சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீடு வந்து சேருவார். இவளது தங்கை பள்ளியிலிருந்து வந்தவுடன் பொறுப்பாக வீடு கொட்டி பாத்திரம் தேய்த்து வைத்துவிட்டு படிப்பாள். தாய் வந்தவுடன் குளித்துவிட்டு ஏதாவது சமைத்து தருவார். இந்த மாதிரி ஏழ்மையான சூழல் இருப்பதால் மீனா நன்றாக படித்து தன் பெற்றோருக்கு சிரமம் கொடுக்காமல் ஃப்ரீ சீட் கோட்டாவில் படிக்கிறாள். மற்ற இருவரின் பெற்றோரும் கொஞ்சம் விவசாய நிலம் வைத்துக்கொண்டு அதில் விவசாயம் செய்து பிள்ளைகளை படிக்க வைக்கின்றனர். இவளுடைய ஃபேமிலியை விட கொஞ்சம் அதிக வசதி வாய்ப்பு உள்ள குடும்பம். அவ்வளவே. மூவரின் பெற்றோரும் படிப்பறிவு இல்லாதவர்கள். அருகில் இருப்பவர்கள் உதவியுடன் தான் பிள்ளைகளுக்கு கடிதமே எழுதுவார்கள். இதையெல்லாம் மனிதர்கள் ஆசை போட்டபடி படித்திருந்தவளுக்கு தூக்கம் வரவில்லை. தூக்கம் வராதால்
மற்ற 2 பேரையும் டிஸ்டர்ப் செய்யாம அடுத்த நாள் படிக்க வேண்டியவளை எடுத்துக்கொண்டு ரூமை விட்டு வெளியே வந்து வராண்டாவில் லைட் அமர்ந்து படித்து கொண்டிருந்தவள் அப்படியே சுவரில் சாய்ந்து தூங்கிவிட்டாள். காலை 4:30 மணிக்கு ஸ்டெடி பெல் அடித்தவுடன் எழுந்த ரீனாவும் சுதாவும் அருகில் மீனாமல் காணாமல் பயத்தில் கதவை திறந்து வெளியே வந்தனர். சுவற்றில் சாய்ந்தபடி மாடியில் விரித்து வைத்திருந்த புத்தகத்துடன் அசந்து உறங்கிக் கொண்டிருந்த மீனாவை பார்த்த பிறகுதான் நிம்மதி அடைந்தனர். அவளை தொட்டு எழுப்பியவர்கள், மீனா ஏன் சரியா தூங்காம படிக்கிற? மறுபடியும் தலைவலி வந்துடும். நாங்க வேணா வார்டன் கிட்ட உனக்கு தலைவன்னு சொல்லிடும். நீ உள்ள போய் கொஞ்ச நேரம் தூங்கு என்றனர். இல்லடி வேணாம், வாங்க ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு படிக்க உட்காரலாம். 6 மணிக்கு டீ டைமுக்கு போய் சூடா டீ குடிச்சா எல்லாம் சரியா போயிடும் என்று கூறிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிவிட்டு மூவரும் படிக்க ஆரம்பித்தனர். ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் இன்றி பள்ளி சென்று வந்தனர் மீனா, ரீனா, சுதா மூவரும். பிரின்சிபல் கூப்பிட்டு அனுப்பாமல் இருந்தது இவர்களுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. இதற்கிடையில் மீனா தன் தாய்க்கு கடிதம் எழுதி போட்டாள். அதற்கடுத்த ஞாயிறு விசிட்டர் சண்டே வந்ததால் அன்று பள்ளி வளாகம் முழுவதும் ஜே ஜே என்று பெற்றோரின் கூட்டமாக இருந்தது. இவர்கள் மூவருக்கும் விசிட்டர்ஸ் யாரும் வரதால் ஹாஸ்டல் சாப்பிட்டுவிட்டு ரூம்லேயே இருந்தனர். அப்போது அங்கு வந்த ஒரு துப்புரவு செய்யும் பெண், மீனா பாப்பா உங்க 3 பேரையும் பிரின்சிபல் சாரு கூப்பிட்டார் என்று கூறிவிட்டு சென்றார். மூவர் முடையிலும் ஒருவித நடுக்கம் ஏற்பட்டது. அப்போது ஈனாவும் சுதாவும், மீனா இன்னைக்கு அந்த ஆள் எது கொடுத்தாலும் வேணான்னு சொல்லிடணும். மீறி ஏதாவது மிரட்டினா கேம்பஸ்ல மற்ற ஃப்ரெண்ட்ஸு கேட்குற மாதிரி சத்தம் போட்டு மாட்டி விட்டுலாம் என்றாள். அவசரப்பட வேணாம், நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா அதோட நம்ம படிப்பு முடிஞ்சிடும். அதனால இதை பொறுமையாக தான் டீல் பண்ணணும். எது கொடுத்தாலும் குடிக்காம உடம்பு சரின்னு சொல்லிட்டு வந்துடலாம் என்று கூறினாள் மீனா. மூவரும் பிரின்சிபல் அறைக்கு சென்றபோது அங்கே இன்னும் இருவர் சேர்ந்து அமர்ந்திருந்தனர். அவர்களை பார்த்தது வணக்கம் கூட சொல்லாமல் மூவரும் அமைதியாக நின்றதை பார்த்தவுடன் மனதிற்குள் ஒரு முடிவுக்கு வந்தான் முரளி. தன் டேபிள் டிராவில் இருந்த சில போட்டோக்களை எடுத்து அவர்கள் முன் இருந்த டேபிள் மீது போட்டான். அவனோடு இருந்த மற்ற இருவர் முகத்திலும் ஏளன சிரிப்பு நெளிந்தோடியது. அந்த போட்டோக்களை பார்த்த பெண்கள் மூவருக்கும் பயத்திலும் அருவெருப்பிலும் மயக்கம் வருவது போல் இருந்தது. சிறிது நேரத்தில் தன்னை சுதாரித்து கொண்ட மீனா, சார், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க பண்ணின அக்கிரமத்தை நாங்க வெளியே சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? நாங்க ஃப்ரீ சீட் கோட்டாவில் சேர்ந்த ஏழை பிள்ளைங்க தானே இப்படி நடந்துக்கிட்டீங்க. இதை இப்படியே விட போறது இல்லை. நாங்க இப்பயே வெளியே போய் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லார்ட்டையும் பேரண்ட்ஸ் கிட்டையும் சொல்ல போறோம் என்றால் கோபமாக. அவள் பேசியதை கேட்ட முரளி பல்லுக்கு அடுத்தபடி, உனக்கு அவ்வளோ தைரியமா? எங்களை எது கேட்ட உங்களால் எங்கேயும் போய் சேர்ந்து படிக்க முடியாது. கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் கை வச்சிடுவோம் பார்த்துக்கங்க என்று மிரட்டினான். ரீனாவும் சுதாவும் அழுதபடி மீனாவிடம், வாடி மீனா, நாம் இங்கே நிற்க வேண்டாம், வெளியே செல்லலாம் என்று சொல்ல விட்டு முரளை விட்டு பார்க்க, சார் நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம், ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்ககிட்ட வேணாம். அதே மீறி எங்களை கம்பல் பண்ணால் வெளியில் சொல்லி நியூஸ் பேப்பர் டிவி மீடியான்னு எல்லாத்தையும் வர்ற மாதிரி பண்ணிடுவோம் என்றார். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை என்னாம்னு நினச்சி பார்த்தீங்களா? உங்களை உயிரோட விட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் பணம் கட்ட முடியாதால நிர்வாகத்து மேலே வீண்வழி போடுறீங்க அப்படின்னு பிளேட்டை மாத்திரும். இந்த இருக்காளே ஸ்கூல் பியூப்பிள் லீடர் மீனா, அவ என் மேலே ஆசைப்பட்டு லவ் லெட்டர் கொடுத்தா. அதுக்குன்னு திட்டி புத்துமொழி சொன்னதுக்கு இப்படி பொய் சொல்கிறான்னு கிளப்பி விட்டுருவோம். அன்னைக்கு உங்கள் 3 பேர்கிட்டையும் வெத்து பேப்பரை கையெழுத்து வாங்கினது ஸ்காலர்ஷிப்காக இல்லை, பிரச்சனை வந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு தான் என்று கூறி குரூரமாக சிரித்தான். அதை கேட்டவுடன் மூவரும் விக்கித்து போய் நின்றனர். பிறகு சுதாரித்து கொண்ட மீனா, உங்களால் மறுபடியும் எங்களுக்கு பிரச்சனை வந்தால் தான் வெளியே சொல்லுவோன்னு சொன்னோம். இல்லைன்னா நாங்கள் பட்டுக்க எங்கள் படிப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இனிமேல் நாங்கள் இதை பற்றி பேசாமல் இருக்கணும்னா எங்கள் முன்னாடியே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நெருப்பில் போடுங்க. உங்கள் பென்ட்ரைவிலையும் எஸ்டி கார்டில் இருந்தால் அதையும் டிலீட் பண்ணுங்க. இதோட இதை விட்டுருங்க என்றால் தைரியமாக. ஏ குட்டி, இத்தினோண்டு இருந்துக்கிட்டு எனக்கே நீ ஆர்டர் போறியா? போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப தான் ஓவரா பேசுற என்று பேசிக்கொண்டே வந்தவனின் சைகையை புரிந்து கொண்ட மற்ற இருவரும் வெளியே செல்வது போல் பாவலா காட்டிவிட்டு கதவை தாளிட்டனர். அது ஏசி ரூம் என்பதால் எந்த சத்தமும் வெளியே கேட்காது. மூவரும் கதவை திறக்க ஓடிய போது முரளி மற்ற 2 நண்பர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். அப்போது முரளி 3 பெண்களையும் பார்த்து, என் பேச்சை கேட்டிருந்தா உயிரோடாவது இருந்திருப்பீங்க, இப்போ அநியாயமா உயிரை விட போறீங்க என்று கூறிவிட்டு தன் கையில் இருந்த குளோரோஃபார்ம் கர்ச்சிப்பில் முதலில் மீனாவின் முகத்தில் வைத்து அழுத்தி மயக்கச் செய்தான். பிறகு ரீனா, சுதா இருவரையும் மயக்கமடச் செய்தான். அவனுடைய நண்பர்கள் இருவரையும் பார்த்து, இருட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு பின்னால் இருக்க கிணத்துல போட்டுடலாம். அதுக்குள்ளே நீங்கள் அவங்க கையெழுத்து மாதிரி எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க கையெழுத்து போட்ட பேப்பரில் நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க. கமான் குயிக் என்று அவசரம் காட்டினான். மற்ற இருவரும் அவசர அவசரமாக அவன் சொன்னது போல் எழுத ஆரம்பித்தனர். அன்புள்ள அப்பா அம்மாவிற்கு மீனா எழுதுவது, உங்கள் கனவை நிறைவேற்ற முடியாத பாவியாகிவிட்டேன். என்னுடன் ரீனா, சுதான் இன்னும் 2 பேரையும் சேர்த்து ஸ்டேட் ரேங்க் வாங்க வைக்க ஸ்கூல் நிர்வாகம் தனிப்பட்ட முறையில் கோச்சிங் கொடுக்குறாங்க. எங்களால் வாங்க முடியும் என்ற சந்தேகத்தால் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டோம். ஸ்டேட் ரேங்க் வரவில்லை என்றால் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று கூறிவிடுவார்களோன்னு பயமாக உள்ளது. என்னால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. தம்பி தங்கை நன்கு படிக்க வைங்கள். கண்ணீருடன் உங்களிடம் பிரியா விடை பெறுகிறேன். இப்படிக்கு அன்பு மகள் என்று மூவரின் கையெழுத்து வாங்கிய பேப்பரிலும் அவரவர் வீட்டிற்கு எழுதி முடித்தனர். அப்போது அவனது நண்பன் ரகு முரளியிடம், என்ன சாக போகிறதுக்குள்ள நாம் அனுபவிச்சுட்டு தூக்கி எறிஞ்சிடா போகிறது என்றான் தெனாவிட்டாக.
மோகன் என்பவன், இல்லடா மச்சான், போஸ்ட்மார்ட்டம் செய்யும்போது தெரிஞ்சிடும். வீண் பிரச்சனை எதுக்கு என்றான். இது எதுக்கும் முரளி பதில் பேசாமல் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். மீண்டும் ரகு, டேய், எங்க அப்பா பாக்கெட்ல தான் போலீஸ் கமிஷனர்லாம் பணத்தை விட்டெறிஞ்சு போஸ்ட்மார்ட்டம் செய்கிற டாக்டரே விலைக்கு வாங்கலாம். நீங்க ஏன்டா கவலைப்படுறீங்க என்று கூறிவிட்டு அந்த வெளிநாட்டு ட்ரிங்க்ஸை எடுத்து 3 டம்ளர்கள் நிரப்பினான். அவர்கள் குடித்துவிட்டு போதையில் இருந்த நிலையில் விழித்த ரீனா மீனாவையும் சுதாவையும் சத்தமில்லாமல் எழுப்பிவிட முயற்சி செய்தார். அவர்களை பிடித்து மெதுவாக உலுக்கி எழுப்பினான். மற்ற இருவரும் சிறிது நேரத்தில் கண் விழித்தனர். அந்த இடத்தை விட்டு சத்தமின்றி கதவை நோக்கி நகர்ந்தனர் மூவரும். இவர்களை கவனிக்காமல் முரளியும் அவனது நண்பர்களும் குடுபோதையில் மிதந்து கொண்டிருந்தனர். இவர்கள் கதவை திறந்த சத்தத்தில் திரும்பிய முரளியின் கண்கள் போதையாலும் சீற்றத்தாலும் மேலும் சிவக்க அடிக்குரலில் உறவினான். டே, பிடிங்கடா அவளுங்களா, உயிரோட விட்டா எங்க ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும் என்று கூறிவிட்டு அவனும் மற்றவர்களும் ஓடி வந்தான். அதற்குள் மூவரும் அறையை விட்டு வெளியேறினர். குளோரோஃபார்ம் சரியான அளவில் கொடுக்காமல் அதிகமாக கொடுத்தால் மூளைச்சாவு ஏற்படும். இவர்கள் மூவருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்திருந்தால் மூவரும் ஓட முடியாமல் தள்ளாடியபடி நடந்து சென்றனர். வெளியே இருள் சூழ்ந்த நிலையில் இங்கே நடப்பது வேறு யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. கடவுளுக்கு கண் இருந்தால் இந்த மாதிரி கொலைகள் நடக்குமா? அதேபோல் வலியவன் கையால் அப்பாவி பெண்கள் கொலையாவதும் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் படிக்கும்போது கடவுள் மீதான நம்பிக்கையில் சிறு விரிசல் ஏற்படும் எனக்கு. அதனால்தான் கடவுள் தண்டிப்பதற்கு பதிலாக ஆன்மாக்கள் தண்டிக்க கிளம்புவது போல் அனைத்து கதைகளும் வருகிறது. ஒரு இளம்பெண் மருத்துவர் ஒரு வருடத்திற்கு முன்பு பாலியல் வன்கொலை செய்யப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டார். கடவுள் பார்த்து கொண்டுதானே இருந்தார். அதன் பின் குற்றவாளிகளை என்கவுண்டர் செய்ததன் பயன் என்ன? இரு இரவில் 3 பெண்களும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இருளில் மறைவாக தள்ளாடியபடி சென்று கொண்டனர். அதை பார்த்த முன்னாடி, டேய், அதோ பாருங்கடா, இங்கே தான் போயிட்டு இருக்காதுங்க, வாங்கடா போய் வாயை பொத்தி கத்த விடாமல் இழுத்துட்டு வந்துடுவோம் என்று கூறிவிட்டு அவர்களை நோக்கி போதையில் தள்ளாடியபடி ஓடினான். அவனை பின்தொடர்ந்து மற்ற இருவரும் ஓடினர். 3 பெண்களும் வேகமாக ஓட முடியதால் இவர்கள் மாட்டிக்கொண்டனர். இவர்கள் தங்கள் வலுவான கைகளால் வாயை பொத்தியதில் ஏற்கனவே மயக்க மருந்தின் வீரியத்தில் மூச்சு விட சிரமப்பட்ட பிள்ளைகள் மூச்சு திணறி இறந்தனர். அது தெரியாமல் அவர்கள் மயங்கிவிட்டதாக நினைத்து தூக்கி வந்தார்கள். ஆயுள் கொண்டு வந்து போட்டு பார்த்தபோது மூவரின் மூக்கிலிருந்து வழிந்திருந்த இரத்தத்தை பார்த்தவுடன் முரளி குரூப்பிற்கு அடுத்த சரக்கின் வீரியம் கப் என்று இறங்கியது. மூவரும் கொஞ்சம் பயம் தொற்றி கொண்டது. அவர்கள் இறந்து விட்டதை உறுதி செய்து கொண்ட மோகன் மற்ற இருவரையும் பார்த்து, இப்ப என்னடா செய்யறது, மாட்டிக்கிட்டா நம்ம 3 பேரோட லைஃபும் முடிஞ்சது என்றான். நெற்றியை தேய்த்தபடி யோசித்த முரளி, டே டகூர், ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு மாறி ஆம்னி ஒன்று ஷெட்டில் இருக்கு. இந்த சாவு அதை எடுத்துக்கிட்டு வா. வாட்ச்மேன் கேட்டால் சர்வீஸ் கொடுணும், நான் தான் எடுத்துட்டு வர சொன்னதா சொல்லினார். சரிடா என்று கூறிவிட்டு வேனை எடுத்து வர சென்றார் ராகவன். இவர்கள் அறை இருக்கும் இடத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் முன்புற கேட்டில் வாட்ச்மேன் இருக்கும் கண்ணாடி தடுப்பு அறை இருக்கும். ஷெட்டை திறக்கும் சத்தம் கேட்டு ஓடி வந்த வாட்ச்மேன் வடிவில், சார், முரளி சார் அவரோட BMW காரை தானே எடுத்துக்கிட்டு போவார், நீங்கள் ஆம்னி வேன் எடுக்கிறீங்க என்றார். இல்லை வடிவேலு, இந்த வேனை சர்வீஸுக்கு கொடுன்னு சொன்னான், கொஞ்சம் முக்கியமான ஃபைல்ஸை பார்க்க வேண்டியிருக்கு, அதை பார்த்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும், நீ ஷெட்டை லாக் பண்ணிட்டு போய் முன்னாடி கேட்லே இரு என்று கூறிவிட்டு வேனை எடுத்துக்கொண்டு சென்றான். வேனை எடுத்து வருவதற்குள் ஸ்கூலின் பின் கேட்டை ரெடியாக திறந்து வைத்து வந்தான் முரளி. 10 நிமிடத்தில் வேனை கொண்டு வந்து நிறுத்திய ரகு, சீக்கிரம் வாங்கடா என்று கூறிவிட்டு வேன் டோரை திறந்து விட்டு டிரைவிங் சீட்டில் சென்று அமர்ந்தான். மோகனும் முரளியும் பிள்ளைகள் மூவரையும் வேக வேகமாக வேனுக்கு தூக்கி வந்தனர். அவர்கள் வேனின் பின் சீட்டில் சாய்ந்து வைத்து பிடித்துக்கொள்ள வேனை ஸ்கூல் பின் கேட் வழியாக ஓட்டிக்கொண்டு சென்றான் ரகு. வேனை கிணற்றை விட்டு சற்று தொலைவிலே நிறுத்தியவன் யாராவது இருக்காங்களா என்று கீழே இறங்கி பார்த்துவிட்டு கை காட்டினான். உடனே மோகனும் முரளியும் பிள்ளைகள் மூவரையும் தனித்தனியாக தூக்கி வந்து கிணற்றில் போட்டனர். ரெடியா டிரைவிங் சீட்டில் அமர்ந்திருந்த ரகு முரளியும் மோகனை ஏறச் சொல்லிவிட்டு வேகமாக வேனை எடுத்துக்கொண்டு பின்புற கேட் வழியாக உள்ளே நுழைந்தான். வேக வேகமாக பின்புற கேட்டை பூட்டினர். பின்னர் டிரைவிங் சீட்டில் முரளி அமர்ந்து கொள்ள வேனை முன்பக்க கேட்டை நோக்கி செலுத்தினான். சரியாக வேன் முன்புற கேட்டை நோக்கி போகும் எதிரே வாட்ச்மேன் வழியில் ஓடி வரவும் சரியாக இருந்தது. வேனை நிறுத்திய முரளி, என்ன வாட்ச்மேன், என்னாச்சு என்னான். சார், ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துல தொபீர் தொபீர்னு சத்தம் கேட்டுச்சு. இப்போதான் ஹாஸ்டல் வாட்ச்மேன் பழனி ஃபோன் பண்ணான். என்னை இப்படியே அங்கே வர சொல்லிட்டு அவன் கிணத்து பக்கம் போயிருக்கான். உங்களுக்கு சத்தம் கேட்கலையா சார் என்றான் சந்தேகமாக. ஏசு ரூமுக்குள்ள எப்படி வடிவேலு சத்தம் கேட்கும் என்று அதட்டுவது போல் கேட்டான் முரளி. ஆமாங்க சார் என்று வழிந்தவனை பார்த்து, சரி சரி, ஏறு, பின்னாடி கேட் வழியாக போகலாம் என்று கூறி ஒரு யூட்டர்ன் அடித்து திரும்பவும் பின்புற கேட் நோக்கி திரும்பினான். அவன் மனதுக்குள், ஒருவேளை நாளைக்கு போலீஸ் வந்து கிணத்துக்கிட்ட இருக்கிற டயர் மார்க் பார்த்து கேட்டா வாட்ச்மேன் சாட்சி சொல்லுவான் என்று நினைத்தபடி கிணற்று அருகில் நிறுத்தினான். இவர்கள் வேனை பார்த்துவிட்டு கையில் டார்ச் லைட்டுடன் ஓடி வந்த பழனி, சார், டார்ச் அடிச்சு பார்த்தேன், இருட்டில் உள்ள ஒன்றும் தெரியல சார் என்றான் பதட்டமாக. அதற்குள் ஹாஸ்டல் வார்டன் டைனிங் ஹால் போகும் முன் நடக்கும் பிரேயர் முடிந்ததும் எப்போதும் போல் அட்டண்டன்ஸ் எடுத்தார். அப்போது மீனா, ரீனா, சுதா மூவரையும் காணாதால் அவர்களது பக்கத்து ரூம் பெண்களை அழைத்து விசாரித்தார். மேம், எங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்ததால அவங்கள பார்க்க போயிட்டோம், ஈவினிங் ரூமுக்கு வந்ததுலேருந்தே அவங்கள பார்க்கல என்றார் அவர்கள். உடனே பயந்து போன வார்டன், நாளைக்கு பிரின்ஸ்பலும் பேரண்ட்ஸும் நம்மளை தான் குறை சொல்லுவாங்க என்று பயந்தபடி முரளியின் தந்தையான கரன்ஸ்பாண்டனுக்கு ஃபோன் செய்தார். ஃபோனை எடுத்த கரன்ஸ் பரமசிவம், என்னம்மா, என்ன விஷயம், இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன்,
ஒரு முக்கியமான விஷயம் சார். இன்னைக்கு விசிட்டர்ஸ் டேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால யார் யார்கிட்ட விசிட்டர்ஸ் வந்தாங்களோ, அவங்களோட கார்டியன் பாஸ் காமிச்சுட்டு தான் சைன் வாங்கிட்டு அனுப்பி வச்சேன் என்று சொல்லும்போது, இடைமறித்த கரஸ்பாண்டன்ட், "என்னம்மா வளவள கொல கொலன்னுட்டே இருக்க? சட்டுன்னு விஷயத்த சொல்லுமா" என்றார். "சார், விஷயம் அந்த அளவுக்கு பெருசு. நாளைக்கு நீங்க என்ன குறை சொல்லக்கூடாது பாருங்க. அதனால நான் ப்ராப்பரா தான் நடந்தத சொல்ல வந்தேன் சார்" என்றார். "அடடா! என்ன பிபிய இன்கிரீஸ் பண்ணாம விஷயத்த சொல்லுமா" என்றார். உடனே சற்று பயத்துடன் வார்டன், "சார், நம்ம ஸ்கூல் டாப்பர்ஸ் 3 பேரும் இன்னைக்கு மதியத்திலிருந்து காணாம போயிட்டாங்க சார்." "என்னம்மா சொல்ற?" என்று சத்தமா கேட்டபடி அமர்ந்திருந்தவர் அதிர்ச்சியுடன் எழுந்தார். அவர் அதிர்ச்சியுடன் கத்திய சத்தத்தை கேட்டு அவரது மனைவியும் சமையல்காரமும் ஹாலுக்கு ஓடி வந்தனர். அவர்களை சைகையால் அமைதியாக இருக்கும்படி செய்துவிட்டு பேச்சை தொடர்ந்தார். "ஏம்மா, எல்லார்கிட்டயும் சைன் வாங்கிக்கிட்டு தானே அனுப்புறீங்க? அப்புறம் இவங்க 3 பேரையும் எப்படி வெளியே அனுப்புனீங்க?" "சார், அது வந்து நம்ம முரளி சார் கூப்பிட்டு அனுப்புனதா கூட்டுற ஆயா வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்ல இவங்க திரும்பி வந்தாங்களா இல்லையான்னு நான் கவனிக்கல. இப்போ நைட்டு டைனிங் ஹால் போகிறதுக்கு முன்னாடி அட்டண்டன்ஸ் எடுத்தப்ப தான் தெரிஞ்சது சார்" என்றார் அந்த வார்டன் அழுவாத குறையாக. "முரளிக்கு எது கூப்பிட்டான்னு தெரியுமா?" என்றார். "எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுத்து ஸ்டேட் ரேங்க் வாங்க வைப்பதற்குன்னு சொன்னாரு சார்" என்றார் வார்டன். "எனக்கு தெரியாம இவனுக்கு எதுக்கு இந்த வேலை? சரி, நான் உடனே புறப்பட்டு வரேன்" என்று கூறியவர் போனை வைத்துவிட்டு முரளிக்கு காய் சேர்ந்தார். போனை அட்டன் செய்த முரளி, "சொல்லுங்கப்பா" என்றார். "இப்ப நீ எங்க இருக்க?" என்றான் பரமசிவம். "ஸ்கூல்ல அந்த அப்பா இருக்கேன். நம்ம ஸ்கூலுக்கு அடுத்த வாரம் இன்ஸ்பெக்ஷன் டிஓ வர்றதுனால என்னென்ன செய்யணும்னு ஃபைல் எல்லாம் சரி பார்த்துட்டு இருந்தேன். அப்ப ஸ்கூலுக்கு பின்னால இருக்க கிணத்துல யாரோ விழுந்த மாதிரி சத்தம் கேட்டதுன்னு நம்ம வாட்ச்மேன் சொன்னாரு. அதனால இப்ப கிணத்துக்கிட்ட இருக்கேன் சார்" என்றான். "சரி, நீ அங்கேயே இரு. இப்ப நான் அங்க தான் புறப்பட்டு வந்துட்டுருக்கேன்." அதை கேட்டவுடன் வந்த பதட்டத்தை மறைத்தபடி, "நீங்க எதுக்குப்பா அனாவசியமா அலையுறீங்க? இங்க யாரும் கிணத்துக்குள்ள விழல. நானே வீட்டுக்கு தான் புறப்பட்டு வந்துட்டு இருக்கேன்" என்றார். "டேய், உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா?" என்றார் சற்று உஷ்ணத்தை குரலில் ஏற்றி. தன்னுடைய தந்தை இதுவரை டேய் என்று அழைத்ததில்லை என்பதால் அதிர்ச்சியடைந்த முரளி மனதில் சிறிது பயம் தட்ட, "என்னப்பா விஷயம்?" என்றான் எதுவும் தெரியாதது போல். "நம்ம ஸ்கூல் டாப்பர்ஸ் 3 பேரும் காணாம போயிட்டாங்க. இப்பதான் வார்டன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. மதியம் நீ தான் அந்த பிள்ளைங்கள கூப்பிட்டு அனுப்புனதா சொல்றாங்கன்னா." "அட, இப்படி ஒரு கேள்வி வருங்கிறத மறந்துட்டோமே" என்று நினைத்தவன், "அப்பா, அவங்கள படிக்க சொல்லிட்டு ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் அனுப்பி வச்சுட்டேன்" என்றான். "உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் எக்ஸ்ட்ரா கோச்சிங் குடுக்க சொல்லி உன்கிட்ட சொன்னேனா?" என்றார் கடுமையான குரலில். "அது வந்துப்பா, நம்ம பணத்துல ஃப்ரீயா படிக்கிறனால கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து படிக்க வச்சா ஸ்டேட் ரேங்க் வாங்கிடுவாங்க. நம்ம பணத்த செலவு பண்ணதுக்கு பிரயோஜனமாவும் இருக்கும்னு நெனச்சேன்" என்றான் சிறிது தடுமாற்றத்துடன். "சரி சரி, நான் வரேன். நீ அங்கேயே இரு" என்றான். "அப்பா, இப்போ நீங்க இங்க வர வேண்டாம். நான் ஹாஸ்டல்ல போய் விசாரிச்சுட்டு சொல்றேன். என்ன விஷயம்னு தெரிஞ்சுட்டு நம்ம ரகு அப்பா மூலம் போலீஸ் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஏன் தெரிஞ்ச உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா 1008 கேள்வி கேட்பாங்க" என்று கூறினான். அப்போது அங்கே அருகிருந்த தாய் அரைகுறையாக காதில் விழுந்ததை வைத்து விஷயத்தை ஊகித்துக் கொண்டார். உடனே தன் கணவரிடம், "ஏங்க, அவன் தான் அங்க இருக்கான்ல, என்னன்னு பார்த்துட்டு சொல்லட்டுமே, அப்புறமா நீங்க போவீங்க" என்றார். சரி என்று கூறிவிட்டு அரை மனதுடன் சாப்பிட அமைந்தார். அதற்கு ஒரு முரளி வாட்ச்மேன் இருவரிடம், "நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. நம்ம ஹாஸ்டல்ல பிள்ளைங்க 3 பேரை காணோமாம். நான் ஹாஸ்டல் வார்டனை பார்த்து விசாரிச்சுட்டு வரேன்" என்றார். இதை கேட்டு பதறிய வாட்ச்மேன் இருவரும், "சார், ஒருவேளை பிள்ளைங்க இதுக்குள்ள குதிச்சிருக்குமோ" என்றனர். "நாம எதையும் முடிவு பண்ண வேண்டாம். உள்ள லைட் அடிச்சு பார்த்தீங்களா? ஏதாவது தெரிஞ்சதா" என்றார். அவர்கள் இல்லை என்று தலையாட்டுடன் அவர்கள் அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு மூவரும் ஹாஸ்டல் நோக்கி சென்றனர். போகும் வழியிலே முரளி ரகுவிடம், "டேய் ரகு, நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது. நான் வார்டனையும் பக்கத்து ரூம் பிள்ளைங்களையும் விசாரிக்கிற மாதிரி ரூமுக்குள்ள வெளியே நிக்கிறேன். உங்க 2 பேர்கிட்டயும் உள்ள போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கன்னு சொல்லுவேன். நீங்க உள்ள போய் ரூம்ல இருக்கிற புக்குக்குள்ள இந்த 3 லெட்டரையும் ஒண்ணாவே வச்சுட்டு, ஐயோ, நமக்கு எதுக்குப்பா வம்பு, போலீஸே வந்து பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுங்க" என்றார். "சூப்பர் ஐடியாடா" என்று அவனை மெச்சினர் மற்ற இருவரும். அதுக்குள் ஹாஸ்டல் வந்துடவே வார்டன் ரூமுக்கு சென்றனர் மூவரும். மூவரும் முடிவு செய்தபடியே ஹாஸ்டல் வார்டனை விசாரிக்கிற சாக்கில் தாங்கள் நினைத்தபடி லெட்டரை வைத்துவிட்டு வெளியே வந்து தன் அப்பாவிற்கு ஃபோன் செய்தான் முரளி. ஃபோனை எடுத்தவுடன், "அப்பா, 3 பேர் காணாம போனது உண்மைதான். இருட்டினதுக்கு அப்புறம் சுமார் 7 மணி சமயத்துல தொபிர் தொபிர் சத்தம் கேட்டுச்சு. ஹாஸ்டல் வார்டன் பழையவன் ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்ட வாட்ச்மேனு ஃபோன் பண்ணியிருக்காரு. என்னோட ஃப்ரெண்ட் ரகு கிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்கு பேச சொல்றேன். அவங்க அப்பா உங்ககிட்ட கமிஷனர் ஆஃபீஸ் வர சொல்றேன். அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நடந்ததை சொல்லி ஃபயர் சர்வீஸ் ஆட்களோட வாங்க. எதுக்கும் கிணத்துல தேடி பார்த்துடலாம்" என்றான். "எல்லாம் உன்னால வந்ததுடா. நீ இன்னைக்கு கூப்பிடாம இருந்தா அந்த பிள்ளைங்க பேசாம ஹாஸ்டல்லே இருந்திருப்பாங்க. நான் யார் யாருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குமோ தெரியல" என்று கோபமாக பொரிந்தார். "அப்பா, அதெல்லாம் நான் ரகுவோட அப்பா மூலம் பார்த்துக்கிறேன்" என்று கூறிவிட்டு போனை வைத்தான். ரகு தன் தந்தையிடம் பேசி முரளின் தந்தையுடன் கமிஷனர் ஆபீஸ் போக சொன்னான். கரஸ்பாண்டன்ட் பரசிம்மவும் ரகுவின் தந்தையை நடந்ததை எடுத்துக் கூறி பின்னர் அவர், "சார், நீங்க வீட்டிலே இருங்க. நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்" என்று கூறியவர் தன் காரை எடுத்துக்கொண்டு அவரையும் அழைத்துக்கொண்டு கமிஷனர் ஆபீஸ் சென்றார். கமிஷனர் நடந்ததெல்லாம் கேட்டுவிட்டு அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் துரையை போனில் அழைத்தார். "மிஸ்டர் துரை, நமக்கு வேண்டப்பட்டவரோட ஸ்கூல்ல 3 பொண்ணுங்கள காணாம போயிட்டாங்க. இப்பதான் தெரிஞ்சிருக்கு. ஸ்கூல்ல பின்னால இருக்கிற கிணத்துல யாரோ விழுந்த மாதிரி சத்தம் கேட்டதுன்னு வாட்ச்மேன் சொல்றாராம். அதனால ஸ்பாட்டுக்கு ஃபயர் சர்வீஸ் ஆட்களோட சீக்கிரம் போங்க. முடிந்தவரை தேடி பாருங்கள்" என்றார்.
எஸ் சார், ஓகே சார் என்று கூறிவிட்டு எஸ்ஐ வேல்ராஜிற்கு ஃபோன் செய்தான். மனுஷனை நிம்மதியாக சாப்பிட விடுறானுங்களா? இவனுக்குலாம் நேரங்காலம் தெரியாது. இந்த ஃபயர் சர்வீஸ் ஆட்களை வேற ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்குள்ள மனுஷனுக்கு போதும் போதும்னு ஆயிடும். அவங்கள சொல்லியும் குத்தமில்லை. இந்த நேரத்தில் உள்ளே இறங்கி தேடுனதுன்னா சும்மாவா? நீங்கள் அவங்களுக்கு விஷயத்த சொல்லி கூட்டிக்கிட்டு வாங்க. நான் அதுக்குள்ளே ஏடிஎம் கான்ஸ்டபிள் 2 பேரையும் கூட்டிக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போகிறேன் என்று புலம்பி விட்டு கிளம்பினார். இன்ஸ்பெக்டர் துரையை பார்த்தவுடன் முரளி பவ்யமாக நடந்ததை கூறிவிட்டு ஹாஸ்டலுக்கு கூட்டிச் சென்றார். மதியத்தில் அவர்களை தான் கூப்பிட்டு அனுப்பிய விஷயத்தை மட்டும் மறைத்து விட்டான். ஏற்கனவே வார்டனும் தான் 4 மணிக்கே அவர்களை அனுப்பிவிட்டதாகவும் இதை பற்றி தேவையில்லாமல் போலீசாரிடம் கூட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருந்தான். இன்ஸ்பெக்டர் துரை என்ன நடந்தது என்று வார்டனிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டான். அந்த பெண்கள் தங்கியிருந்த அறையை சோதனை போடச் சொல்லி ஏட்டையும் கான்ஸ்டபிளையும் அனுப்பி வைத்தான். அறையை சோதனை செய்து சென்றவர்கள் திரும்பி வந்து, சார், இந்த 3 லெட்டரும் டேபிள் மேலே இருந்த புக்குக்குள்ளே இருந்துச்சு என்று கொடுத்தனர். கடிதத்தை கையில் வாங்கிய இன்ஸ்பெக்டர் துரை, மார்க் வாங்க முடியலையோ பயத்தில் மன அழுத்தத்தினால சூசைட் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு. பிள்ளைங்களை போட்டு படின்னு வீட்லேயும் ஸ்கூல்லையும் பண்ணுற டார்ச்சர் தான் காரணம். பிள்ளைங்களை ஃப்ரீயாக படிக்க விடணும். உன்னால் நல்ல மார்க் வாங்க முடியும் தைரியம் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வெறும் படிப்புன்னு இருக்காமல் அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய தினமும் கொஞ்சம் நேரம் விடணும். யார் கேட்குறா? பிள்ளைங்களை ஃப்ரீயாக தூங்க கூட விருதில்லை என்று கோபமாக ஒரு குட்டி பிரசங்கமே நிகழ்த்திவிட்டார். பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு உள்ளூர மகிழ்ச்சி அடைந்தான் முரளி. நான் நினைத்தபடி கேஸ் திசை திரும்ப போகிறது. நாம் தப்பிவிடலாம் என்று நினைத்தான். போஸ்ட்மார்ட்டம் என்று ஒன்று இருப்பதை மறந்துவிட்டான். உயிருடன் ஒருவர் தண்ணீருக்குள் மூழ்கியிருந்தால் அவர்கள் நுரையீரல் தண்ணீருள் புகுந்திருப்பதை போஸ்ட்மார்ட்டம் காட்டிக் கொடுக்கும். ஏனெனில் தண்ணீர் மூழ்கும் போது மூச்சு விட சிரமப்படும். வாய் வழியாக மூக்கு வழியாகவும் தண்ணீர் உள்ளே சென்றுதான் இறப்பு நிகழும். அதே சமயம் கொலை செய்து ஒருவரை தண்ணீருக்குள் போடும்போது நுரையீரலில் தண்ணீர் இல்லாமல் இருப்பதை வைத்து கண்டுபிடித்துவிடலாம். போது, சார், ஃபயர் சர்வீஸ் வந்தாச்சு. லைட்டை கிணத்துக்குள்ள லைட்டு தெரியுற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. இப்போ கிணத்துக்குள்ள இறங்க சொல்லட்டுமா என்றான் எஸ்ஐ வேல்ராஜ். ஓகே, இறங்க சொல்லுங்க, நான் இப்போ வரேன் என்று கூறிவிட்டு கிளம்பினான் இன்ஸ்பெக்டர். அவர்களுடன் முரளியும் படபடக்கும் இதயத்துடன் இருந்தான். அதற்குள் இவனது தந்தையும் ரகுவின் தந்தையும் அவ்விடம் வந்து சேர்ந்தனர். கிணற்றுக்குள்ளே இறங்கிய தேடி இருவர் 1/2 மணி நேர தேடுதலுக்கு பிறகு ஒவ்வொரு சடலமாக மீட்டு கயிற்றின் மூலமே மேலே அனுப்பினர். ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைக்கப்பட்டிருந்த பெண்களின் சடலங்கள் உறங்குவது போல் அவ்வளவு இயல்பான முகபாவத்துடன் இருந்தது. அதற்குள் அக்கம் பக்கம் இருந்த மக்கள் அருகே குழுமிவிட்டனர். பெண்களின் சடலங்களை பார்த்த அவர்கள், ஐயோ, வாழ வேண்டிய வயசுல சின்ன பொண்ணுங்க இப்படி பண்ணிருச்சிங்களே என்று அங்கலாய்த்தனர். போலீஸ் அந்த மக்கள் கூட்டத்தை துரத்தியபடி சடலங்களை ஆம்புலன்ஸில் ஏற்றி ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைத்தனர். அன்று இரவே 3 பெண்களின் பெற்றோர்களுக்கும் தனித்தனியாக கரஸ்பாண்டன்ட் ஃபோன் செய்து, சார், உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், முடிஞ்சா இப்பயே வாங்க, இல்லைன்னா காலையில வாங்க என்று கூறினார். மூவரின் குடும்ப பின்னணியும் வசதி வாய்ப்பற்றது என்பதால் பக்கத்து வீட்டின் ஃபோன் நம்பர் தான் கொடுத்திருந்தன. இதை கேட்ட பெற்றோர், ஐயோ ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க, எங்க பொண்ணு நல்லா தானே இருந்துச்சு என்று மூவரின் குடும்பம் ஒன்று போல கூறி அரற்றியது. நேர்ல வாங்க பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு வைத்து விட்டார் கரஸ்பாண்டர் பரமசிவம். பெற்ற மனது கேட்குமா? இரவோடு இரவாக கிளம்பி பள்ளிக்கூடம் இருந்த ஊரின் ஜிஹெச்சை வந்து சேர்ந்தன. ஜிஹெச் வந்த பிறகுதான் மீனா, ரீனா, சுதா மூவரின் பெற்றோர்களுக்கும் உண்மை தெரிவிக்கப்பட்டது. மீனாவின் தந்தைக்கு உடல்நிலை சரி காரணத்தால் அவளது தாயும் தம்பியும் வந்திருந்தன. போலீசாரிடம் வாதாடி வந்தவர்கள், போஸ்ட்மார்ட்டம் செய்ய விடாமல் எங்க பொண்ணுங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க சார், கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க, அவ்வளவு லேஸ்ல மனசை உற்ற மாட்டாங்க, இதுல ஏதோ சதி இருக்குதுங்க என்று கூறி அழுது ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் மருத்துவமனை வளாகத்தில் தர்ணா செய்தனர். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை கூடிய மீடியாக்கள் எல்லாம் 3 பெண்களின் மர்ம மரணம் என்ற தலைப்பில் வெளுத்து வாங்கினர். அதை பார்த்து அஞ்சிய கரஸ்பாண்டனும் போலீஸ் கமிஷன் உதவியை நாடினார். கமிஷனுடன் வந்த போலீஸ் பட்டாளம் மக்களை அடக்கிவிட்டு பெற்றோர்களும் அவரது பிள்ளைகள் எழுதிய கடிதத்தை படித்து காட்டினார். நம்ப முடியாற்றும் தங்கள் கையாளத்தனத்தை நொந்தபடி போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஒத்துக்கொண்டு கையெழுத்திட்டனர். போஸ்ட்மார்ட்டம் செய்த உடல்களை பள்ளியின் செலவில் அவரவர் ஊருக்கு அனுப்பி வைத்தார் கரஸ்பாண்டர் பரமசிவம். அதன் பின்னர் கமிஷனர் ஆபீஸுக்கு சென்ற கரஸ்பாண்டர் அவர் ஆபீஸ்லேருந்து போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டரும் ரிப்போர்ட்டை பற்றி ஃபோன் செய்து கேட்டார். அதற்கு டாக்டர், ரிப்போர்ட் உங்ககிட்ட எப்படிங்க சொல்ல முடியும், நான் கோர்ட்ல ஒப்படைக்கணும் என்றார் நேர்மையாக. போலீசிடம் ஒப்படைக்க வேண்டிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கோர்ட்டில் ஒப்படைக்க வேண்டும் என்று மருத்துவர் சுந்தரேசன் சொன்னவுடன் கோபம் கொண்ட போலீஸ் கமிஷனர் போனை வாங்கி, நீங்க என்கிட்ட சொன்னாலும் இந்த கேஸ் டீல் பண்ற இன்ஸ்பெக்டர் கிட்டேயோ இல்ல எஸ்ஐ கிட்டேயோ தானே ஒப்படைக்கணும், அதை விட்டுட்டு கோர்ட்ல நீங்க எப்படி ஒப்படைக்க முடியும் என்று கேட்டார். நானே அந்த பொண்ணுங்களோட பெத்தவங்க அழுத அழுகையும் நடத்தின போராட்டத்தையும் பார்த்ததுனால ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். எப்ப கேஸை பத்தியும் எதிர் மனுதாரர் போலீஸ் கமிஷனோட வந்து பர்சனலா கேட்க ஆரம்பிச்சாரோ அப்பவே இது நேர்மையா நடந்துக்காதுன்னு தெரியும். இன்னும் 1 மாசத்துல ரிட்டையர் ஆக போறேன், அதுக்குள்ள ஒரு நல்லது செஞ்சுட்டு போலாம்னு நினைக்கிறேன் என்றார் சுந்தரேசன் தைரியமாக. உங்களது நல்லது செய்ய வேண்டாம் சொல்லல,
ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு ஒரு போலீஸ் ஹையர் ஆஃபீஸர் கேட்டும் சொல்லாதனால குற்றம்னு தெரியும் என்றார் கமிஷனர். தெரியும் சார், தற்கொலைன்னு ப்ரூவ் பண்ணி லெட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கீங்கன்னு கோர்ட்ல சொல்ல தெரியாதான் எனக்கு? கவர்மெண்ட் டாக்டர் எத்தனை வருஷம் குப்பை கொட்டியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நேர்மையான ஜட்ஜ் எல்லாம் இருக்காங்க சார் என்றார். இதை கேட்டவுடன் இறங்கி வந்த கமிஷனர் டாக்டரை சமாதானப்படுத்தும் வகையில், டாக்டர் எனக்கு மட்டும் உண்மை எப்படி தெரியும்? அந்த லெட்டர் இருக்கிறது தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்க எவிடன்ஸ். அதை வச்சு தான் மக்களோட கொந்தளிப்பை அடக்க முடியும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு தான் கேஸை வேற மாதிரி ஃபைல் பண்ணி ஃபர்தரா மூவ் பண்ண முடியும் என்றார். கமிஷனர் பேசியதை கேட்ட அரசு மருத்துவர் முகத்தில் ஒரு நிமிடம் ஏளன புன்னகை தோன்றி மறைந்தது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி இருந்த டாக்டரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு உனக்கு கிடைச்சத கொஞ்சத அந்த ஆளுக்கு நாய்க்கு எலும்பு துண்டு போடுறாப்புல போட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு ரிப்போர்ட்டை மாத்தி எழுதிக்கிட்டு தெரியாதா என்ற மனதிற்குள் நினைத்தபடி எதுவும் பேசாமல் இருந்தார். உடனே கமிஷனர் போனில், என்ன டாக்டர் சார் பேசையே காணும் என்றார். இந்த கேஸ் டீல் பண்றவரை வர சொல்லுங்க சார், ரிப்போர்ட்டை கொடுத்து வரேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தார். உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும் என்று கோபப்பட்ட கமிஷனர் இன்ஸ்பெக்டர் துரையை போனில் அழைத்து, ஹலோ துரை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்டதுக்கு அந்த டாக்டர் சுந்தரேசன் ரொம்ப திமிரா பேசுறான். நீங்க ரிப்போர்ட்டை வாங்கிட்டு இங்க வாங்க, அந்த ஆளை கவனிக்கிற விதத்துல கவனிச்சுக்கலாம் என்றார். ஓகே சார், நீங்க வருத்தப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றான். அதற்குள் அரசு மருத்துவர் ரிப்போர்ட்டை டைப் செய்து ஒரு ஆபீஸ் கவரில் போட்டு விட்டு சீல் வைத்தார். பின்னர் மீண்டும் அதேபோல் வேறொரு ரிப்போர்ட்டை டைப் செய்து அதையும் கவரில் போட்டுவிட்டு எஸ். வேல்ராஜிற்கு போன் செய்தார். ஏனெனில் அவர் நேர்மையானவர் என்று கேள்விப்பட்டிருந்தால் அவரிடம் ஒப்படைக்க நினைத்தார். போனை எடுத்த எஸ்ஐயிடம் நடந்ததை கூறி வரச் சொன்னார். எஸ். வேல்ராஜிடம் சீல் செய்த கவரையும் சீல் செய்யாத கவரையும் கொடுத்துவிட்டு, சார், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவமதிக்கிற ஆள் கிடையாது. ஆனா ஒரு சிலரால் அந்த டிபார்ட்மெண்ட் மேல ஒரு அவநம்பிக்கை வருது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது மர்டர் தான். கொலை பண்ணி தான் கிணத்துக்குள்ள போட்டிருக்காங்க. கொலை நடந்ததற்கு முன்னாடி ரேப் அட்டெம்ப்ட் நடந்துன்னு 3 பொண்ணுங்களும் ஏற்கனவே கன்னித்தன்மை இழந்திருக்காங்க. அதனால இது கண்டிப்பா ப்ரீ பிளான் மர்டர் தான். அந்த பிள்ளைங்களுக்கு நியாயமா கிடைக்க செய்யுங்க. சீல் பண்ணாத கவரை அவங்க கிட்ட கொடுத்துட்டு சீல் செய்ததை நீங்க பத்திரமா கோர்ட்ல ஒப்படைச்சிருங்க. என்னோட உயிருக்கு ஆபத்து வர சான்ஸ் இருக்கு என்று மூச்சு விடாமல் பேசி முடித்தார். இவர்கள் பேசி முடிக்கும் நேரம் அங்கே வந்தார் இன்ஸ்பெக்டர் துரை. அவரை பார்த்தவுடன் இயல்பான புன்னகையுடன் சல்யூட் அடித்துவிட்டு, எஸ்ஐ வேல்ராஜ் சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கலாம்னு வந்தேன், நீங்களே வந்துட்டீங்க என்றார். ஓகே ஓகே, ரிப்போர்ட் என்ன சொல்லுது கொடுங்க பார்க்கலாம். இந்த 3 பேர் மரணத்தையும் எல்லா மீடியாலையும் போட்டு கிளிகளையும் கிளிக்கிறானுங்க. மேலிடத்துல இருந்து என்னாச்சுன்னு கேட்டு பிரஷர் கொடுக்கறாங்க என்றார். அழுத்து கொள்வது போல பேசினார் இன்ஸ்பெக்டர் துரை. ரிப்போர்ட்டில் உள்ளதை டாக்டர் மீண்டும் ஒருமுறை அவரிடம் கூறியவுடன் வேல்ராஜ் சீல் செய்யாத கவரை அவரிடம் கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு எஸ்ஐயுடன் பேசிக்கொண்டே வெளியே வந்தவர் மீண்டும் திரும்பி டாக்டரிடம், அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் டாக்டர், நீங்க கமிஷனர் அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டீங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் என்றார். சாரி சார், வேணும்னு பேசலாம். அவர் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு தவறா நினைச்சிட்டேன் என்றார். இட்ஸ் ஓகே என்று கூறிவிட்டு வெளியேறினார் எஸ்ஐயுடன். பிறகு இருவரும் கமிஷனர் ஆபீஸ் சென்றனர். அவரிடம் டிஸ்கஸ் செய்து கொண்டிருக்கும் போது ஏற்கனவே செய்து வைத்திருந்த ஏற்பாட்டின்படி கரஸ்பாண்டர் பரமசிவம் கையில் ஒரு சூட்கேஸுடன் ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து கமிஷன் உதவியாளர் வந்து சொன்ன பிறகு உள்ளே வரவழைக்கப்பட்டார். சார், தயவு செஞ்சு எங்க ஸ்கூல் பேர் கெட்டு போகாம பாத்துக்கங்க. நீங்க கேட்கிற பணத்தை கொடுக்குறேன். இது எனக்கு தெரியாம நடந்தது. இனிமேல் நான் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் என்றார் கெஞ்சியபடி. என்ன சொல்றீங்க என்பது போல் துரையும் வேல்ராஜையும் பார்த்தார் கமிஷனர். உடனே வேல்ராஜ், சார், இது அந்த பொண்ணுங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் செய்யற பெரிய துரோகம். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் என்றார். சாரி சார், விஷயம் பெரிய லெவல்ல போயிடுச்சு. எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டு அவருக்கு மட்டும் தெரியும்படி கஞ்சாடை காட்டி அனுப்பி வைத்தார். அவர் போன பிறகு வேல்ராஜ் விடை பெற்று வெளியே வந்தார். உள்ளே இருந்த இன்ஸ்பெக்டரும், இந்த கேஸை பொறுத்தவரை அந்த டாக்டர் 4 தட்டி கையெழுத்து வாங்கிட்டா நாமே தற்கொலை மாதிரி ரிப்போர்ட் டைப் பண்ணிடலாம். ஆனா இந்த வேல்ராஜ் சமாளிக்கிறதா இப்ப பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கு என்றார். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஆளை ஏற்பாடு செஞ்சு டாக்டர் கிட்ட கையெழுத்து வாங்க. நான் வேல்ராஜ் கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன் என்றார். டாக்டர் சுந்தரேசனுக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான். அந்த பெண்ணுக்கும் அமெரிக்கா பணியுடன் திருமணம் முடிந்ததால் அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார். இப்போது இவரது மகளுக்கு டெலிவரி டைம் என்பதால் இவரது மனைவியை மட்டும் அனுப்பி வைத்துவிட்டு இவர் மட்டுமே வீட்டில் தனியாக இருந்தார். இவர் நேர்மையின் மீது மதிப்பு கொண்ட கேண்டீன் நடத்துபவர். 3 நேரமும் ஹாஸ்பிட்டல் கேண்டீனில் இவருக்கு ஸ்பெஷலாக செய்து கொடுத்து வருவார். அன்றிரவும் சாப்பிட்டு விட்டு லேட்டாக ஹாஸ்பிட்டலிருந்து வீட்டுக்கு சென்றார். போர்ட்டுகோவில் காரை நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் சென்றவர் ஏதோ வித்தியாசத்தை உணர்ந்தார். குளிக்க செல்லாமல் டிவி ஆன் செய்துவிட்டு சோஃபாவில் உட்கார்ந்தார். திடீரென கழுத்தின் பின்புறம் யாரோ பிஸ்டலை வைத்து அழுத்தியதை உணர்ந்து திரும்ப முயற்சித்தார். அப்போது முகத்தை மறைக்கும் மாஸ்க் அணிந்திருந்த முரணான இளைஞன் ஒருவன் அவர் முன் வந்தான். அவன் தன் கையில் வைத்திருந்த கம்ப்யூட்டரில் டைப் செய்ய பயன்படும் A4 பேப்பரை காட்டி, சார், ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க திரும்ப வேணாம். நாங்க சொல்ற இடத்துல ஒரு சைன் மட்டும் போட்டா போதும். முரண்டு பிடிச்சா கழுத்துல இருக்க பிஸ்டல் அப்படியே கொஞ்சம் மேல போய்
மூளையை சிதறடிச்சிடும் என்றார். எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தவர் நெருங்கியவர் அவர் முன்பிருந்த டீப்பாயின் மேல A4 ஷீட்டை பரப்பி வைத்தார். அருகிலே அவரது பெயர் குறித்து அவரது சீல் ஸ்டாம்ப் மற்றும் ஸ்டெம்பை பேட ரெடியாக வைத்திருந்தான். நீங்க என்ன சுட்டா கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. நான் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கறனால உங்களுக்கு மேலும் சிக்கல் தான் வரும் என்றார் டாக்டர் ஏளனமாக. சட்டம் பேசுறீங்களா டாக்டர்? டேய், அந்த இன்ஜெக்ஷனை இங்க கொடு. டாக்டர், இந்த இன்ஜெக்ஷனை போட்டா 1/2 மணி நேரத்துல ஹார்ட் அட்டாக் வந்துரும். டாக்டர், உங்களுக்கு தெரியாது இல்ல. போஸ்ட்மார்ட்டத்துக்கு கூட இயற்கையான மரணம் போலதான் தெரியும். போஸ்ட்மார்ட்டம்னா என்றான் ஏளனமான புன்னகையுடன். எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த பேப்பரின் கீழ் வலது பக்க ஓரத்தில் கையெழுத்து போட்டு சீல் வைத்து கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு குரூரமாக சிரித்தபடி தன் கையில் வைத்திருந்த சிரஞ்சை கொண்டு அவரது புஜத்தில் இருந்த தடுப்பூசி போட்ட தழும்பில் சிரஞ்சில் இருந்த மருந்தை செலுத்தினான். பின்னால் நின்றவன் அவரை அசைய விடாமல் பிடித்து கொண்டான். தடுப்பூசி தழும்புலை ஊசி உட்செலுத்தியதால் ஊசி போட்ட தடயத்தை கண்டறிவது கடினமாக இருக்கும் என்பதே பிளான் பண்ணி செய்தனர். ஊசி போட்டதும் பதறிய டாக்டர், டிடு ஏண்டா இப்படி பண்ணுன? நான் தான் நீங்க கேட்ட மாதிரி சைன் போட்டு கொடுத்துட்டேன் என்றான் பயத்துடன் ஆதங்கத்துடன். கையெழுத்து போட்டது போட்டுட்டா, ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க நேர்மை நியாயம்னு பேசிக்கிட்டு கடைசி நேரத்துல எங்களுக்கு எதிராக திரும்ப மாட்டேன் எப்படி நம்புறது என்றான். டே, மாற மாட்டேன்டா. இதுக்கு மாத்து மருந்து இருக்கு, அதை எழுதி தரேன். அதை உடனே வாங்கிட்டு வாங்கடா. நான் என் பேரப்பிள்ளையை கண்ணில் பார்த்துட்டு சாக ஆசைப்படுறேன்டா என்று கெஞ்சினார். முடியாது என்று கூறிவிட்டு அசைவிடாமல் பார்த்து கொண்டனர். சிறிது நேரத்தில் கண்கள் சொரங்க இறக்கும் நிலையில் மூச்சு திணறியபடி இவர்களை பார்த்தவர், டேய், உண்மைகள் ஒரு நாளும் அழிவில்லடா. என்னுடைய ரிப்போர்ட் சேர வேண்டிய நேரத்துல சேர்ந்துடும் என்று கூறியவுடன் உயிரை விட்டார். டேய், இதை உடனே மேலிடத்துக்கு தெரிவிச்சலாம் என்று கூறிவிட்டு இன்ஜெக்ஷனை போட்டவர் இன்ஸ்பெக்டர் துரைக்கு போன் செய்து தெரிவித்தார். அதை கேட்டவர், எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் போறதுக்கு முன்னாடி அந்த வேல்ராஜ் அங்க இருந்தான். அவன் தான் நேர்ம நாணயன்னு பேசுவான். அவனை தூக்குனா பண்ற சித்திரவில சொல்லிதான் ஆகணும் என்றவர் மீண்டும் இவர்களிடம், சரி சரி, சோஃபாவில் உட்காந்து நிலையை சாய்ச்சி வச்சுட்டு கையில ரிமோட்டை கொடுத்துட்டு டிவி ஆஃப் பண்ணாம வந்துடுங்க. கைரேகை எதுவும் இல்லாம சுத்தமா கிளீன் பண்ணிட்டு முன்ன எப்படி உள்ள போனீங்களோ அதே வழியில வெளியே வந்துடுங்க என்றார் இன்ஸ்பெக்டர் துரை. ஓகே சார், அதெல்லாம் பக்காவா இருக்கும் சார் என்று கூறினர் இருவரும். இன்ஸ்பெக்டர் சொன்னபடி செய்த ரவுடிகள் இருவரும் டாக்டர் சைன் போட்ட பேப்பரை கொண்டு சென்று அவர் கையில் ஒப்படைத்தனர். அதற்கான சன்மானத்தையும் வாங்கி கொண்டு சென்றனர். அடுத்த நாள் காலையில் டாக்டர் வீட்டுக்கு வந்த வேலைக்காரமா, உள்ள கார் நிற்குது, கேட்ல தொங்குற பையில பால் பாக்கெட் அப்படியே கிடக்கு. இன்னைக்கு ஐயாவுக்கு என்னாச்சு, இன்னும் பூட்டின கிட்ட திறக்கலையே என்று நினைத்தபடி காலிங் பெல்லை அடித்து அடித்து பார்த்துவிட்டு பிறகு வரலாம் என்று சென்று விட்டார். 1/2 மணி நேரம் கழித்து வந்த போதும் அதே நிலையில் இருக்கவும் பயந்தவர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தெரிவித்து உதவி கோரினார். பக்கத்து வீட்டில் இருந்தவர் கேட்டை எட்டி குதைத்து உள்ளே சென்று கதவை தட்டினார். அப்போது உள்ளே டிவி ஓடு சத்தம் கேட்கவே 2-3 முறை காலிங் பெல் அடித்தார். அப்போதும் கதவு திறக்காதால் ஹாலுக்கு அருகில் இருந்த ஜன்னல் வழியாக பார்த்தபோது சோஃபாவில் கண்களை மூடி தளித்து கொண்டு போய் லேசாக சரிந்த நிலையில் இருப்பதை பார்த்தவுடன் மீண்டும் வெளியே வந்து அக்கம் பக்கம் இருந்தவர்களிடம் தெரிவித்தார். அனைவரும் ஒரு முடிவுக்கு வந்து போலீசுக்கு தகவல் தெரிவித்து வரவழைத்தனர். எப்போதும் போல் தடயவியல் சோதனை செய்யும் ஆட்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சகிதம் வந்து சேர்ந்தனர் போலீசாருடன். தடயவியல் சோதனை முடிந்து டாக்டரின் உடலை ஆம்புலன்ஸ் ஏற்றில் அவர் வேலை பார்த்த ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைத்தனர். பட உடல்களை போஸ்ட்மார்ட்டம் செய்த அவர் உடலையும் உடற்கூறாய்வு செய்தனர். உடற்கூறாய்வில் கார்டியாக் அரெஸ்ட் என்று கூறப்பட்டது. கார்டியாக் அரெஸ்டுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் வித்தியாசம் உண்டு. ஹார்ட் அட்டாக்கில் இதயத்திற்கு போகும் தமனியில் அடைப்பு ஏற்படும். மேலும் இதய தமனி சிதமடைந்து இரத்தம் உறைவதால் இதயத்திற்கு போதுமான இரத்தம் கிடைக்காமல் இதே தசையில் அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் செயலிழக்கும். இந்த நிலையில் நெஞ்சு ஒரு வலி ஏற்பட்டு இடது கை, தோள்பட்டை, முதுகெல்லாம் பரவும். நோயை சுயநிலையுடன் இருப்பவர் ஆஞ்சியோகிராம் மூலம் அடைப்பை கண்டெடுத்து ஆஞ்சியோபிளாஸ்டிக் முறையில் காப்பாற்றிவிட முடியும். ஆனால் கார்டியாக் அரெஸ்டில் இந்த மாதிரி எந்த விதமான அறிகுறிகளும் இன்றி இதயத்தை இயக்கும் எலக்ட்ரிக் பஸ்ஸில் மாறுபாடு ஏற்பட்டு தாறுமாறாக துடித்து இறுதியில் இதய முடக்கம் ஏற்படும். இந்த கார்டியாக் அரெஸ்டில் சுயநினைவை இழப்பர். சில நிமிடங்களை பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு சென்று விட்டால் இதயத்திற்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும் உபகரணங்கள் மூலம் காப்பாற்றலாம். இந்த உபகரணம் இல்லாவிட்டால் CRF மூலம் இதயத்திற்கு அழுத்தம் கொடுப்பது. அதுவும் இல்லாமல் போனால் வாய் வழியாக காற்றை செலுத்தி கையில நெஞ்சு பகுதி அழுத்தம் கொடுப்பது. மேக்சிமம் தண்ணீரில் மூழ்கியோ தூக்கு போட்டோ அல்லது ஹார்ட் அட்டாக்கோ இறப்பு நிகழும் போது இறுதியில் ஏற்படுவதுதான் கார்டியாக் அரெஸ்ட். இதய நோய்கள் அனைவருக்கும் கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படும் காரணங்கள் அதிகம். இன்ஸ்பெக்டர் துரை டாக்டர் சைன் போட்ட பேப்பரில் தற்கொலை நடந்த மாதிரி டைப் செய்தார். வெளிநாட்டில் இருந்த மனைவிக்கும் மகளுக்கும் டாக்டரின் இறப்பு தெரியப்படுத்தப்பட்டது. திடீரென ஏற்பட்ட கார்டியாக் அரெஸ்டால் மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்ற கேஸை க்ளோஸ் பண்ணினார் போலீசார். இன்ஸ்பெக்டர் வேல்ராஜிற்கு மட்டும் சந்தேகம் தீரவில்லை. அவருக்கு மட்டுமில்லாமல் அமைதி இருந்த மார்ச்சுவரியை சுற்றி வந்த மீனா, ரீனா, சுதா மூவரின் ஆத்மாக்கும் ஆத்திரம் பொங்குது.
தற்கொலை நடந்த மாரி செய்ததால், அவர் ஏற்கனவே கொடுத்த கவரிலிருந்து ரிப்போர்ட்டை எடுத்துவிட்டு, இவர் தயாரித்திருந்த ரிப்போர்ட்டை வைத்து விட்டார். அதை கமிஷனரும் கொடுத்து விட்டார். அதன் பின்னர் ஸ்டேஷன் சென்றவர் எஸ்.ஐ. வேல்ராஜை அழைத்து வரச் சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்றார். இன்ஸ்பெக்டர் துரையை பார்க்கச் சென்ற எஸ்.ஐ. வேல்ராஜ், நாளைக்கு கோர்ட்டுக்கு அந்த 3 பொண்ணுங்க மரணமடைஞ்ச கேஸ் வருது. காலைல நேரா நீங்க கோர்ட்டுக்கு வந்துடுங்க. கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைலெல்லாம் சரி பார்த்துட்டு வந்துடுங்க என்றார். ஓகே சார், நான் ஷார்ப்பா 9 மணிக்கு அங்க இருப்பேன். கரஸ்பாண்டன்ட் பரமசிவத்துக்கு கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்பி இருப்பாங்கல்ல சார் என்றான் எஸ்.ஏ. வேல்ராஜ். ஆமாம், அனுப்பியிருப்பாங்க. அப்புறம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் வேல்ராஜ். நம்ம டாக்டர் இறந்து போனதுக்கு முன்னால அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. நான் முதல்ல கொடுத்த ரிப்போர்ட் தப்பு. இந்தாங்க இந்த ரிப்போர்ட் கோர்ட்ல ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி அந்த 3 பொண்ணுங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. இங்க பாருங்க அதோட ஜெராக்ஸ் என்று காண்பித்தார் இன்ஸ்பெக்டர் துரை. அதை பார்த்த எஸ்.ஐ. வேல்ராஜ், சார் இதை என்னால் நம்ப முடியல. எனவே நாளைக்கு கோர்ட்ல பார்க்கலாம் சார். நான் எல்லா பேப்பர்ஸையும் ரெடி பண்ணி வைக்கிறேன் என்று கூறி சல்யூட் அடித்துவிட்டு வெளியேறினார். இன்ஸ்பெக்டருக்கு ஏமாற்றமாக இருந்தது. ஏதாவது க்ளூ கிடைக்கும், எஸ்.ஐ. கிட்ட இருந்து உண்மையை வாங்கலான்னு பார்த்தான். ஆனால் முடியவில்லை. அதனால் உடனே கரஸ்பாண்டன்ட் பரமசிவத்துக்கு ஃபோன் செய்து, ஹலோ பரமசிவம் சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஃபேவரபுல்லா ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டேன். ஆனா எஸ்.ஐ. வேல்ராஜை வழிக்கு கொண்டு வர முடியல. நாளைக்கு அவர் கோர்ட்டுக்கு வரவிடாம ஒரு ஆக்சிடென்ட்ல மாற்ற மாதிரி பண்ணிடுங்க. கோர்ட்டுக்கு உங்க பக்கம் தப்பு இல்லைன்னு நிரூபிச்சலாம் என்றார். ஓகே சார், தேங்க்ஸ் சார். உங்க மனைவி அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டாச்சு சார். உங்க அக்கௌண்ட்ல போட்டா வீணா சந்தேகம் வரும்னு சொன்னதால அவங்க அக்கௌண்ட்ல போட்டாச்சு சார் என்றார். ஓகே சார் என்று வாயெல்லாம் பல்லாக போனை வைத்தார். அன்று மாலை கரஸ்பாண்டும் அவரது மகன் முரளியும் எஸ்.ஏ. வேல்ராஜை கோர்ட்டுக்கு போக விடாமல் எப்படி தடுக்கலாம் என்று பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென அவர்கள் அமர்ந்திருந்த சோஃபாவிலிருந்து யாரோ தள்ளி விட்டது போல் இருவரும் தலைக்குப்புற கீழே விழுந்தனர். திகைத்து போன இருவரும் யாரது என்ற குரல் கொடுத்தபடி எழுந்தினர். அப்போது இவர்கள் எழுந்து சத்தம் கேட்டு வந்த மனைவி திடீரென கொடூரமா முழித்தபடி, என்னங்கடா அப்பனும் மகனும் எப்படி தப்பிக்கலான்னு பிளான் போறீங்களா? உங்களை அவ்வளோ ஈஸியா நாங்க விட்டுருவோமா? எவ்வளவு ஆசையும் கனவையும் சுமந்துக்கிட்டு இருந்தீங்களா, இப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களேடா என்று பேசியவள் கேவி கேவி அழ ஆரம்பித்தாள். ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? எங்களுக்கு எதிரா பேசுற என்று கூறிவிட்டு பரமசிவம் தன் மனைவியை பிடித்து உலுக்கினார். உடனே அழுகை நிறுத்திய அவரது மனைவி, எங்களை அதுக்குள்ள மறந்துட்டீங்களா என்றபோது அவரது மனைவி மயங்கி விழுந்தார். அப்போது அவர்களுக்கு எதிரில் நீல நிற ஒளியில் மூவரின் உருவம் கண்களுக்கு தென்பட்டது. அலறியபடியே முரளியும் பரமசிவம் தங்கள் வீட்டின் பூஜை அறைக்கு ஓடினர். அங்கிருந்து தன்னுடைய நண்பன் ரகுவிற்கும் மோகனுக்கும் போன் செய்தான் முரளி. அடுத்த நிமிடம் தங்களுக்கு ஏதாவது நடக்கக்கூடும் என்று பயந்த இருவரும் உடனே ரகுவின் தந்தையின் மூலம் மாந்திரிகம் தெரிந்த ஒருவன் வீட்டிற்கு சென்றார். அவரையும் அழைத்துக் கொண்டு பூஜை பொருட்களுடன் முரளின் வீட்டிற்கு வந்தார். சிறிது நேரத்தில் பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது பூஜையில் தோன்றிய ஒளிவட்டம் அந்த அறையில் மூலையில் நீல நிற ஒளியில் தெரிந்த மூவரின் உருவத்தையும் கதற கதற மந்திரக்கட்டில் கட்டியது. பின்பு அந்த மூவரின் விருப்பப்படியே அவர்கள் தங்கியிருந்த ஹாஸ்டல் அறையில் கொண்டு சென்று அடைத்தது. அதன் பின்னர் இவர்களுடன் பேசிய மாந்திரிகர், இங்க பாருங்க, அந்த 3 பேரோட ஆத்மாவும் பயங்கர சக்தியோட இருக்குதுங்க. அதுங்களோட ஆத்ம சாந்திக்கு பூஜை பண்ணித்தான் அதுங்கள அடக்க முடியும். அது வரைக்கும் என்னால அதுங்கள விருப்பப்பட இடத்துல கட்டி வைக்க மட்டும்தான் முடியும். இப்போதைக்கு உங்க ஸ்கூல் ஹாஸ்டல்ல அவங்க தங்கியிருந்த ரூமுக்குள்ள கட்டி வச்சிருக்கேன். அதை விட்டு அவங்களால வெளியே வர முடியாது என்றார். சரிங்க ஐயா, நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்ப ஆத்ம சாந்தி படுத்துற ஹோமத்தை செஞ்சலாம் என்று கூறிவிட்டு அவர் கேட்ட பணத்தை கொடுத்தார். பிறகு மாந்திரிகளை பூஜையை வைத்து மந்திரக்கட்டு போட்டிருந்த முடிக்கயிறை அனைவரின் கைகளையும் கட்டிவிட்டு சென்றார். அன்று இரவு அனைவரும் தூங்கியும் தூங்காமல் கழித்துவிட்டு காலையில் கோர்ட்டில் ஆஜராக கிளம்பினர். அடுத்த நாள் காலையில் எஸ்.ஐ. வேல்ராஜ் சென்ற பைக்கை ஃபாலோ பண்ணுவது போல் ஒரு கார் வரவே உஷாரான எஸ்.ஐ. வேகமாக செல்ல ஆரம்பித்தார். காரும் வேகம் எடுத்து பின்னாலே ஃபாலோ செய்தது. ஒரு யாருமில்லா திருப்பத்தில் திடீரென வேகம் எடுத்து வேல்ராஜ் சென்ற பைக்கை மோதி தூக்கி எறிந்துவிட்டு நிற்காமல் விரைந்தது. பைக்கிலிருந்து தூக்கி வீசப்பட்ட எஸ்.ஐ.யை அந்த வழியாக வந்தவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அவர் அடிப்பட்ட விஷயம் இன்ஸ்பெக்டர் துரைக்கு தெரியப்படுத்தப்பட்டது. மருத்துவமனை வந்த இன்ஸ்பெக்டர், டாக்டர் அவருக்கு வச்சிருந்த ஃபைல் இருக்கா என்றுதான் முதலில் கேட்டார். என்னடா இது, கூட வேலை பார்த்தவர் அடிபட்டு கிடக்கிறார், இவர் கொஞ்சம் கூட மனம் பதறாம ஃபைலை பத்தி கேட்கிறார் என்று சந்தேகமா பார்த்த டாக்டரை கண்டு கொள்ளாமல் அவர் வைத்திருந்த ஃபைலை பெற்றுக்கொண்டார். எஸ்.ஏ. வேல்ராஜ் வைத்திருந்த ஃபைலை ஆக்சிடென்ட் ஆன இடத்திலிருந்து பொதுமக்கள் எடுத்து ஆம்புலன்ஸ் டிரைவரும் ஒப்படைத்தனர். அது பின்னர் வேல்ராஜுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை பெற்றுக்கொண்ட இன்ஸ்பெக்டர் துரை அதை பின் ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைல் செய்து விட்டு, டாக்டர் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நான் முக்கியமான கேஸ் விஷயமா இப்போ கோர்ட்டுக்கு போக வேண்டி இருக்கு, கோர்ட்லேருந்து வந்ததும் வந்து பார்க்குறேன் என்று கூட்டி விரைந்து சென்று விட்டார். கோர்ட்டில் கரஸ்பாண்டன்ட் தரப்பிற்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தது. கரஸ்பாண்டன்ட் தங்கள் தரப்பு வென்றதற்காக சந்தோஷப்பட்டாலும் மனதின் ஒரு மூலையில் அந்த பெண்களுக்கு மரணம் அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஆனால் மிகவும் சந்தோஷமா இருந்த கரஸ்பாண்டன்ட் மகன் முரளி தன் நண்பர்களுடன் போன் செய்து, டே மச்சான், இன்னைக்கு ஈவினிங் ஸ்பெஷல் பார்ட்டிடா அவங்களுக்கு என்றான். அதை பார்த்து கடுகடுவென முகத்தை வைத்துக் கொண்ட கரஸ்பாண்டன்ட், இன்னும் அடங்க மாட்டியா? கோர்ட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், ஏதாவது சொல்லிட போறேன். இந்த நிறுவனத்தை உருவாக்க என்னோட ரத்தத்தை வேர்வையாக்கி உழைச்சிருக்கேன். இது ஒன்றும் உங்க பாட்ட முப்பாட்ட சொத்து கிடையாது.
பிளடி ராஸ்கல் என்று அடிக்குரலில் உருவினான். உடனே பெட்டி பாம்பா அடங்கி போனான். அப்போது அவர்களை நோக்கி வந்த இன்ஸ்பெக்டர், சார் நீங்க நினைச்ச மாதிரியே வின் பண்ணிட்டீங்க. எஸ்ஐ அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எதுவும் இல்ல. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரி நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு நகர்ந்தார். ஓகே சார் தேங்க்யூ என்று கைக்குலுக்கி விட்டு தங்கள் காரை நோக்கி நடந்தனர் பரமசிவமும் முரளியும். ஜிஹெச்சில் எஸ்ஐக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் செய்து, சார் எவ்வளோ ட்ரை பண்ணோம், அப்படியும் அவர் கோமா ஸ்டேஜ் போயிட்டார் என்றார். அடடா சரி நான் மேலிடத்துக்கு தெரிவிச்சிடறேன். கோமாலேருந்து வெளிவரத்துக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் அவருக்கு கொடுங்க. அவரோட மனைவி பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நான் அவங்கள கூட்டிக்கிட்டு வரும்போது வரேன் என்று கூறிவிட்டு கமிஷனருக்கு ஃபோன் செய்தார். சார் வேல்ராஜ் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். இப்பதான் டாக்டர் ஃபோன் பண்ணார். அவங்க குடும்பத்துக்கு தகவல் தெரிவிச்சுட்டு இருந்தான். ஓகே ஓகே இனிமே இதை பத்தி ஃபோன்ல கூட பேச வேண்டாம். டாக்டர் சாவ்ல சந்தேகம் இருக்குன்னு சிபிஐ விசாரணை உத்தரவிட சொல்லி டாக்டர் ஃபேமிலியில இருந்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அதனால கேஸை டீல் பண்ணவங்க ஃபோனெல்லாம் ட்ராக் பண்ணுவாங்க என்றார். ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறினான் துரை. இதன் பிறகுதான் நம் கதையின் ஆரம்பத்தில் பார்த்த சிபிசிஐடி நிரஞ்சனா வருகை தந்தது. நிரஞ்சனாவுக்கு தலையில் அடிபட்டு ஆபரேஷன் முடிந்த நிலையில்தான் மீனா, ரீனா, சுதா மூவரின் ஆத்மாவும் பழி வாங்குவதற்காக கிளம்பின. வேண்டாம் என்று பலவீனமாக கையேசவிடம் உங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் கிடைக்க வைக்கிறோம். அதுக்கு முன்னால் அவங்களுக்கு மரண பயத்தை காட்டணும் என்று கூறிவிட்டு மறைந்தன. முரளியின் வீட்டில் அவனது தாய் சமையல்காரம்மிடம், அமுதாம்மா முரளி காஃபி கலந்து வைங்க, நான் போய் அவன் எழுந்திரிச்சிட்டானா பார்த்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு மாடி அறைக்கு சென்றன. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் முரளி 10:30 மணி ஆகியும் எழுந்திருக்கவில்லை. தாயின் குரல் கேட்டு மெதுவாக படுக்கையில் புரண்டவன் கண் விழிக்காமலே, அம்மா காஃபி ரெடியா இருக்கா என்று குரல் கொடுத்தான். ரெடியா இருக்கு, வாயாவது கொப்பளிச்சுட்டு வாடா, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு சென்றான். பாதி தூக்கத்துடன் எழுந்து டாய்லெட் ரூம் கதவில் கை வைக்க அது தானாக திறந்து கொண்டது. என்னடா தானா திறந்த மாதிரி இருக்கு, சேச்சா எல்லாம் மனப்பிராந்தி, ஹி 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 நேற்று அடிச்சது இன்னும் தெரியல என்று தன்னைத்தானே திற்றிக்கொண்டு வாஷ் பேஷனில் வாய்க்கொப்பளித்து முகம் கழுவி விட்டு கண்ணாடி நிமிர்ந்து பார்த்தவன் வீல் என்று அழைனான். அப்போதான் காஃபியின் உள்ளே நுழைந்த அவனது அம்மா, என்னடா என்னாச்சு என்று பதறியபடி ரெஸ்ட் ரூம் கதவை தட்டினான். கதவை திறந்து வெளியே வந்தவன் சிறிது நேரம் வார்த்தை வராமல் குளியரை நோக்கி கை நீட்டினான். உள்ளே எட்டி பார்த்த அவனுடைய அம்மா, ஏன்டா பொம்பளை புள்ளதான் கரப்பாம்பூச்சி கத்துதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீ என்னடா அதை பார்த்து இப்படி அலற? ராமசாமி அண்ணா வந்ததும் எல்லாருமே கிளீன் பண்ணி ஹிட் அடிக்க சொல்றேன் என்றால் முகத்தில் கேலி புண்ணியுடன். ஐயோ அம்மா நல்லா பார்த்தியா, உள்ள ஒண்ணும் இல்லையா என்றான் யோசிக்கிறேன். ஏன்டா நைட்ல கண்ட படம்லாம் பார்த்துட்டு நேரம் கழிச்சு வராதுன்னு சொன்னா கேட்குறியா? அப்படி வந்தா இப்படிதான் கரப்பாம்பூச்சி கூட பூதமாட்ட தெரியும் என்று தலையடித்து விட்டு கொண்டு சென்றார். இவனுக்கும் மீண்டும் கழிவறைக்குள் நுழைவே பயமா இருந்தது. இவன் முகம் கழுவிவிட்டு கண்ணாடியில் பார்த்தபோது இவன் முகம் முழுவதும் இரத்தம் அழிவது போல தெரிந்தது. மீண்டும் தலையை குலுக்கிவிட்டு பார்த்தபோது இவன் முகத்திற்கு அருகில் இறந்து போன பெண்கள் மூவரின் முகமும் மிகவும் கோரமாக இரத்தம் வழிய தோன்றியது. இது அம்மாவிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தவன், வேண்டாம் அம்மா பயந்துருவாங்க, முதல்ல நம்ம பசங்க கிட்ட சொல்லலாம் என்று போனை எடுத்து கான்ஃபரன்ஸ் கால் போட்டான். போனை எடுத்த ரகுவும் மோகனும், டே மச்சான் நாங்களே உனக்கு ஃபோன் பண்ண நினைச்சேன் இன்னைக்கு காலையிலேயே என்று இவன் பார்த்த விஷயங்களை அவர்களுக்கு சொன்னான். உடனே முரளி, டேய் அந்த நிரஞ்சனாவை ஃபாலோ பண்ண அனுப்பின ஆளுங்க சொன்னது சரிதான். அவ அந்த ஆத்மாக்களை மந்திரக்கட்டுல இருந்து விடுவிச்சுட்டா. ஆனா அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. முதல்ல நாம மந்திரக்கட்ட போவோம். அப்புறம் அவளை பத்தின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண சொல்லி பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட சொல்லலாம். அப்புறம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், நேற்று நைட்டு வார்டன் ஏதோ அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன் என்றான். சரி நாம எப்பவும் சந்திக்கிற ரெஸ்டாரண்ட் வந்துரு, நாங்க 2 பேரும் அங்க வந்துடும் என்றன இருவரும். சரியென்று கூறிவிட்டு பயத்துடன் குளியறையை எட்டி பார்த்தான். அங்கு ஒன்றுமில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு வேக வேகமா குளித்து புறப்பட்டு கீழே வந்தான். அம்மா அப்பா எங்க, அவரோட ரூம்ல காணமே என்றான். என்ன இன்னைக்கு புதுசா எந்திரிச்சோன்னே அவங்க அப்பாவை தேடுறா என்றான். சும்மா தான் கேட்டேன், சரி நான் வெளியே போயிட்டு வரேன், எனக்கு மத்தியானத்துக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டு பதிலுக்கு கூட காத்திருக்காமல் காரை கிளப்பினான். இதை பார்த்து அவனது தாய், டே காலைல டிஃபனை சாப்பிடாம கூட போறாடாம் என்றான். எனக்கு வேண்டாம், நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக வெளியேறினான். இப்படிதான் உங்க அப்பாவும் சொல்லிட்டு போனாரு, எங்க போறீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு போறீங்களா என்று அழுத்து கொண்டார். அதை காது கொடுத்து கேட்க அவன் அங்கிருந்தால் தானே. ரெஸ்டாரண்ட் போனவன் தன் நண்பர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டான். பின்னர் அவர்களது காரை அங்கேயே நிறுத்தி லாக் செய்துவிட்டு மூவரும் ஒன்றாக முரளியின் காரில் சென்றனர். டவுன்ஷிப் தாண்டி அந்த மாந்திரிகர் இருந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தை நோக்கி காரை செலுத்தினான் முரளி. ஒரு சர்வீஸ் ரோட்டில் காரை திருப்பிய சிறிது நேரத்தில் அந்த உயர் ரக கார் திடீரென பிரேக் பிடிக்காமல் செல்ல தொடங்கியது. மூவரும் பயத்தில் அலறியபடி கதவை திறந்து வெளியே குதிக்க முயற்சி போது கதவை திறக்க முடியாமல் லாக் ஆயிருந்தது. பிரேக் பிடிக்காமல் சென்ற கார் நின்றபோது காரின் பேனட் மீது 3 பேரின் ஆத்மாக்களும் முகத்தில் இரத்தம் வழிய மிக கோரமாக கருவெளியற்ற கண்கள் முறைத்து பார்த்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் மூவரும் பயத்தில் மேலும் அலறின. மீண்டும் தப்பிக்க காரை ஸ்டார்ட் செய்த முரளி, அந்த சர்வீஸ் ரோட்டில் ஆட்கள் நடமாட்டம் குறைவு. அப்போது 1-2 இருசக்கர வாகனங்கள் மட்டுமே செல்லும். அதனால் இவர்கள் கார் அந்த இடத்திற்கு சற்றும் பொருந்தாத வகையில் நின்றிருந்தது.
அப்போது திடீரென தோன்றிய சூறாவளி காற்றில் கார் அதே இடத்தில் சிறிது நேரம் சுழன்றது. அதன் பின்னர் மேல் நோக்கி போய்விட்டு மீண்டும் கீழே படார் என்ற சத்தத்துடன் விழுந்தது. உள்ளே இருந்த மூவரும் மரண பயத்தில் அலறியபடி போட்டிருந்த சீட் பெல்ட்டை மீறி அங்கேயும் இங்கேயுமா மோதிக்கொண்டன. வந்த வேகத்தில் மறைந்து போனது சூறாவளி காற்று. அப்போது காரின் கதவுகள் தானாகவே படார் என்று திறந்து கொண்டது. மூவரும் சீட் பெல்ட்டை கழட்டிவிட்டு இறங்கி ஓட தயாரான போது உள்ளே சூடான காற்று பரவியது. மூவரும் வேகமாக திகிலுடன் இறங்க கீழே கால வைத்த நொடி மூவரின் காலையும் பிடித்து தரதரவென இழுத்து கீழே இருந்ததில் மூவரின் முதுகுப்புறமும் தரையில் இழுப்பட்டு சட்டையும் மீறி கீறல் ஏற்பட்டு ரத்தம் வடிந்தது. தட்ட தட்டென்று தரையில் தலை மோதியதில் தலையிலிருந்து ஒரு புறம் ரத்தம் பீரிட்டு கிளம்பியது. மேலே பார்த்த கண்கள் பீதியில் உறைய கத்தக்கூட திராணியின்றி அப்படியே மல்லாந்த நிலையில் மூவரும் கிடந்தனர். அவர் நண்பர்கள் 3 பேரும் கீழே விழுந்து கிடந்தனர். அப்போது அவர்களுக்கு சற்றல் மேலாக பெண்கள் மூவரின் ஆன்மாக்களும் காற்றில் மிதந்தபடி இவர்களை பார்த்து கொண்டிருந்தது. மூவரும் தட்டு தடுமாறி எழ முயற்சி போது அனைவருக்கும் பலாரென கன்னத்தில் அறை விழுந்தது. கன்னத்தில் விழுந்த அறையில் கண்கள் செருக கையெடுத்து கும்பிட்டன மூவரும். உங்களை கொல்லாம விடணும்னா 3 பேரும் டிஜிபி ஆபீஸ் போய் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் பதிவு செய்யணும். இல்லைன்னா அடுத்தது மரணம் தான் என்றது மீனாவின் ஆத்மா. ஒத்துக்கிறோம், கண்டிப்பா ஒத்துக்கிறோம், எங்களை விற்று இப்ப எங்களால காரை ஓட்ட முடியாது என்று கெஞ்சினர். ஹஹஹ என்ற பேசிரிப்பில் அந்த இடமே எதிரொலித்து அடங்கியது. மூவரும் பயத்துடன் அந்த ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்க நிலையில் அவைகள் மூவரையும் மூளைக்கொருவராக விசிறி எடுத்தது. மூவரும் மயங்கி கிடந்தனர் ஒவ்வொரு மூலையிலும். அப்போது மாந்திரிகர் அறிவுறுப்படி அந்த வழியாக முரளியின் தந்தை காரில் வந்தார். அப்போது முரளியுடைய கார் அங்கே நிற்பதைக் கண்டு அங்கே சென்றார். காரை விட்டு இறங்கியவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். காலையில் மாந்திரிகர் எவ்வளவு சரியாக கணித்து சொல்கிறார் என்று நினைத்தார். இன்று காலையில் மாந்திரிகர் வீட்டிற்கு சென்ற கரஸ்பாண்டர் அவர் பூஜை முடித்து வரும் வரை காத்திருந்தார். பின்னர் அவரிடம் சென்று, சாமி, ஹாஸ்டல் நீங்க மந்திரக்கட்டு போட்டு வச்சிருந்த ஆத்மாக்கள் கதை உடைச்சிட்டு வெளியே வந்திருக்காங்க, நீங்க தான் அதுங்களை அடக்க வழி செய்யணும் என்றார். உடனே கண்களை மூடி சிறிது நேரம் தியானத்தில் இருந்தவர் பின் விழி திறந்து கரஸ்பாண்டரை பார்த்து, பரமசிவம், அந்த ஆத்மாக்கள் இப்ப ரொம்ப சக்தியோட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பூஜை செய்யறதை விட்டுட்டு உன் பையனை போய் முதல்ல காப்பாத்து. என் வீட்டுக்கு வர்றதுக்கு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காங்க உன் பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும். சீக்கிரமா போ. வழியில் அவ குறுக்கிட்டா இந்த திருநீரை அந்த ஆத்மாக்கள் மீது போடு என்று கூறிவிட்டு அனுப்பி வைத்தனர். அவர் சொல்படி கேட்டு திரும்பி வரும்போதுதான் முரளியின் காரை பார்த்து நிறுத்தி இறங்கினர். உடனே பதறியபடி இன்ஸ்பெக்டருக்கு போன் செய்து சொல்லிவிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸுக்கு தெரிவித்தார். ஹரஸ்பாண்டர் கூறியதை கேட்ட இன்ஸ்பெக்டர் துரைக்கு நெஞ்சில் பயம் பரவியது. அப்போதான் சாவகாசமாக இருந்து டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். கிளம்பினார் ஸ்பாட்டுக்கு. நிரஞ்சனா இருந்த ஹாஸ்பிட்டல் அவனது அறை திடீரென அதிர்வடைந்தது. நிரஞ்சனா உடலும் அதிர்வு ஏற்பட்டது. அவளது விழிகள் மூடிய இமைக்குள் இங்கும் அங்கும் உருளுவது தெரிந்தது. அவளால் இமைகளை பிரிக்க முடியாமல் சுமையை வைத்து அழுத்தியது போலிருந்தது. அப்போது அவளது காதலடிகள், அக்கா, அவனுங்களை கொல்லாம மரண பயத்தை காட்டிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டோம். நீங்களே அவனுங்க மீண்டு வர முடியாத மாதிரி தண்டனை வாங்கி கொடுங்க. எஸ்ஐ வேல்ராஜ் கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. நீங்க சீக்கிரமா இருந்து ஜிஹெச் வாங்க. உங்க ஹையர் ஆபீசருக்கு தகவல் தெரிவிச்சிடுங்க. நான் எஸ்ஐய கோமா ஸ்டேஜ்ல இருந்து எழுப்ப போறேன் என்று கூறிவிட்டு மறைந்தன. அவைகள் மறைந்தவுடன் மிகவும் சிரமப்பட்டு கண் விழித்த நிரஞ்சனா, அப்பா, டாக்டரை கூப்பிடுங்கள் என்றான். அவளை தந்தை டாக்டர் உள் நுழைந்தார். டாக்டர் இவளை பார்த்து, மேடம், ஹவ் ஆர் யூ, இப்போ ஹவ் டு யூ ஃபீல் நவ், ஆர் யூ ஆல்ரைட் என்றார் பிரஷர் செக் செய்தபடி. சார், ஐ ஃபீல் ஸோ டயர்ட். ஏதாவது மெடிசனை ட்ரிப்ஸ் மூலம் போட்டு என்னை ஃப்ரிஸ்காக ஆக்குற மாதிரி செய்ய முடியுமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ் விஷயமா நான் உடனே போயாக வேண்டியிருக்கு என்றான். அதை கேட்டு கோபப்பட்ட அவளது தந்தை இந்த வேலையே வேண்டாங்கன்னு கேட்க மாட்டேங்கிறா. உடம்பு இருக்கிற நிலைமையில இது தேவையா டாக்டர்? நீங்களே சொல்லுங்க என்றார் வருத்தமாக. சார், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ அர்ஜென்ட். இவர் சொல்ற மாதிரி இந்த கேஸ் முடிஞ்சதும் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வந்துடுறேன். நவ் டூ சம்திங் டு பெஸ்ட் மை ஹெல்த் என்று பரபரத்தாள். டாக்டர் அவளுக்கான ரிஸ்க் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் எனர்ஜி கொடுப்பது போல் நரம்பில் மெடிசனை இன்ஜெக்ட் செய்தார். சிறிது நேரத்தில் ஓரளவுக்கு எழுந்து நடக்க முடிந்தது. பிறகு ஹையர் ஆபீஸில் நரசிம்மனுக்கு தகவல் தெரிவித்து ஜிஹெச்ஐ வர சொன்னார். மேம், ஒரு சேஃப்டிக்கு நீங்க ஆம்புலன்ஸ்லேயே போங்க என்ற டாக்டரின் அறிவுரைப்படி ஆம்புலன்ஸ் மூலம் ஜிஹெச் சென்றார். அதுக்குள் நிரஞ்சனாவுக்கு உணர்வூட்டிய ஆத்மாக்கள் அங்கிருந்து நேராக ஜிஹெச் எஸ்ஐ வேல்ராஜ் இருந்த அறைக்குள் நுழைந்தன. அவர் காதலிக்கே சென்று, சார், எஸ்ஐ சார், எழுந்திருங்க. நீங்க சாவுக்கு நியாயம் கிடைக்க செய்யுங்க. உங்க எவிடன்ஸ் வச்சுதான் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அப்பதான் எங்க ஆத்மாவும் சாந்தி அடையும் என்றவுடன் எஸ்ஐயின் மூடிய இமைகளுக்குள் விழிகளின் அசைவு தெரிந்தது. உடனே அப்போதான் வெளியிலிருந்து உள்ளே வந்த அவரது மனைவி மகிழ்ச்சியில் அவர்கள் ஓடிச் சென்று அவர்களை கைகளை பிடித்து கொண்டு நாக் தொலைக்க, என்னங்க, நான் தான் உங்க விஜயா பேசுறேன், கண்ணை திறந்து பாருங்க என்று கூறி ஆனந்த கண்ணீர் வடித்தார். உடனே உடலும் சிறிது அசைவு ஏற்பட்டு இதை கண்ட விஜயா டியூட்டி டாக்டரை கூப்பிட ஓடினாள். அப்போது மீண்டும் அவரது காதலையும், சார், உங்களை இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள ஹாஸ்பிட்டலில் போடுற மாதிரி பண்ணிட்டோம்.
நீங்கள் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லுங்க போதும் என்று கூறியது ஆத்மாக்கள். சிறிது நேரம் கழித்து மிகுந்த சிரமத்திற்கு பிறகு கண் விழித்தார் எஸ்ஐ. அப்போது அவருக்கு எதிரில் நீல நிற ஒளியில் 3 பெண்களின் உருவம் கையெடுத்து கும்பிட்டபடி இருந்தன. அதை பார்த்தவன் கண்களில் கரகரவென நீர் சுரந்து வழி ஆரம்பித்தது. உடனே மூவரின் ஆத்மாக்களும் மறைந்தன. அப்போது உள்ளே வந்த அவரது மனைவியும் டாக்டரும் ஆச்சரியப்பட்டன. சார், இவங்க யாருன்னு தெரியுதா என்று அவரது மனைவியை காட்டி டாக்டர் கேட்க, புன் முறுவல் பூத்த எஸ்ஏ, என் மனைவி விஜயா, என் பேர் வேல்ராஜ், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு டாக்டர் என்றார். தட்ஸ் குட், உங்கள் வில் பவர்னால தான் இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகியிருக்கீங்க என்று கூறிவிட்டு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் கை காலை மடக்கி நீட்டி எக்ஸசைஸ் கொடுங்க, ஒரு பிசியோதெரபிஸ்ட் அனுப்புறேன் என்று கூறிவிட்டு சென்றார். சிறிது நேரத்தில் இவர் தேடி வந்த நிரஞ்சனா தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நடந்ததை கேட்டிருந்தார். அப்போது ஹையர் ஆஃபீஸர் நரசிம்மனும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் இருவர்களிடம், எஸ்ஐ சார், அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்டும் டாக்டர் சந்திரசேகர் சுந்தரேசன் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தொலைஞ்சிருச்சு இல்லை இருக்கா என்று விசாரணை நடத்தினார். கவலைப்படாதீங்க, என்னோட பைக்கில் இருக்கிற டூல்ஸ் பாக்ஸில் ஒரு பாலித்தீன் கவரில் சுற்றி நல்லா மூடி வச்சிருந்தேன். எப்படியும் ஆக்சிடென்ட் கேஸ் வண்டியெல்லாம் எங்கள் ஸ்டேஷன் பின்னால் தான் நிறுத்தி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த துறைக்கு தெரியாமல் எடுத்துருங்கன்னா ஓகே, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது உங்களை கூட்டிக்கிட்டு போகிறேன், அது வரை சேஃபாக இருங்க என்று கூறி விடைபெற்றனர். இன்ஸ்பெக்டர் துரை ஸ்பாட்டுக்கு போவதற்கு முரளி மற்றும் அவனது நண்பர்கள் இருவரையும் சேர்த்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்துவிட்ட செய்தி வரவே அவர் அங்கிருந்த தனியார் மருத்துவரை நோக்கி வண்டியை திருப்பினார். அப்போது திடீரென அவர் வண்டி மிகவும் வெயிட் ஆகாவது போல் உணர்ந்தார். எவ்வளவுதான் ஆக்சிலேட்டர் முறிக்கும், நகர முடியாமல் பைக் அதே இடத்தில் உர் உர் என்று உரிமையபடி டயர் மார்க் ரோட்டில் படுமளவிற்கு தேய்ந்தது. பயத்தில் வண்டியை ஆஃப் பண்ணாமல் என்று நினைத்த போது திடீரென படுவேங்கரமாக ஸ்பீடில் வில்லிருந்து புறப்பட்ட அம்பு போல் சென்ற பைக் 2-3 முறை டைவ் அடித்து விழுந்தது. அதிலிருந்து கீழே விழுந்த துரை மண்டையோடு பிளந்த ரத்தம் பீரிட மேலே பார்த்த குத்திட்ட விழிகளோடு இறந்து போனார். அப்போது மேலே மிதக்கப்பட்டிருந்த ஆத்மாக்கள், உன்ன மாதிரி துரோகி இந்த மாதிரி மக்களுக்கு காக்கும் பணியில் இருக்கக்கூடாது என்று கூறிவிட்டு மறைந்தன. கண்கள் மேல் நோக்கி பீதியில் உறைந்தபடி இருக்க அவரின் உயிர் பிரிந்தது. அப்போது அந்த வழியாக வந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. உடனே ஆம்புலன்ஸ் மற்றும் பேட்ரோல் வண்டியும் வந்தது. வழக்கமான ஃபார்மாலிட்டி முடிந்து உடல் போஸ்ட்மார்ட்டத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. இவரின் இறப்பை கேள்விப்பட்ட கமிஷனருக்கு கிளி பிடித்து கொண்டது. அவர் பரமசிவத்துக்கு ஃபோன் செய்து, என்ன பரமசிவ சார், காலையில துறை என்கிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அடிப்பட்டதா சொல்லிட்டு போனார். இப்போ என்னடானா அவரோட வண்டியில் திடீர்னு பிரேக் ஒயர் கட் ஆனதால ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான்னு ஃபோன் வருது. என்னதான் நடக்குது இங்கே என்றார். கரஸ்பாண்டன்ட் பரமசிவம் முதல் நாளிலிருந்து ஹாஸ்பிட்டலில் நடந்ததிலிருந்து வரிசையாக சொன்னார். அதை கேட்ட கமிஷனருக்கு பயம் ஏற்பட்டது. ஓகே, டேக் கேர் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தார். இந்த நேரத்தில் சிபிசிஐடி ஆபீசர் நரசிம்மன் தன் உதவியாளர்கள் இருவருடன் எஸ்ஏ வேல்ராஜ் வேலை பார்த்த போலீஸ் ஸ்டேஷன் சேர்ந்தனர். தங்கள் ஐடியா காண்பித்து விட்டு, எஸ்ஏ வேல்ராஜ் பைக் எங்க இருக்குன்னு சொல்லுங்க என்று கேட்டார் நரசிம்மன். ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஆக்சிடென்ட் கேஸ் வண்டியெல்லாம் நிற்கிற இடத்துல இருக்கு சார் என்றார் ஏட்டு. சரி வாங்க என்று கூறிவிட்டு அந்த வண்டியை செக் பண்ணுவது போல் பார்த்துவிட்டு டூல்ஸ் பாக்ஸில் மடித்து வைத்திருந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு வந்தனர். பிறகு கோர்ட்டிலிருந்து சிபிசிஐடி துறையிலிருந்து சப்மிட் செய்யப்பட்ட கேஸ் டீட்டெயில்ஸை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு பரமசிவம் குரூப்பிற்கும் கமிஷனருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. கோர்ட்டிற்கு முரளியும் அவனது நண்பர்களும் வீல் சேரில் அழைத்து வரப்பட்டனர். மூவரின் கை, கால், தலை, முகம் என்று அடிப்படாத இடமே இல்லை என்று சொல்லலாம். அரசாங்க வக்கீல் தங்கள் தரப்பிற்கு நிரஞ்சனாவை விசாரித்த போது, கனம் நீதிபதி அவர்களுக்கு வணக்கம். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 3 பெண்களின் இறப்பிற்கான காரணத்தை டாக்டர் சுந்தரேசன் கண்டறிந்ததால் இன்ஸ்பெக்டரின் அனுப்பிய அடியாட்கள் ஹார்டியாக் அரெஸ்ட் வர்ற மாதிரியான இன்ஜெக்ஷனை போட்டு டாக்டரை கொண்டு விட்டனர். இந்த கேஸிலிருந்து தன் மகன் வெளிவருவதற்காக பரவசிமம் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு கமிஷனரும் இன்ஸ்பெக்டரும் இந்த மாதிரி நடந்து கொண்டனர். அதை எதிர்த்த எஸ்ஐயை ஆக்சிடென்டில் மாட்ட வைத்து கோமா நிலைக்கு தள்ளிய கொடூரத்தையும் அரங்கேற்றியுள்ளனர். இந்த கேஸை கண்டுபிடிக்க விடாமல் செய்வதற்கு ஆள் வைத்து என்னையும் தாக்கினர். இதற்கான ஆதாரங்களை நான் கோர்ட்டில் ஒப்படைத்துள்ளேன் என்று கண்டறிந்த உண்மைகளை கூறிவிட்டு அமர்ந்தாள். அதன் பின் எஸ்ஏ வேல்ராஜன் விசாரிக்கப்பட்டார். பரமசிவம் தரப்பு வக்கீல் எதுவும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விட்டார். இறுதியில் அனைத்து சாட்சிகளும் ஆதாரங்களையும் கேட்ட நீதிபதி, இந்த வழக்கில் வழங்கப்படும் தீர்ப்பு அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும். முரளி, மோகன், ரகு ஆகிய மூவருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. மரண தண்டனை வழங்கும் போது தங்கள் தவறுகளை உணர்ந்து திருந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. மேலும் இரட்டை ஆயுள் தண்டனை முடியும் போது தங்கள் இளமை காலம் முழுவதையும் சிறையிலேயே கழிக்க நேர்ந்திருக்கும். இது தவறு செய்யும் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். மக்களை காக்க வேண்டிய காவல்துறை அதிகாரியை தவறு செய்தது மிகவும் வருந்தத்தக்கது. இன்ஸ்பெக்டர் துரை இறந்துவிட்டதால் கமிஷனருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 5 லட்சம் அபராதமும் விதிக்கப்படுகிறது. அபராதம் கட்ட தவறினால் மேலும் 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். அடுத்து தன் மகன் தவறு செய்தான் என்று கேள்விப்பட்டவுடன் தன் மகனை
தேர்காலில் இட்டு கொன்ற மனுநீதி சோழன் வாழ்ந்த நாடு நம் தமிழ்நாடு. அந்த மாதிரி இல்லாவிட்டாலும் தவறுக்கு துணை போய் பணத்தால் மற்றவர்களை விலைக்கு வாங்கி மகனை விடுவித்த பரமசிவத்துக்கு 10 ஆண்டு கடுங்கால் தண்டனையும் 10 லட்சம் அபராதமும் விதிக்கப்படுகிறது. கட்டத் தவறினால் மேலும் 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். இந்த அபராத தொகையில் 3 பெண்கள் குடும்பத்திற்கும் மேலும் எஸ். ஏ. வேல்ராஜ் குடும்பத்திற்கும் தலா 3 லட்சம் கொடுக்க வேண்டும். மீதமுள்ள 3 லட்சத்தில் 2 லட்சம் நிரஞ்சனாவின் நேர்மைக்கும் உண்மைக்கும் பரிசாக வழங்கப்படுகிறது. 1 லட்சம் கோர்ட்டுக்கு அபராத தொகையை எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறிவிட்டு கோர்ட் கலந்து செல்ல உத்தரவிட்டார். கோர்ட்டிலிருந்து வெளியே வந்த நிரஞ்சனாவின் கண்களுக்கு அவளது காருக்கு அருகில் பிரகாசமான நீல நிற ஒளியில் இருந்த 3 ஆத்மாக்களும் தெரிந்தன. அவளை கண்டவுடன் கையெடுத்து கும்பிட்டபடி மேல் நோக்கி நகர்ந்து வான்வெளியின் நீளத்துடன் கலந்தன. அதை கண்டவனின் மனம் நெகிழ்ந்து கண்ணீர் சுரந்து வழிய ஆரம்பித்தது. பின்னர் தன்னை சமாளித்து கொண்டு அனைவரிடம் விடைபெற்று காரில் அமர்ந்தான். நிரஞ்சனா தன் பெற்றோர் விருப்பத்தை ஏற்று தன் வேலையை ராஜினாமா செய்தாள். பிறகு நல்லதொரு நாளில் உறவினர் புடைசூட சம்சார சாகரத்தில் இணைந்துள்ளார். அதுல மூழ்கிடாம ஏதாவது கரையிறையோ கட்டையோ பிடிச்சிட்டு தானும் கரை சேர்ந்து தன் குடும்பத்தையும் கரை சேர்த்து விடுவார். ஏனெனில் நிரஞ்சனா புத்திசாலி அல்லவா? நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும் நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய். நாளைக்கு பார்க்கலாம்.